ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பிளாக் சம்மனர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வேற லெவலாக இருக்கும். ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த வில்லத்தனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னடா பிளாக் சம்மனர் சொல்கிறீங்களே, அதுக்கேற்ற மாதிரி என்னடா பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ எல்லா விதமான மாஞ்சரையும் சமன் பண்ணக்கூடிய பவரை வச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலி ஹீரோ சாதாரண ஒரு சமனர் தான், அது யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அனிமே ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பான், எனிமிகளை போட்டு தெளின்னு. கடைசியில் தான் ஒருத்தன் வந்து ஒரு டைலாக் சொல்லுவான், டே நீ பிளாக்காக இருக்கிறதுனால தான் பிளாக் சம்மனர்னு. அதுக்கு நம்ம ஸ்கின் பிளாக்காக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது, ஒயிட்டாக தான் இருக்கும். மேலே போடுங்கிற துணி தான் கொஞ்சம் பிளாக்கா இருக்கும். அதனால தான் அதுக்கப்புறம் அவனுக்கு பிளாக் சமனர்னு ஒரு பேர் வந்திருக்கும். உண்மையிலே சொல்றேன், நான் பார்த்த இசக்காய் அனிமையில இந்த ஒரு அனிமேவும் ரொம்ப சூப்பரான அனிமே. ஹீரோவுடைய அந்த சிரிப்பு தான் ரொம்ப நல்லா இருக்கும். வில்லத்தனமா சிரிப்பான் அனிமைகளை பார்த்து, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கேன். பொறுமையா பாருங்க, அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான அனிமே சீரிஸ் எல்லாம் போடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தொடர்ச்சியா சப்போர்ட் கொடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் நான் பண்ணி போட்டுட்டே இருக்கேன். அடுத்தது என் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு அனிமே இதே மாதிரி வரப்போகுது. கண்டிப்பா அந்த அனிமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஒரு இசக்காய் அனிமே தான். முக்கியமான விஷயம், அதுல 18+ இருக்கு, இதுலயுமே இருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் நீங்க பார்க்கணும். அது கண்டிப்பா போடுவேன். அதுவும் கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். முடிஞ்சளவுக்கு அதுக்கப்புறம் போடக்கூடிய சீரிஸ் என்னவா இருக்கணும்ன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதை பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணி உங்களுக்காக போடுறேன். அதுவுமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணுவேன். முடிஞ்சளவுக்கு நீங்க தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோக்குள்ள போலாமா? நீங்க வேற ஒரு உலகத்துல மறுபிறவி எடுக்கிறீங்கன்னா அது ஏன் எதுக்குன்றது முதல்ல உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க இருக்கிற உலகத்துல நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா அது காடோடைய மிகப்பெரிய தப்பு. அதே போலது எனக்கும் என்னுடைய உலகத்துல நான் காடால தப்பான முறையில இறந்துட்டேன். அவங்க பண்ண மிஸ்டேக் அது. அதனால என்னுடைய புதிய லைஃப் ஒரு புது உலகத்துல ஆரம்பிச்சுது. அதுலயும் சொல்ல போனா அந்த காடஸ் இருக்காங்கல்ல, என்ன சம்மன் பண்ணவங்க அவங்க தான். அதாவது வேற ஒரு உலகத்துல மறுபிறவி எடுக்க வச்சவங்க அவங்க. ஆனா ரொம்ப ஹாட்டா இருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, என்னுடைய முன்னாடி இருந்த உலகத்துடைய எல்லா விதமான மெமரிஸும் அழிஞ்சு போயிடுச்சு. ஏன் இப்ப நான் யாருன்றது எனக்கு பெரியா புரியல. ஆனா இதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு ஒரு ஸ்கில் கொடுத்துருக்காங்க இந்த காடஸ். சரி, ஆனதாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய புதிய லைஃப் இப்போ இந்த பொது உலகத்துல ஆரம்பிக்குது. என்னென்ன எனக்காக ஃபன்னு ஆபத்துகள் காத்துட்டு இருக்குன்னு தெரியல. இப்ப நான் தான் இந்த கதையோட அனதர் வேர்ல்டு ஓவர் பவர் ஹீரோ கெல்வின் அப்படின்னு ஹீரோ பார்க்க ரீஇன்கார்னேட் ஆயிட்டான். அதாவது ஒருத்தங்களுக்கு பிறந்து இல்ல, அவனுடைய பாடி அந்த இடத்துல இருந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகி இப்போ வேற ஒரு பாடியா இந்த உலகத்துல வந்துருச்சு. ஹீரோ ஏஞ்ச உடனே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான், என்னடா இது இடம். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டமும் முன்னாடி வருது. என்னது, வேற ஒரு உலகத்துக்கு வரவேற்கிறீங்களா? இன்னொரு உலகமா? என்னடா இங்க நடக்குது? அட்வென்ச்சரிங் ஸ்டார்ட் பண்ணுமா? கங்க்ராச்சுலேஷன் மை லார்ட், நீங்க அனதர் வேர்ல்டுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன எந்த விதமான மெமரிஸும் கிடையாது. அதனால அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சர்வே ஆகிறதுக்கான எல்லா விதமான கைடன்ஸையும் நான் கொடுக்க இருக்கேன் உங்களுக்கு. என்னது, நான் ரீஇன்கார்னேட் ஆயிடனா? என்னடி காமெடி பண்ணிட்டு இருக்க சிஸ்டமே தலைவலியா போயிடுச்சுடப்பா. எதுக்கடி என்ன சமன் பண்ண? நான் என் உலகத்துல நிம்மதியா இருந்திருப்பேன். அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஃபேன்டாஸ்டிக்கான இந்த உலகத்துல நீங்க இப்போ ரீஇன்கார்னேட் ஆயிருக்கீங்க. அதனால இங்க எக்கச்சக்கமான மேஜிக், ஃபேண்டசி, அட்வென்ச்சர் எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம். தேவைப்படுற ஸ்கில்லையும் வச்சு எல்லாரையும் அமக்கலாம் பண்ணலாம். அவங்களோட டீட்டெயில் எல்லாமே இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் அவகிட்ட காமிக்குது. பேர் வந்து கெல்வின், டைட்டில் இன்னும் தெரியல. வயசு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு 23. கிளாஸ் பார்த்தா சமனர்னு போட்டிருக்கு. இது லைட்டா பார்க்க கேம் மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம நான் ஒரு சமனரா? ஆமா, உங்களுடைய அட்வென்ச்சர் எல்லாமே இப்ப பக்கத்துல இருக்க ஒரு டவுன்ல போயிட்டு ஆரம்பிப்போமா அப்படின்னு இந்த கதையோட டைட்டில போட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக நீங்க பக்கத்துல டவுன்ல போயிட்டு கில்ட் எல்லாம் நீங்க அதை பண்ணி ஆகணும். அதுக்கான வழியை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் கூட்டணும் போது ரொம்ப நேரமா கூட பேசிட்டு வந்துங்கிறேன். மிஸ் மேனோ, நீ ரொம்ப நேரமா என் கூட டிராவல் ஆயிட்டு இருக்கல, நீ யாரும் முதல்ல உன்னை பத்தி கொஞ்சம் சொல்ல. அடி எங்கப்பா, இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்ல. நீ ரொம்ப பாசமான பையனா இருக்கேன், அதனால நான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் காமிக்க. அதோடைய பேர் பார்த்தா மெல்ஃபினான்னு போட்டிருக்கு. பட் ஆனால் அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன லெவல் என்னன்னு எதுவுமே தெரியாது. பட் வயசு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலே இருக்கு. நான் காடஸ் ஆஃப் ரீஇன்கார்னேட்டட் அப்புறம் வந்து ஒரு சர்வெண்டாகவும் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு மெனு கார்டா. அதனால உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறது எல்லாமே பொறுப்பு நான் தான் இப்போ ஏத்துட்டு இருக்கேன்ற மாதிரி அது கிறுக்குத்தனமா பேசிட்டு வருது. ஹீரோவும் பைத்தியகாரி கம்முன்னு இருப்பா, என்ன வெறுப்பாத்தாரி, தேவையில்லாம என்ன மறுபிறவி எடுக்க வச்சிட்டேன், கடுப்பாதீங்க, வாங்க டவுனுக்கு போகின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டு போக அதுக்கப்புறம் ஹீரோ டவுனுக்கு வந்துட்டு காடஸ் மெல்ஃபினாவால இப்போ நான் இந்த உலகத்துல ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன். என் உலகத்துல அதுவும் சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால தான் நான் இறந்துட்டேன். ஆனா இவ பேசுறத பார்த்து என் மேல லவ்ல இருக்க மாதிரியே பேசுறாள். இவன் எனக்கு மட்டும் தான் இவளுடைய வாய்ஸ் கேட்கும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் மட்டும் உயிரோட வெளியே வந்தேன், உங்களுக்கு நான் கல்யாணமே பண்ணி வச்சிருவேன். அதுவும் நான் தான் உங்களுக்கு மறப்போனேன். கவலைப்படுத்திக்க, நான் காடா இருந்தேன் அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய உதவி நான் பண்றது மட்டும் இல்லாம தேவையான எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் விடுப்பான். எனக்கு ஏன் என்னுடைய மெமரிஸ் எல்லாமே பாஸ்ட்ல நடந்து வரமாட்டேங்குது, அந்த உலகத்தெல்லாம் தரமாட்டியா? வாய்ப்பு இல்லை. ப்ரீவியஸ் லைஃபோடைய மெமரிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தர மாதிரி எந்த விதமான ஸ்கில்லும் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கல. பேசாம என்ன லவ் பண்றேன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதெல்லாமே பண்றேன் உங்களுக்காக. எங்க பாரு, நானே தேவையில்லாம வந்து ரீஇன்கார்னேட்டட். இதுல வேற இந்த இதுல ஒண்ணுத்த லவ் பண்ணி ஏடா கூடமா வந்து பொழப்பு கெட்டு போயிடும். கம்முனுமா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய மெமரிஸ் எல்லாமே நீங்க இந்த இடத்துல நிறைய சர்வே ஆகலாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். தேவையில்லாம நீங்க எதுக்கு அவதான்
கேட்டுட்டீங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா நான் எப்பவுமே உங்களை விரும்புவேன், அது மட்டும் நிச்சயம். ஏன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு அது ஓவரா பேச பார்த்த ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏமா கம்முன்னு இருமா, வேணாமா. ஹீரோ அங்க கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கிறது எல்லாரும் பார்த்துட்டு வாயடிச்சு போறாங்க, யாரா இவன் புதுசாகிறான்னு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஓரமா வந்துட்டு, உண்மையை சொல்ல போனா இவ சொல்றது உண்மைதான், மெல்ஃபினா மாதிரியான ஹாட்டான பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அவளுங்க தான் என்னுடைய டைப்பு. இருந்தாலும் ஏண்டி நீ சொன்னல உங்ககிட்ட கான்ட்ராக்ட் பட்ட உன்னை நான் வெளியே வர வைக்கலன்னு, அப்ப நான் இப்போவே பண்ணலாமா? இல்ல இப்போதைக்கு முடியாது, குறிப்பிட்ட டைம் அதுக்குன்னு இருக்கு, நான் அந்த ஒரு டைம் லைன்ல வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், அப்ப நீங்க என்ன சமன் பண்ணுங்க, கண்டிப்பா வெளியே வந்த உடனே நீங்களே என்ன லவ் பண்ற சொல்லுவீங்க பாருங்க. அப்படி நடக்குதான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். கில்ட் எங்க இருக்குன்னு சொல்லு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கில்ட் காமிக்க கில்ட்டுக்கு வந்துட்டேன் ஹீரோ. அந்த ஊருடைய அட்வென்ச்சர் கில்ட்டில் பார்த்தா நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்காங்க உள்ளுக்குள்ள. ஹீரோ வந்த உடனே போயிட்டு ரெபியூட்டேஷன் ஏரியாவில் போயிட்டு நான் ஒரு அட்வென்ச்சரா இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லப்போ அவங்க அதுக்கான ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. உங்களால எழுத முடியும் தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்க, எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த ஊருடைய லாங்குவேஜ் எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சிக்கக்கூடிய ஸ்கில் நான் இந்த இடத்துக்கு ரியன் கனெக்ட் ஆக மாதிரி வந்துருச்சு. ஹீரோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது மெல்ஃபினாவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க உண்மையிலேயே உங்களுடைய கிளாஸ் என்னன்றது ஏத போறீங்களா சமனரா, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? அது பிரச்சனை என்னன்னா சமனஸை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா ரேர் ஜாப் கொண்ட ஆளுங்க, அதாவது ஒரு நாட்டுக்கே ஒருத்தர் தான் இருப்பாருன்னா பாத்துக்கோங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு சமனரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க, அப்படி உங்களுடைய அடையாளத்தை மறைச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கலான்ற மாதிரி அவ ஐடியா கொடுக்குறான். இவங்க சொல்றதும் கரெக்ட் தான், பேசாம நம்ம கிரீன் மேஜன் போட்டுன்ற மாதிரி ஹீரோ தன்னுடைய கிளாஸ் வந்து கிரீன் மேஜன் மென்ஷன் பண்றான். அவங்க ஃபார்மை வந்து அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு போறாங்க, கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கான ஐடி ரெடி பண்ணி கொடுக்க ஹீரோவும் கண்டிப்பா நான் ஒரு சமனன்ற விஷயம் வந்து சீக்கிரட்டா மைண்ட் பண்றது நல்லதுதான். அதுக்கப்புறம் அவங்க கில்ட் மெம்பர்ஷிப்பை கொடுக்க எஃப் ரேங்க்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேங்க் லிஸ்டோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எஃப் ரேங்க் தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ரேங்கை கொண்ட ஆளுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இ டி சி பி ஏ எஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரேங்க் இருக்கு. இதுல எஸ் ரேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்களுக்கு இல்லை ஏ ரேங்க். இவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டியை சேர்ந்து கூட ஒர்க் பார்க்கலாம், இண்டிவிஜுவலா கூட இருக்கலாம். அப்போ எல்லாருக்குமே இந்த இடத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போது எஃப் ரேங்க் தான் கொடுப்பீங்களா? ஆமாமா, நீங்க இந்த இடத்துல அந்த ரேங்க்ஸ் எல்லாமே அதிகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ரெக்வஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நீங்க அதுக்கான ரிவார்டை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க கூடிய சீக்கிரமாவே உங்களுடைய ரேங்க் அதிகப்படுத்திக்கலாம். நீ உங்களை விட ரேங்க் அதிகமாக இருக்கிற ரெக்வஸ்ட் இடத்துல முடிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அடுத்த ரேங்க்குக்கு போயிடலாம். அதனால முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இருக்கிற ரேங்கை பார்த்துடுங்க. இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது, ஏன்னா அதில் இருக்கிற மான்சஸ் எல்லாமே உங்களை விட கொஞ்சம் பலசாலியாக தான் இருக்கும். நீங்கள் கொடுத்த அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. நான் புதிய அட்வென்ச்சராக இருக்கிறதுனால அது எனக்கு ஏற்ற எதனா ஜாப்ஸ் இருந்தால் காமிக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்கிறதுல 3 விதமான ஜாப்ஸை பார்க்குறான். கிட்டத்தட்ட 3 ஸ்லைம்ஸ் கொள்ளணும் ஒரு ஜாப், அப்புறம் எவரெஸ்ட் எர்பு இருக்கணும், அப்படின்னா இன்னொன்று ஒரு கேட்டை கண்டுபிடிக்கணும் ஸ்பெஷல் ஜாப். மல்ஃபினா வந்து மயிலாடி எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளூ ஸ்லைம்ஸ் கொள்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் நீங்கள் எடுக்கும் போது அதில் இருக்கிற எதனா ஒரு மான்சரை நீங்கள் சமன் பண்ணலாம் முறையா, அதுவும் அது கூட கான்ட்ராக்ட் போட்டு நான் நினைச்சதை கரெக்டாக நீ யோசிச்சிருக்கேன். ஹீரோ அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்லைம் ரெக்வஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்ல நல்ல சாய்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கிட்ட கேட்டுக்கின்னு தனக்கு தேவையான வெப்பனை வாங்கிக்கணும், அதை விட்டு கிளம்புறான். இது ரொம்ப சீப்பான ஒரு ஸ்டிக் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான், ஏன்னா இருக்கிற காசை வச்சு வாங்கியிருக்கேன். மாஸ்டர் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, இது அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு பவர்ஸை கொடுக்காது, அது மட்டும் இல்லாமல் பிசிக்கல் அட்டாக்கெல்லாம் கம்மியாக தான் இருக்குமே. நீ சொல்றது சரிதான், பட் இருந்தாலும் என்னால் அதிகப்படியான வெப்பனை கொடுத்து இப்போதைக்கு வாங்க முடியுதுன்னா நான் நைட்டு வர தங்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ காட்டுக்கு வரேன், எங்கப்பா அந்த ப்ளூ ஸ்லைம் அதை அடிக்கிறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அங்க வந்த உடனே பார்த்தா பதருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்லைம்ஸ் கிட்ட இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டோம். உண்மைதான், மயிலாடு உங்களுடைய கண்களை பயன்படுத்தி அதை அப்ரைஸ் பண்ணி பார்க்கலாம், அதோடைய ஸ்கில் என்னன்றது. பரவாயில்ல, இது ஸ்பெஷலான நல்ல வெப்பனா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ அதுங்களை அப்ரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி மயிலாடு உங்களால அப்ரைஸ் பண்ண முடியறதுக்கான காரணமே அந்த அப்ரைஸ் ஸ்கில்லுடைய லெவல் வந்து கிட்டத்தட்ட ரேங்க் எஸ் வந்து, அதனால அவங்கள விட லெவல் 100க்கு மேலேயும் அதிகமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய விஷயங்கள ஸ்கில் எல்லாத்தையுமே நீங்க அப்ரைஸ் பண்ணி பார்க்கலாம் ஈஸியா. ஏமா மெல்ஃபினா, அப்போ உன்னுடைய ஸ்டேட்டஸ் மட்டும் என்னால பார்க்க முடியலையே, அப்போ உன்னுடைய தான் அப்ரைஸ் பண்ணதுக்கு நான் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? மறந்துட்டீங்களா மயிலாட், நான் தான் காடஸ், அதனால நீங்க என்னையெல்லாம் அப்ரைசிங் பண்ண முடியாது. அப்படியா, சரி, அப்போ உன்னை சமன் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ என்பி தேவைப்படும்? அட கடவுளே, தேவையில்லாத எதுக்கு பேசிட்டு இருக்கேன், இப்போ கிடைச்சிருக்க இந்த 3 ஸ்லைம் அப்படியே விட்டு கொடுக்கணுமா? அதுங்க வேற இந்த இடத்துல இருந்து போயிட்டே இருக்குங்க, சீக்கிரம் அதோடைய தோழியை முடிச்சு காட்டணும். முதல்ல இந்த சமனிங் ஆரம்பிப்போம், அதுக்காக உன்னை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லத்தனமா சரிப்பான். மயிலாட், நான் இந்த இடத்துல எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா உங்களை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. எதுக்கு எத்தாலும் ஒரு எனிமையை பார்த்த உடனே ரொம்ப வில்லத்தனமா சரிக்கிறீங்க. இப்போதைக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் இதுதான் வீக்கான மான்சர்னால முதல்ல இதை சமன் பண்ண கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு வேகமாக போயிட்டு அதை அடிக்கிறதுக்கு போகிறான். ஆனால் அந்த இடத்துல இருந்து ஜம்ப் ஆயிடுது. ஹீரோ தான் தூக்கி போட்டு அடிக்கிறது. என்னடா இது இப்படி வேலை செய்யுது, நான் இதுக்கு முன்னாடி வீக்க போலியே, நான் கேர்லெஸ்ஸாக இருந்தது என்னுடைய தப்பு, சாதாரண ஸ்லைம் பண்ணி இதை எடை போட்டது தப்பாக போயிடுச்சு. எப்படி நான் இதை அடிச்சு என்னுடைய பார்ட்டியில் ஒரு மெம்பராக சேர்க்கறது தெரியல, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், கான்ட்ராக்ட் பண்ணணும்னா இதை தோக்கடி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் ட்ரை பண்ண அடிக்கேன். ஆனால் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு அது ஹீரோவை தொடச்சி அட்டாக் பண்ணுது. அவசரப்படுது தேவையில்லாம, ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுறது கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு டெக்னிக்கலாக ட்ரை பண்ணுவான். அதை வந்து டாஜ் பண்ணிட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ இன்னொரு அட்டாக் பயன்படுத்துவோம், அப்படியே அது படுத்துரும். இப்போ ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன், இதுதான் சரியான சமயம், கான்ட்ராக்ட் போகிறது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவை கையை நீட்டு சொல்லுவான் அந்த காடஸும். அந்த கான்ட்ராக்ட் போடும்போது ஹீரோக்கு அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி கீழே வந்துருவான். ஏமா, உண்மையிலே இந்த கான்ட்ராக்ட் போடுறது பாதுகாப்பான முறை தானே, பாதுகாப்பு தான் ஃபீல் பண்ணாதீங்க. அது என்னன்னா, இந்த கான்ட்ராக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்காக உங்களுடைய எம்பி எல்லாத்தையுமே இது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கும், அதனால தான். அப்போ மொத்தமாக என்னுடைய எனர்ஜியை உறிஞ்சி எடுக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ கான்ட்ராக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் தான் கூட இணைச்சு
யோசிப்பான். மாஸ்டர் கங்க்ராச்சுலேஷன், நீங்க அந்த மான்ஸ்டர் கூட வந்து சக்சஸ்ஃபுல்லா கான்ட்ராக்ட் போட்டுட்டீங்க. இப்போ நீங்க அதுக்கு ஒரு நல்ல பேரா வைங்க, அப்பதானே நீங்க அதை சமன் பண்ண முடியும். ஓகே, அவனுடைய பேர் வந்து குளோத்தோ. அதுக்கப்புறம் வந்து குளோத்தோ சந்தோஷமா இருக்குது. அது ஒரு லைட் வெளிச்சது மூலியமா அது வெளிப்படுத்துது. பேசிக்கலி நீங்க கான்ட்ராக்ட் போட ஒவ்வொரு சர்வெண்ட் கூடயும் உங்களால நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். கண்டிப்பா இது பேட்டில் ஒர்க் ஆகல. சரியா சொன்னீங்க. சரி, அடுத்தது வேற யாரை சமன் பண்றது? இன்னைக்கு இது போதும். அப்புறம் பார்த்து ஹீரோ குளோத்தோவை சமன் பண்றான். ஏமா மெல்ஃபினா, என்ன இவன் திடீர்னு கொஞ்சம் வீக்கா இருந்தவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன மாதிரி தெரியற, நீ பெருசா நல்லா வளர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். குளோத்தோ, நீ எனக்கு உதவி பண்ண சரியா? கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து குளோத்தோக்கு ஒரு பிளான் கொடுக்குறான். நான் ஒருத்தனை பாத்துக்கிறேன், நீ இன்னொருத்தனை பாத்துக்கோ. இன்னைக்கு அடிச்சு பிடிச்சி எப்படியாச்சு கல்ட்டில் நம்ம அந்த காசை வாங்கிடும். கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் அது சொல்லவும் ஏதோ அதுக்கப்புறம் வந்து அந்த வந்து ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுவான். உனத்தை காலி பண்ணுவான். குளோத்தோ இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொருத்தையும் அடிச்சு போடுவான். அசால்ட்டா நல்ல வேலை பண்ணு குளோத்தோ. அடையங்கப்பா, என்னப்பா இது? நான் குளோத்தோ கூட கான்ட்ராக்ட் போட அடுத்த செகண்ட் பார்த்தா எனக்கு ஏதோ பவர்ஸ் அதிகமான மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எஸ் கிளாஸ் சமனரா இருக்கிறதுனால நீங்க கான்ட்ராக்ட் போட்ட ஒவ்வொரு நபர் கூடயும் இருந்து அவங்கள சமன் பண்ணும்போது அவங்களுடைய சக்திகள் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே வந்துடும். இது உங்களுடைய சமனிங் டெக்னிக்கை இன்னும் என்ஜாய் பண்ணும். என்ன போலயே இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துல இருப்பாங்களப்பா வேற வேற கண்ட்ரியில. இப்போ இல்ல மாஸ்டர், இப்போதைக்கு நீங்க தான் ஒரு சமனரா இந்த இடத்துல இருக்கீங்க, அதுவும் எஸ் ரேங்கரா. ஹீரோ இவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது குளோத்தோ இன்னொரு பக்கம் போயிட்டு பதர்ல இருந்து இன்னொரு ஸ்லைமை போட்டு அடிச்சு எடுத்துனது. குளோத்தோ, நீ பிரமாதம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளை தனக்குள்ள இழுத்துப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கில்ட்டில பேமெண்ட் வாங்கி வந்துட்டு போற வழியே யோசிக்கிறான். அடுத்த கட்டமா நைட்டுக்கு ஒரு நல்ல சாப்பாடும் தங்கத்துக்கு ஒரு நல்ல இடத்தையும் பார்க்கணும்பா. அப்புறம் ஒரு சந்தை வழியா போறான். அந்த இடத்துல பார்த்தா ஸ்லேவ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அழகான எல்ஃபு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தா ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். ஸ்லேவ்ஸா. அப்புறம் அந்த எல்ஃபு பொண்ணு அதிக ரேட்டுக்கு போறதுல பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்க்க. ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் அவளை கண்டுக்காம தன்னுடைய வேலை பார்க்க போயிடறான். அதுக்கப்புறம் ஸ்பிரிட் சாங்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த காமிக்க அது ஒரு ஹோட்டல் தான். வாங்க வாங்க கஸ்டமர், இன்னைக்கு எனக்கு ஒரு ரூம் தேவை. இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் நீங்க ஒரு நைட் தங்கலாம், இன்னொரு நைட்டும் நாங்கள் ஃப்ரீயாவே தங்கத்துக்கு அனுமதிக்கிறோம். என்னுடைய பேர் வந்து கிளரே, நான் வந்து கேள்வேன். அப்புறம் எனக்கு ஒரு நல்ல சாப்பாடாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன். ஹீரோ அதுக்கப்புறம் வந்து அந்த ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் பாத்தப் இருந்துச்சுன்னு நல்லா இருக்கும். நல்லா ஒரு வெந்நீர் குளியல போட்டுட்டு நிம்மதியாக ஒரு தூக்கம். ஆனால் என்ன பண்ணுறது மயிலாட், நீங்க எதிர்பார்க்குற அந்த விஷயம்லாம் மேன்ஷன்லையும் நோபல்ஸோடைய ஃபேமிலியை சம்மந்தப்பட்ட ஹவுஸ்ல தான் இருக்கும். ஆனால் ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைப்பா. எங்கள் ஊரில் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மாதிரி பாத்தப் இருக்கிற வீடை பார்த்து நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் ஹீரோ பசிதுன்னு சொல்லிட்டு கீழே வருவான். அங்கே ஹீரோக்காக நல்ல சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஹீரோ அதை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய புதிய லைஃப் இந்த அனதர் வேர்ல்டில் ஆரம்பிச்சிருக்கேன். நான் இன்னும் எத்தனை பேரை பார்க்க போறேன், எத்தனை பேரை சமாளிக்க போறேன்றது பொறுத்து இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் வந்து அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு மறுநாளே கிளம்பி போயிடுவான். ஹீரோ அதுக்கப்புறம் கில்ட்டுக்கு வருவோம். அந்த இதில் பார்த்தா ஆஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸ் லேடியும், கெல்வின் கங்க்ராச்சுலேஷன், நீங்க எஃப்ல வந்து ரேங்கர் அட்வென்ச்சரா ப்ரொமோட் ஆகுறீங்க. ஆனஸ்ட்லி சொல்ல போனா எந்த விதமான ஹை ரேங்கிங் ஜாப்ஸும் இல்லாம ரேங்கரா ப்ரொமோட் ஆனது பெரிய விஷயம். ஆனா இதுக்கப்புறம் நீங்க நிறைய விதமான ஹை ரேங்கிங் ஜாப்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட்டியை நீங்க உருவாக்கணும். அப்பதான் அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே நாங்க தருவோம். இவங்க சொல்றது உண்மைதான். நான் சமனான்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாம எனக்குன்னு ஒரு படையை நான் உருவாக்கிட்டேன்னா இது பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர் இப்போ இருக்கான் குளோத்தோ. அதனால மிச்சப்படி இப்போதைக்கு வேணாம். யாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நானும் இருக்கேன், அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு காடஸ் மெல்பினா உங்களை பக்கம் கேட்குறான். ஆனால் அந்த இடத்துல இருக்க ஒரு சில பேர் ஆல்ரெடி வந்து ரொம்பவும் தப்பாவே பேச ஆரம்பிச்சாங்க ஹீரோவை பற்றி. இந்த பையன் நேற்று தானே இந்த இடத்துக்கு வந்தான், அதுவும் எஃப்ரங்கிறா, அதுக்குள்ளேயே எப்படி இவன் ஹீரோங்க ப்ரொமோட் ஆனா தெரியல, அதுவும் சோலோவை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்னு அவனுக்கு உன்னோட பக்கம் பேசிட்டு இருக்க. ஆஞ்சியும், ஏன்பா கெல்வின், நீ இதுக்குள்ளேயே ப்ரொமோட் ஆகணும்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருப்பான்னு தெரியுது. சும்மா சொல்ல, நீ எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு உனக்கு எந்த மாதிரி மேஜிக்ல தெரியும்? இல்லைன்னா ஒரு கோர்ட் மெஜிஷியன் இருந்திருப்பியா எந்தாச்சும் ஒரு கண்ட்ரிலோடைய பேலஸ்ல? அது சொல்ல போனா என்னுடைய கடந்த கால விஷயங்களை பத்தி நான் பேசுறதுக்கு ஆசைப்படல. ஆனா கடவுளை என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்ல போனா இந்த இடத்துல இருந்து நான் இந்த மாதிரி கேட்கவே கூடாது உங்ககிட்ட. இந்த இடத்துல வர ஒவ்வொரு அட்வென்ச்சருடைய பிரைவசியில நாங்க தலையிடக்கூடாது, எங்களை மன்னிச்சிருங்க. ஆனாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்த கட்ட எடுத்துக்கூடிய ரெக்வஸ்ட் எல்லாமே பார்த்து சூஸ் பண்ணி போங்கன்னா கண்டிப்பா இன்னும் சீக்கிரமாவே நான் அடுத்த அட்வென்ச்சர் ரேங்கை அச்சீவ் பண்ற பாருங்க. அப்பனா நீங்க உங்களுக்கு ஏற்ற அதிகப்படியான நல்ல கியர் அப்புறம் வெப்பன்ஸ் இதெல்லாமே நீங்க வாங்கி தான் ஆகணும். இதையே வச்சு ஓட்ட முடியாதுல. நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். எனக்கான ஆர்மர் மேஜிக் ஸ்டிக் எல்லாத்தையுமே நான் வாங்கினது கரெக்டா இருக்கும். சரி, உங்ககிட்ட டி ரேங்க் ஜாப் இருந்துச்சுன்னா கொடுங்க. அப்ப அந்த ஒரு சமயத்துல பக்கத்துல இருந்த ஒருத்தன், அவனும் ஒரு அட்வென்ச்சர் தான், நீ வேணும்னா அந்த டி ரேங்க் ஜாபா இருக்கிற பிளாக் கோஸ்ட் நைட்டோடைய ரெக்வஸ்ட் எடுத்துக்கிறியா? கேஷுவல், நீ திரும்ப வந்துட்டியா? நான் வந்துட்டேன் ஆஞ்சி. போன வேலை என்னாச்சு? போன வேலை எல்லாம் கணக்கு திரும்ப முடிச்சிட்டு வந்துட்டேன். சி ரேங்க் ஜாப்ல எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம், அதான் உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன். நேற்று தான் எஃப் ரேங்கரா இருந்தியா, அதுக்குள்ளேயே ரேங்கரா உன்னை ப்ரமோட் பண்ணிட்டாங்களா? எப்படி இருக்கேன்? முதல்ல நீ யாரு? என்ன மன்னிச்சிருங்க. என் பேர் வந்து கேஷுவல். நான் ஒரு டி ரேங்க் அட்வென்ச்சர். அந்த கேஷுவல் பத்தின ஒரு சில பொருளிகள் வந்து அந்த இடத்துல இருக்கிற மக்கள் அவங்களுமே ஒரு அட்வென்ச்சர் தான். அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த கேஷுவல்ன்ற பையனை
கேரக்டரை பத்தி நமக்கு தெரியாதா? இந்த இடத்துல வர புது புது அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவன் கூட்டின்னு போற ஒவ்வொரு ரேங்க் ஜாப்லயும் ஏதாச்சும் ஒரு பையனை அவன் பலி கொடுக்காம வரவே மாட்டான்ப்பா. உண்மைதான், அவனை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்ற திமிரில் ஆடுறான். பாவம், இப்போ இந்த பையன் வந்து மாட்டிட்டு இருக்கானா? இவங்கிட்டயாச்சும் யாராச்சும் சொல்லி நிறுத்த சொல்லுங்கப்பா, ஏன்னா அந்த பையன் போய் மாட்டி போறான் அப்புறமான்ற மாதிரி இவங்க பேசப்போ இன்னொரு பக்கம் கேஷுவலி இவங்களை மறைச்சு பார்க்க அமைதியாயிடுவாங்க. என்னுடைய பார்ட்டி கூட நான் வந்து பிளாக் கோஸ்ட் நைட்டுக்கு இருக்கிற அந்த கொஸ்டின் முடிக்கிறதுக்காக போறேன். நீ ஆசைப்பட்ட எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உனக்கு விருப்பம் இருக்கா என் கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு? ஆனா பார்த்து ஆஞ்சியும் வேணாம் என்ன பேசிட்டு இருக்க கேஷுவல்? கேள்வியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் அவ ஈராங்க. அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரியான ஒரு டி ரேங்கர் கூட சேர்ந்து சண்டை போற லெவலுக்கு அவனுக்கு பவர்ஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அதுவும் இல்லாம இந்த ஜாப் ரொம்ப டேஞ்சரஸானது. பிளாக் கோஸ்ட் நைட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் போன யாரா இருந்தாலும் செத்து போயிடுவாங்களாம். அதிகப்படியே யாரும் உயிரோட வந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது புதுசா வந்தவன நீ எதுக்காக கூட்டு போற மாதிரி அவ்வளவு கேட்க. பரவாயில்ல ஆஞ்சி, நீ ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். ஆனா ஹீரோவும் நீ கொடுத்த ஆஃபர் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன மன்னிச்சிரு, உன்னுடைய பார்ட்டியில என்னால ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட வீக்கான பார்ட்டியில போயிட்டு நான் ஜாயின் பண்ண விரும்பல. அப்படி ஹீரோ சொல்லிட்டு அவனை அப்ரைஸ் பண்ணி பார்ப்பான். இவனுடைய ஸ்டேட்டஸ் க்ளோத்தோ விடவும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனுடைய டைட்டில் வேற கொலகாரன் போட்டிருக்க. இருந்தாலும் எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இவனையும் மோதி பாத்துரும். நான் இன்னும் முடிக்கல, அப்ப நீ வந்து ஜாயின் பண்ண போறியா? இல்ல நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுப்போம். அந்த டியரங் கோஸ்ட் இருக்கிற அந்த நைட் மான்ஸ்டரை ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு யார் அதை தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ரிவார்டு கிடைக்கும். அதுவும் இந்த கில்ட்ல கொடுக்கறத விட அதிகமா. இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நீ சோலோவா போற, அது உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ எப்படி தன்னம்பிக்கையில எப்படி சொல்றேன்னு புரியலையே. என்னுடைய பிளான் என்னுடைய பார்ட்டி கூட சேர்ந்து தான் அதை நான் தோக்கடிக்க போறேன். அதனால நீ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. பரவாயில்ல, நான் சோலோவாவே அதை போய் அட்டாக் பண்ணிக்கிறேன். ஆனா இல்ல ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்றத பொறுமையா பார்ப்போம். நீ என்ன சொல்ற? இது கேட்க நல்லா இருக்கு தானே? கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா எவ்வளவு பெரிய முட்டாத்தனத்துக்குள்ள நீ வந்து இப்படி மாட்டிப்பான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புவான். மாட்டினது நீங்களா நானும் பாத்துருவோம். கண்டிப்பா இவங்க என்னுடைய பார்ட்டிக்கு லாக்கியான ஆளுங்களா இல்லையான்றதை பாத்துருவோம். நான் இன்னும் அதிகப்படியான லெவல் எனக்கும் ஏற்றணும், க்ளோத்துக்கும் இன்னொரு பக்கம் அதிகரிக்கணும். மெல்ஃபினாவும் மயிலாடி, எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு ட்ராப்ல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். நீ வேற, நான் தான் அவனுக்கு ட்ராப்பே அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கேன். அவனுக்கு வரட்டும், அவனுக்கு கதையை முடிச்சு வரேன். ஆஞ்சியும் கெல்வின் ப்ளீஸ் பார்த்து சண்டை போடுங்க அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிற 3 பேருமே சொல்லுவாங்க. அந்த கேஷ்ல காமிக்க, என்னடா அந்த மேஜை அப்ரைஸ் பண்ணி பாத்தியதுன்னா தெரிஞ்சது பாஸ், அவன் இப்பதான் புதுசா வந்திருக்கான். ஏன்னா என்னுடைய அப்ரைஸ் ஸ்கில் வந்து சியா இருக்கிறதுனால என்னுடைய கண்ணுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியுது. ஆனா ஹீரோ ஓடிது எஸ்ராங்கிறது அவனுக்கு தெரியல. அவன் ஒரு கிரீன் மேஜா இருக்கிறான். அதுவும் இல்லாம சில பல சின்ன சின்ன டெக்னிக்கை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம தான் இதுல ஜெயிப்போம். நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி தெரியுது. அவன் காசல் ஒரு அடி அவனை போயிட்டு ஆச்சு தம்சம் பண்ணிட்டான்ற மாதிரி இன்னொருத்தவன் கேட்கறான். பல்கனாலே பொறுத்துருங்க, கண்டிப்பா இது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆஃபர் தான். அதனால எதுவா இருந்தாலும் அந்த சண்டை காலத்துல பார்த்துப்போம். கண்டிப்பா அந்த இடத்துக்கு போன உடனே அவனை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு கேஷல் பக்கம் தயாரா இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வீக் ஸ்பிரிட் கேசல்னு சொல்லக்கூடிய இடத்த காமிக்க, அந்த இடத்துல தான் அந்த பிளாக் கோஸ்ட் நைட் இருக்கான். அவங்க கூட சண்டை போறதுக்காக இவனுங்க இன்னொரு பக்கம் வேகமா உள்ள போயிட்டு இருக்கானுங்க. உள்ள பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்ல, எல்லாமே எலும்பு கூட தான் இருக்கு. என்ன இங்க நடக்குது? ஃபுல்லாவே 100 மான்ஸ்டரா தான் இருக்குது. ஆனா ஆல்ரெடி இதுல யாரோ தோக்கடிச்ச மாதிரி தெரியுது. யார் இதை பண்ணது வேலைன்ற மாதிரி சொல்லவும், கேஷல் அது நான் தான். ஒரு வழி அவனுடைய பார்ட்டியோட நீ இந்த இடத்துக்கு வந்துட்டியா? இந்த கிரீன் மேஜ் இந்த வேலையெல்லாம் பார்த்தான். இவன் எப்படி இங்க வந்தான்? அதுவும் இவ்வளவு சீக்கிரமா? என்னோட விஷயம் சொல்றேன். பிளாக் கோஸ்ட் நைட்டு போறது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பின்னாடி இருக்க இந்த டோருக்குள்ள தான் அவன் இருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வந்த உடனே இவ்வளவு வேலைகள் முடிச்சிட்டு இருக்க, நீ ரொம்ப திறமையான ஆளுன்றதை நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, யார் முதல்ல போயிட்டு அந்த பிளாக் கோஸ்ட் நைட்டு கூட போய் சண்டை போட போறாங்கன்றது முடிவு பண்ணிடுவீங்க. ஆனா அதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு காம்படிஷன் வைக்க போறேன். அந்த ஒரு காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? நான் இதுல ஜெயிக்கணும். அதுக்காக நமக்குள்ளேயே சண்டை. இப்ப நீங்க என் கூட ஃபைட் பண்ணணும் இந்த இடத்துல. என்னடா இவன் திடீர்னு இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி பாக்குறானுங்க. ஏன்னா ஹீரோவுடைய வில்லத்தனம் அந்த மாதிரி இருக்கும். அப்ப கில்ட்ல நான் உண்மையிலே கேள்விப்பட்டது உண்மைதான். நீ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறது தெரியும். எப்படி பொறுத்தனால ஒரே நல்ல லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரேங்கையும் அதிகப்படுத்த முடியும் புரியல. கண்டிப்பா பாஸ் இவன் ஹை கன்சல்மெண்ட் ரேங்கை பயன்படுத்திருப்பான். அதனாலதான் இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இவனை ஈஸியா நம்ம 3 பேருமா சேர்ந்து கொண்டுடலாம். காடஸும் மயிலாடு சீக்கிரம் இவங்களுடைய கதையை முடிக்கிறது உங்களுக்கு நல்லது. இவனுங்களை உங்களை விட ரொம்ப வீக்கான ஆளுங்க தான், எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. நான் பாத்துக்கிறேன். டே முதல்ல ஏர்மாடு பயில உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். டேய் டம்மி மேஜ் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். யாரை பார்த்து அப்படி சொன்ன மாதிரி அவனை பக்கம் வேகமா கோவத்தோட வந்து அட்டாக் பண்ணது வரான். அவன் கூட இருக்க கிளாஷ் எல்லாம் உன்னோட பக்கம் தடுக்கிறான். டே வேணாண்டா, அவன் உன்னை வேணும்னு விருப்பத்துறான். ஆனா வந்தவன் பார்த்தா ஹீரோடைய ட்ராப்ல மாட்டிப்பான். என்னடா இது, இந்த புதக்கொடி எப்படி இந்த இடத்துக்கு வந்ததுன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். இது என்னுடைய டீரங் கிரீன் மேஜிக். கேஷுவலையும் யோசிக்கிறான். இவன் வேணும்னே அவனை டார்கெட் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் எப்படி இது நடக்கும்? ஏன்டா நீ கன்சல்மெண்ட் ஸ்கில் தாண்டா அவங்ககிட்ட பயன்படுத்தணும்னு சொன்னேன். இங்க நடக்கிறது எல்லாமே வேற யாருங்க. சாரி பாஸ், என்ன மன்னிச்சிருங்க. இவனுடைய கன்சல்மெண்ட் இப்போ என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவன் நிறைய விஷயத்த மறைச்சிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு இந்த இடத்துல ஓடிடுன்னு சொல்லிட்டு அந்த அப்ரைசரும் அந்த இடத்துல பயந்து ஓடிடுவான். டே முட்டாள், எங்கடா ஓடிட்டு இருக்க, ஹெல்ப் பண்ணிட்டு போடுற மாதிரி அவங்களை கூப்பிட. என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இந்த வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பயந்து ஓடிடுவான். ஹீரோடைய பவர் லைட்டா பார்த்ததுக்கு. என்னொரு பக்கம் வந்து கிளாஷ் எல்லாம் இதை பார்த்துட்டு அவனை டேரக்டாவே அட்டாக் பண்ண வந்துருவான். மயிலாட், ஏன்னா கொஞ்ச நேரத்துல நீங்க சீக்கிரமா உங்களுடைய கதையை முடிச்சுக்கணும், நம்ம டேரக்டா உள்ள போயிடலாம். எனக்கு தெரியும் இது எல்லாமே என்னுடைய பார்ட் ஆஃப் பிளான் தான். க்ளோத்தோ அந்த தப்பிச்சு போறவனை போய் தடுத்து நிறுத்துன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கு போயிட்டு சமன் பண்ணிட்டுவான். க்ளோத்தோ பார்த்தா இப்போ பயங்கர ஜெய்ஜாண்டிக்கான மாஞ்சரா மாறிடுச்சு. அவன் ஒன்னு பக்கம் துரத்துன்னு வருது. யார் இது, இந்த ஸ்லைமை சமன் பண்ணுது, எங்கடா இது வந்து. அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி சில நாட்கள்லயே ஹீரோ வந்து நிறைய மான்சஸ் கூட க்ளோத்தோவுடைய உதவி மூலமா அட்டாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணிருப்பான். க்ளோத்தோ இன்னொரு பக்கம் பார்த்தா எவ்வளவு இருக்கும். க்ளோத்தோ நீ பயங்கரமா இருக்க பாங்கவே, நம்ம தான் இங்கிற மாதிரி அதுக்கப்புறம் சொல்லுவோம். அசால்ட்டா இப்போ அடிச்சு போனோம் இவனை. என்னோட பக்கம் இந்த பல்கனால் வந்து அந்த ட்ராப்ல வந்து தப்பிச்சிருவான். இந்த ஸ்லைமை நான் பாத்துக்கிறன்ற மாதிரி அவன் பக்கம் ட்ரை பண்ண. ஆனா க்ளோத்தோ இன்னொரு பக்கம் அவனையும் அடிச்சு போட்டுரும். அதுக்கப்புறம் வந்து கேஷுவலும் இவனை அடிச்சு போறதுக்கான நேரம்
நேரம் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து சோடா பயன்படுத்துவான். ஆனா ஹீரோ வா 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 உனக்கு தான் காத்திருந்தேன் மாதிரி ஒரு அடி அடிச்சு போட்டுருவான். யாரு சாமி இவன் இவ்வளவு பவரா இருக்கான்ற மாதிரி பழைய பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கு காரணம் குளோத்தோ கூட சேர்ந்து நான் சண்டை போட்ட அந்த பேட்டில் தான் எனக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே அது கொடுத்துருக்கு. இப்போதைக்கு போயிட்டு இவனுங்களை கில்ட்டில் பொறுமையாக ஒப்படைப்போம். அந்த பிளாக் கோஸ்ட் நைட்டோடைய கதையை முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போனா அந்த இடத்துல பார்த்தா அந்த பிளாக் கோஸ்ட் நைட் இருக்கான். அப்படியேங்கப்பா லெவல் 53 நேம் வேற ஜிராடுன்னு போட்டிருக்கு. கண்டிப்பா இவன் என்னுடைய பார்ட்டியில் சேர்ந்தாலும் நல்லா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அவன் கூட கான்ட்ராக்ட் போடணும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் ஹியூமனே, உன்னை நான் தோக்கடிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா என்னுடைய மைண்டை மாத்திக்கினேன். என்னுடைய பேர் வந்து கெல்வின், நான் ஒரு சமனர். நீ என்னுடைய பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணிடு, என் கூட கான்ட்ராக்ட் போறியா அப்படின்ற மாதிரி அவனை கேட்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு 2 பேரும் சாவகாசமா உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. பரவாயில்லையே தம்பி, நீ ரொம்ப தைரியமான ஆளா இருக்க. இது வரைக்கும் என்னை பார்த்து யாரும் இந்த மாதிரி பேசுறது கூட கிடையாது. ஏன்னா நான் ஸ்வாட் எடுத்தாலே பயந்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுவானுங்க ஆளுங்க. முறையா நீ தான் என்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா. சில பல காரணங்கள்னால நான் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி தான் நான் ஒரு மான்சராகவே மாறிட்டேன் என்னுடைய பர்சனாலிட்டியோட. ஆனாலுமே ஒரு நைட் கேப்டனா இந்த நாட்டுக்கு நான் நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே நான் ஒரு ஹியூமனா இருந்து மான்சரா மாறின கதெல்லாம் பெருசாக உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை. ஏன்னா அதுக்கான காரணம் இந்த இடத்துல நான் இன்னும் முடிக்காத நிறைய வேலைகள் இருக்கு. என்னடா இங்கே நடந்துட்டு இருக்கு, இவனடா என் கூட சாவகாசமா பேசிட்டு இருக்கான். இந்த ஆள் ரொம்ப வயசான ஆள் போல தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். பேசுறதுக்கு துணை இல்லாம தான் நம்ம கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு தனியாலாம் இது வரைக்கும் என்னுடைய கிங் இந்த இடத்துல இல்லாத போது அவர் திரும்ப வருவாருன்றதுக்காக நான் இந்த இடத்துல இந்த சிம்மாசனத்தை பாதுகாத்துட்டு இருக்கேன். இந்த பேலஸையும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இவனை கேண்டி சாப்பிட்டியா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அந்த கேண்டியை கொடுக்க, யோ என்னையா இது கேண்டி இப்படி நான் தடிக்குது, டேஸ்ட் வேற வித்தியாசமா இருக்கு ஒரு மாதிரி. அதுவா தம்பி, இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்குது. யோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்க இப்படி இருக்கு. சரி ஓகேயா, பேசுறதெல்லாம் போதும், என் கூட கான்ட்ராக்ட் போடு. கான்ட்ராக்டா நல்லா புரியுது, பட் இருந்தாலும் என்னுடைய கிங்கையும் இந்த நாட்டையும் விட்டு நான் எந்த ஒரு இடத்துக்கு வந்து யாருக்கும் நான் வேலை பார்க்க மாட்டேன். ஆனா நான் இந்த இடத்துல ஒரு புதிய கிங்குக்காக வேலை பார்க்க காத்துட்டு இருக்கேன். சரி ஓகே, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. உன்னுடைய கிங் இதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு, அவருக்கு நீ வேலை பார்த்துட்டு இருந்தா, இப்போ அவர் இல்லாதனால நீ புதுசாக ஒருத்தர் கிங்கா வந்து அவருக்கு வேலை பார்க்கன்னு சொல்றல. அப்ப நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னா உன்னை விடவோ பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிற என்ன நீ உன்னுடைய கிங்கை ஏத்துப்பியா? சரி ஓகே, என்னோட ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க என்ன தோக்கடிச்சா நான் கண்டிப்பா உங்களுக்கு வேலை பார்க்க ஆவலா இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய சண்டையை காமிக்க சண்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹீரோ குளோத்தோவை பயன்படுத்தி தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அந்த நைட் வந்து நல்லாவே தடுப்பான். ஹீரோ ஒரு இடத்துல செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு கவனத்தை திருப்புற மாதிரியான அட்டாக் பயன்படுத்தவும் அவன் பார்த்த இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஸ்லாஷை பயன்படுத்துவான். யோ கிளவா, நீ அந்த அளவுக்கு மோசம் கிடையாதியா. அதுக்கப்புறம் ஹீரோ குளோத்தோவை பயன்படுத்தி நிறைய அட்டாக் அவனுக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்கான். சண்டை ரொம்ப நேரம் தீவிரமாகவே போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஏர் பிரஷரை பயன்படுத்தி ஹீரோ அட்டாக் பண்ணதுல அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த டைம் அவனுடைய பழங்கால நினைவுகள் ஞாபகம் வருது அவனுக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த கண்ட்ரி இதுக்கு முன்னாடி ரொம்பவும் செழுமையா தான் இருந்துச்சு, இதுதான் என்னுடைய வீடு. ஆனா ஒரு நாள் வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல இருந்து ஒரு மெசஞ்சர் வந்தாரு. அது ஒரு எல்ஃப், அவருடைய பேர் வந்து ஜெல்டோரா. அவர் வந்த உடனே கிங் ஆஸ்கலார், நான் என்னுடைய லிசியா எம்பரருக்கு நான் வேலை பார்க்குறேன். அப்புறம் ஹோலி எம்பரர் ட்ரமசிஸ், அதை உங்களால் அழிக்கணும்னு நினைச்சனாலும் முடியாது. நீங்க இந்த எண்ணங்களை கைவிட்டுருங்க. எவ்வளவு தெரிந்து இப்படிக்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருப்பேன். அதுக்கு பதிலாக நீங்க எங்களுடைய கண்ட்ரியை அழிக்காம பாதுகாக்கணும், எங்க நேஷனுக்காக வேலை பார்ப்பீங்களா? ஆனா அவன் கேட்ட அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா அவன் போறதுக்கு முன்னாடி வான் பண்ணிருப்பான். எங்க பாருங்க கிங், நீங்க மட்டும் இந்த ஒரு விஷயம் வந்து ரெஃப்யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய சாபம் உங்களை சும்மா விடாது. உங்களுடைய நாடு கொஞ்சம் கொஞ்சமா அழிகிற நிலைமைக்கு போயிடும். அதுக்கேற்ற போல அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு இறக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல பார்த்தா ஜெராடோடைய வைஃப் ஒன்று பக்கம் இறந்துடுவாங்க. நீங்க எப்படியாச்சும் நம்மளுடைய பொண்ணையாச்சும் காப்பாத்துங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு இறந்துருவாங்க. இந்த பக்கம் கிங்க வந்து பார்ப்பான். கிங்கும் பார்த்தா நோய்வாய்ப்பட்டு அப்படியே இறந்துருவான். சில நாட்கள் கடந்து போன பிறகு நான் ஆஸ்கலார் நாட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எங்களுக்கு உதவி பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிட்டேன். கூட்டம் அந்த குதிரை கூட பார்த்தா நோய்வாய்ப்பட்டு இறந்தது. இவன் மட்டும் சாகல. இன்னொரு பக்கம் அவனுடைய பொண்ணுக்காகவும் அவன் அப்படியே ரொம்ப தூரம் கடந்து வந்திருப்பான். ஆனா வர வழியிலே பார்த்து அவளுமே இறந்துடுவான் நோய்வாய்ப்பட்டு. அவளுக்காக வாங்கி வச்ச கேண்டிஸ் தான் ஹீரோக்கும் கொடுத்துருப்பான். கண்டிப்பா என்னுடைய ஆஸ்கலார் நாட்டை திரும்ப மீட்டெடுப்பேன், விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஆர் பிரஷரை தாண்டி வருவான். ஹீரோ ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அதிகபட்ச பவர்ஸ் 2 பேருமே பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல ஒரு கட்டத்துல ஹீரோ குளோத்தோடைய பவர்ஸை இன்னமும் பூஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அட்டாக் அவனுக்கு எதிராக பயன்படுத்தி அவன் கதையை முடிச்சிடுவான். மறுநாளே பார்த்தா ஹீரோவும் அந்த பிளாக் கோஸ்ட் நைட்டோடைய ஃபிராக்மெண்ட்டை எடுத்து வந்து இவங்க கிட்ட காமிக்கிறாங்க அந்த ஆர்மரை. அப்படியேங்கப்பா, நீங்க அவரை தோக்கடிச்சிட்டீங்களா, மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த இடத்துல இருக்க எல்லாருமே ஹீரோவை பாராடுறாங்க. தம்பி இப்பதான் வந்து அதுக்குள்ளேயே நீ பிளாக் கோஸ்ட் நைட்டே தோக்கடிச்சியே. இன்னொரு பக்கம் வந்து நிறைய குற்ற செயல்களை செஞ்ச இந்த 3 பேர் கேஷுவலோடைய பார்ட்டியை சேர்ந்தவனுக்கு தான் தூக்கி ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் கெல்வின் வந்து ஹாஞ்சி தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. கெல்வின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்க டி ரேங்கரா ப்ரமோட் ஆக போறீங்க, உங்களுடைய ரேங்க் இப்போ அதிகரிக்குதுல, ஸ்பெஷலா உங்களுக்கு நிறைய கவனிக்கணும்னு சொல்லிட்டு கில்ட் மாஸ்டர் ஆசைப்படுறாரு. அதனால நீங்க அவரை போய் பாருங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க பாதுகாப்பான முறையில் திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னு அவ ஒரு மாதிரி ஹீரோ மேல கிரஷ்லேயே தான் பேசுறான். உண்மையா சொல்ல போனா அந்த பிளாக் கோஸ்ட் நைட் ரொம்ப ஸ்ட்ராங் தாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு படிக்கட்டுல வந்துட்டு இருப்பான். கில்ட் மாஸ்டர் பார்க்க வர வழியிலே பார்த்தா ஹீரோ அவங்க கூட கான்ட்ராக்ட் போட்டுல அவன் பார்த்தா மைண்டுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கான். என்ன மைக்கிங், அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது ரொம்ப வெக்கதான் வந்து உங்களுக்குன்னு இந்த இடத்துல நிறைய எரம் கேர்ள்ஸை உருவாக்க போறீங்க போல, வாய முறா, ஆல்ரெடி அவருக்கு நான் ஒரு ஃபியான்ஸே இருக்கேன்னு சொல்லிட்டு மெல்ஃபின் சொல்ல குளோத்தோ இன்னொரு பக்கம் நானும் தான்ற மாதிரி சொல்லுது. அப்படின்னு ஹீரோடைய மண்டையில இருந்து இதுங்க சண்டை போட்டுட்டு என் தலை தான் வலிக்குது கம்முடுங்கிற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரேன். அந்த இடத்துல கில்ட் மாஸ்டர் இருக்காரு.
ஹீரோவும் இப்போ கில்ட் மாஸ்டர் பார்க்க அவர் வந்து வணக்கம் தம்பி எப்படி இருக்கேன், என்ன விஷயமே என்ன பார்க்க சொன்னீங்க சார், கொஞ்சம் அதை சொன்னீங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பிடுவேன். தெரியும் நீ நிறைய ரெஸ்டே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு, ஆனா உனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்றது புரிஞ்சுக்கும். எதுக்கு வர சொன்னீங்க கில்ட் மாஸ்டர்? எல்லாரும் பேசிட்டு இருக்கிற அந்த கேள்வி நீ தானே அது? என்னோட பேரு லியோ, நான் இந்த கில்டோடைய மாஸ்டர். நான் தேவையில்லாம சுத்தி வளைச்சு கேட்கறத விட்டுட்டு டேரக்டாவே ஒரு கேள்வியை கேட்கறேன். என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு நீ வந்த? என்னடா இவர் இப்படி கேட்கறன்ற மாதிரி ஹீரோ ஷாக்கா வரான். நீ வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அவரும் அப்படியே ஸ்கில் வச்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ லெவலுக்கு இல்ல, அவரது ஏ ரேங்க், ஆனா ஹீரோ வந்து எஸ் ரேங்க், பி ரேங்கா இருக்குது கன்சல்மெண்ட் ஸ்கில். அதனாலதான் ஹீரோ ஓடியது என்ன ரகசியம் வச்சிருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். பார்த்ததுக்கு அவனுடைய டைட்டில் பார்த்தா அனலைசர்னு போட்டிருக்கு. இவருக்கு அப்போ நான் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கன்றது தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஒரு கட்டத்துல ஹீரோ பதட்டமாயிட்டான். அதுக்கப்புறம் உட்காராச்சு அவரும், எனக்கு தெரிஞ்ச உன் கூட நிறைய சர்வெண்ட் நீ வச்சிருக்கன்னு நினைக்கிறேன், நீ ஆல்சோ ஒரு சமணர் தானே, இவர்கிட்ட உண்மையா சொல்லலாமா வேணவா? ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் இவர் கண்டுபிடிச்சாரு, கில்ட் மாஸ்டர் வேற இருக்கிறாரு, கண்டிப்பா வந்து பிரச்சனை இல்லை, நீங்க இவர்கிட்ட ஓப்பனாவே சொல்லிடுங்க, நீங்க சொல்றது சரிதான், வேற வழி இல்ல, உண்மையா சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு, நான் ஒரு சமணர் தான். ஆனாலுமே நான் ஒரு சமணராக இருந்தாலும் இந்த விஷயங்களை நான் மறைச்சதுக்கான காரணம் எனக்குன்னு தனி பர்சனல் பிரைவசி தேவை. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ரேரான ஒருத்தனா இருக்கிறதுனால எல்லாருடைய கண்ணும் எம்மால் வரக்கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்கேன். இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஒரு வகையில் உதவி தானே பண்ணிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒன்னும் தீவிரவாதி மாதிரி உங்களை விசாரிக்கிற விரும்பல. ஆக்சுவலி வந்து கேஷுவல் பாத்தீங்கன்னா வழக்கமா இதே வேலையை வச்சிருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல நீங்க பண்ண ஒரு சேட்டையினால அவன் மாட்டிக்கினான். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அவன் வந்து நெலிட்டன் நேஷனோடைய ட்ரைசன் நோபல் இடத்துல இருந்து வரான். அதனால இதை நான் கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவன் நோபுலா அப்படின்னு ஹீரோவும் ஷாக் ஆகிறான். சரி ஓகே, உங்களுக்கு எல்லா விதமான பேமெண்ட்டும் ப்ரமோஷனும் நான் பண்ணிடுறேன், அது இருந்தாலுமே எனக்கு ஒரு வேலை நீங்க பண்ணியாகணும், அதுக்கு தான் உங்களை நான் வர வச்சேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல நண்பர்களா பேசுவோம், எனிமையா கிடையாது சரியா? ஏன்னா உங்களை மாதிரியே நான் இந்த இடத்துல நிறைய அனதர் வேர்ல்ட சேர்ந்த ஆளுங்களை பார்த்திருக்கேன். என்ன இவர் சொல்றாரு, என்ன மாதிரி இன்னும் நிறைய பேரா? உண்மையா சொல்ல போனா ஹீரோஸ் எல்லாத்தையுமே ஹோலி எம்பரர் ஆஃப் டிராமிஸ் தான் அவங்கள சமன் பண்றாங்க. ஹீரோவும் மெல்ஃபினா கிட்ட புலம்புறா, ஏன்டி இந்த விஷயத்துல நீ சொல்லவே இல்லையே? ஆமா அவர் சொல்றது சரிதான், நானும் அவங்களை ரீஇன்கார்னேட் பண்ண வச்சேன். அப்ப ஏன்டி இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? பொறுங்க கடுப்பாதீங்க, இந்த விஷயத்தை பத்தி நான் அப்புறமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன். டெர்மிஸ் கண்ட்ரியோடைய பிரீஸ்டா இருக்கிறவங்க காடோடைய ஒரு சர்வெண்ட் அந்த இடத்துல ஹீரோஸை சமன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இன்னொரு தகவலும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது என்னன்னா டீமன் கிங் கூடிய சீக்கிரமே ரிவைவ் ஆக போறானோ. ஓ டீமன் கிங்கா? டீமன் கிங் மட்டும் திரும்ப ரிவைவ் ஆயிட்டானா மாத்தஸ் எல்லாமே அட்டகாசம் அதிகரிச்சிடும், இந்த இடத்துல மக்கள் வாழ முடியாத நிலமா மாறிடும். ஆனா என்ன காரணம் தெரியல, அந்த பிளாக் கோஸ்ட் நைட் காட்டிலும் நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளா இருக்காத நான் இப்ப உணர்ந்துட்டேன். கண்டிப்பா வந்து டீமன் கிங் உடைய ரிவைவலுக்கு அந்த கோஸ்ட் நைட்டும் ஒரு காரணமா இருக்கணும். ஏன்னா அதோடைய அறிகுறி தானே அவன் எல்லாமே இந்த மாதிரி நடந்ததுக்கான காரணமா இருக்கும். ஆனா ஹீரோஸால மட்டும் இந்த இடத்த காப்பாற்ற முடியாது, அதுவும் இந்த மொத்த கண்ட்ரியும் காப்பாற்றணும் ரொம்ப கஷ்டம். அப்போ அவனை தோக்கடிக்கிற லெவலுக்கு எனக்கு கொஞ்சம் பவர் இருக்குதான் நீங்க நினைக்கிறீங்க, அதனால தானே இந்த ஹீரோஸ் கூட இருந்து இந்த கண்ட்ரியை காப்பாற்ற சொல்றீங்க. உண்மைதான், இருந்தாலுமே இந்த கண்ட்ரியில நிறைய ஹை ரேங்கர் அப்புறம் ஹை ஜாப்ஸ் முடிச்ச ஆளுங்க இருந்தாலுமே எங்களுக்கு உங்களை மாதிரியான ஒரு சப்போர்ட்டர் எங்களுக்கு தேவை. பரவாயில்லையே, என்ன ஒரு ஆளா மதிச்சு கூப்பிடுறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கெல்வின், நீங்க என்னதான் நீங்க ஒரு சமணன்ற விஷயத்த வந்து எல்லாருக்கிட்ட மறைச்சாலும் அந்த நோபல் ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தனை நீங்க பீட் பண்ணிட்டதுனால கண்டிப்பா வந்து அந்த கண்ட்ரியை சேர்ந்த நிறைய பேர் உங்க மேல ரொம்ப டார்கெட்டை ஏற்படுத்துவாங்க. அதனால பின்னாடி நீங்க என்னதான் உங்களுடைய ஐடென்டிட்டி மறைக்கணும்னு நினைச்சாலும் பிரச்சனை வரது தான். அதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை. அதனால அதை மட்டும் மறந்துடாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்களும் எனக்கு உதவி பண்ணுங்க, ரெண்டுமே சரியா போயிடும். மல்ஃபினாவும் கண்டிப்பா அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு மாஸ்டர், அதனால நீங்க அதை ட்ரை பண்றதுல தப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம கேள்வின் உங்ககிட்ட எஸ் ரேங்க் அட்வென்ச்சர்ஸ் உடைய ஸ்கில்ஸ் எல்லாமே இப்போ இருக்கு. நீங்க ஒரு சமணரா எல்லாருமே நீங்க இன்னும் பவர்ஃபுல்லா ஆகணும்னா எஸ் ரேங்க் அட்வென்ச்சரா ஆகணும். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சரி ஓகே, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அதுக்கப்புறம் தான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வரேன். அந்த இடத்துல இருக்க கிளரேவும், தம்பி சூப்பர் பண்ணி பி ரேங்கரா ப்ரமோட் ஆயிட்டியா? நீங்க சொல்றது சரிதான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்ன மாதிரியான எங்க அட்வென்ச்சர்ஸ் இப்படிலாம் அதிசயத்தை பண்ணுவீங்க. சரி ஓகே இவ்வளவு சீக்கிரம் தகவல் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. உங்களுக்கு இந்த டவுன்ல தான் உன்னை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, அதுல தான் தெரிஞ்சுக்கணும். கவலைப்படாத, இன்னைக்கு உன்னுடைய ப்ரமோஷன்றதுனால உனக்கு ஒரு செலிப்ரேஷனா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய டிஷ் உனக்கு செஞ்சு தரேன். கேட்கவே நல்லா இருக்கே, ஆனா இப்போதைக்கு லஞ்ச் மட்டும் கொடுக்குறீங்களா? அதுக்கப்புறம் ஹீரோ அதை வாங்கிட்டு வரும்போது ஜெராட்டும் மை கிங் ஒரு விஷயத்த கேட்கணும், கீழே இருந்து இந்த லேடியும் உங்களுடைய ஹெரம்ல சேர்த்துருவீங்களா? ஏய் அவங்க அப்படி கிடையாது, கம்னரா நீ வேற இடம் ஆளுக்கு சேர்த்துட்டு இருக்க. எனக்கு தங்கத்துக்கு நல்ல இடத்த கொடுத்துருக்காங்க, அவங்களெல்லாம் அப்படி நினைக்க முடியாது, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சோ இல்லையோ தெரியல. ஆமா அவர் சொல்றது சரிதான், ஆல்ரெடி நான் தான் அவருக்கு இருக்குன்ற மாதிரி மல்ஃபினாவும் சொல்ல, இதுங்களை திருத்த முடியாது. ஏன்பா கொஞ்சமாச்சு கம்னருப்பா, மூளையை போட்டு கசக்குறீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டு, ஏன்பா மெல்ஃபினா அப்ப சொன்ன அந்த விஷயத்தை இப்ப சொல்ல கொஞ்சம், அதெல்லாமே நடந்து ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. அது ப்ரீசியஸா இருக்கிற ஹோலி எம்பரருடைய ட்ரெமஸ்ல இருக்கிற என்னுடைய ஒரு ஆள் வந்து சமனிங் ரிச்சுவல் பண்ற ஒரு ஆளை அந்த இடத்துல நான் நிர்ணயிச்சிருக்கேன். அவங்க வந்து ஸ்மார்ட்டான ஆளுங்க, யாரா இருந்தாலும் அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்க பார்க்க அழகா இருக்கிறவங்க, கூடவே புத்திசாலியா இருக்கிறவங்க, இதெல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒருத்தங்கலாம் இந்த உலகத்துல ரீஇன்கார்னேட் பண்றது தான் அவங்களுடைய வேலை. இதெல்லாமே எங்க ஊர்ல இருக்கிற நான் கதை புக்கில் தான் படிச்சிருக்கேன். டீமன் கிங் திரும்ப வருவான், ஹீரோஸை சமன் பண்ணுவானுங்க, அடிச்சு போட்டு போயிடுவான், அப்படி இல்லைன்னா அவன் அதே உலகத்துல வாழ்வான். எங்கே நடனா அப்படியே நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கொஞ்சம் சாப்பிட்டு ரிலாக்ஸா இருக்கான். அந்த ஒரு சமயத்துல குளோத்தோவை வெளியே வர வச்சு அதுக்கிட்ட இருக்கிற அந்த காசு எல்லாத்தையுமே கொஞ்சம் வாங்கிக்கிறான். உங்ககிட்ட நல்ல ஒரு இன்வெர்டர் இருக்குதுப்பா, உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் போட்டு வைப்பேன், நீ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. கண்டிப்பா இது எனக்கு இப்போதைக்கு போதும் நான் நினைக்கிறேன். மைக்கிங் ஷாப்பிங்கா போறீங்க? கண்டிப்பா. ஹீரோ கீழே வந்துட்டு கிளரே இன்னைக்கு டின்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே
போல செஞ்சு வைங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் சீரப்ப போக என்னக்கு இங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னமோ சேட்டை படம் போறீங்க போலயே. இல்ல நான் ஒரு ஸ்லேவை வாங்க போறேன். என்னது ஸ்லேவா? நான் ஒரு ஃபீமேல் ஸ்லேவை வாங்க போறேன்ற மாதிரி அவன் கத்த ஊர்ல இருக்க எல்லாருமே இவனா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி பாக்குறாங்க. நினைச்ச மைக்கிங் நீங்க இளம் வயசுல இருக்கிறதுனால பசங்க எல்லாருமே அப்படித்தானே பண்ணாங்க. நீங்க பண்றதுல தப்பே இல்லை, ஏன்னா உங்க வயசு அந்த மாதிரி. இல்ல நான் அதுக்காக ஒன்னும் இந்த இடத்துல அவரை வாங்கணும்னு ஆசைப்படல. நம்மளுடைய பார்ட்டியில ஒரு மெம்பரை ஜாயின் பண்ண வைக்கணும் அவளை. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விதமான மேஜிக்கை நான் கற்றுக் கொடுக்கறது மூலியமா நம்மளுடைய மேஜிக் பவர் எல்லாத்தையுமே அவங்க என்ஜாயின் பண்றதுக்கு உதவுவாங்க. ஆல்ரெடி இதை பத்தி நான் மல்ஃபினா கிட்ட பேசிட்டேன். கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்க கூட இருந்த நானும் அவங்களுக்கு நம்மளுடைய பார்ட்டியில இருக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறேன். எல்லாம் நீ சொன்ன நம்பிக்கையில தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஸ்லேவை பார்த்தேன், அவளை தான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த தெருவுக்கு போகவும் அந்த தெருவில் பார்த்தா ஆல்ரெடி அந்த பொண்ணை வாங்குறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். அவளை தொட போனவனுக்கு பார்த்தா திடீர்னு ஃபயர் பத்தி அவன் மேல ஓனர் ஒன்ன பக்கம் சாரி சார் மன்னிச்சிருங்க நல்லா தானே இருக்கீங்க, யோ என்னையா பண்ணி வச்சிருக்க, அந்த பொண்ணை தொட்டாலே எரிஞ்சிட்டு இருக்கு, என்னையா இங்க நடக்குது, இப்படியாப்பட்ட ஒருத்தி எங்ககிட்ட வைக்கிறதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு ஏமாத்துக்காரன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். இவ ஒரு சபிக்கப்பட்டவளா ஸ்லேவு அப்படின்ற மாதிரி கத்திட்டு ஓடிடுவான். இவரை நான் அன்னைக்கு பார்த்தனே, இவ கண்டிப்பா ஒரு ஆல்ஃப் எல்ஃபா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓனர் ஹீரோ கிட்ட வந்துட்டு, தம்பி உண்மையிலேயே இவளை நீ வாங்கணும்னு நினைக்கிறியப்பா, ஏன்னா இவ மேல வந்து அதிகப்படியான ரொம்ப பவர்ஃபுல்லான கர்ஸ் இருக்கு, அதனால யார் இவளை தொட்டாலுமே அவங்க எரிஞ்சிருவாங்க. ஹீரோ அப்ரைஸ் பண்ணி பார்க்க அதுல பார்த்தா ஃபயர் டிராகன் கிங்ஸோடைய சாபம் அவன் மேல இருக்கு. ஏ மெல்ஃபினா, இந்த சாபத்தை எடுக்கணும், அதுக்கு என்கிட்ட இருக்கிற ஸ்கில்ல எதை நான் பயன்படுத்தினா கரெக்டா இருக்கும். அப்ப நீங்க பயன்படுத்த வேண்டியது எல்லாமே ஏ ரேங்க் ஒயிட் மேஜிக் ஸ்கேட் பிளஸ்ட் ஸ்பெல்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தினாலே கண்டிப்பா அது ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் அவளை ஏக்கமா பாக்குறா, நம்மள விடுவிச்சிருவாங்களான்னு. ஆனாலுமே ஹீரோ அதுக்கப்புறம் அதை அடுத்து விட்டு போயிடுறது பார்த்துட்டு அவள் சோகமாயிடுவான். அதுக்கப்புறம் சாயங்கால டைம்ல அந்த ஓனர் வந்து கத்திட்டு இருக்கான், இளவடுத்துவ என்கிட்ட வந்து மாட்டினாலே, இப்படியாப்பட்ட சாப்பு இருக்கிற ஒருத்தி எனக்கு எது கிடைக்கணும், ஒன்னுத்துக்கும் வித்து போக மாட்டேன், பாதி காசுக்கு வித்தா கூட வாங்க மாட்டான் எவனும் வந்தா, என்ன நீ அப்படி நீ வர வேணும் வந்தேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான் அவகிட்ட. ஹீரோ திரும்பி அந்த இடத்துக்கு வரான். நீ ஏன் திரும்பியும் என்ன வேணும் தம்பி, இப்போ ஆக்சுவலி இவளை நான் வாங்கறதுக்காக தான் வந்தேன் தம்பி, நல்லா யோசிச்சுக்கப்பா, இவகிட்ட தான் அந்த சாபம் இருக்கிறதுனால நீ இவளை தொட்டினா கண்டிப்பா உனக்கு ஃபயர் ஏற்படும், யோ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கிற காசை மொத்தமா அவர்கிட்ட கொடுத்துட்டு, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற மாதிரி அவர் கேட்கவும், இல்ல இதுவே போதும் நீ இவளை கூட்டணும் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் அவகிட்ட ஒப்படைச்சிருவான். ஹீரோ கூட வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கான், இப்பதான் முத முறையா நான் சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன்ற மாதிரி. ஒரு நிமிஷம் மாஸ்டர், என்ன நீங்க வாங்கறதுக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய பேர் வந்து எஃபில், ரொம்ப நல்லது, என்னுடைய பேரு கெல்வின்மா, நான் ஒரு அட்வென்ச்சர், நான் உன்னை வாங்கறதுக்கான காரணமே நீ என்னுடைய பார்ட்டியில சேரணும், பத்தாவதுக்கு என் கூட நின்று சண்டை போடணும், ஆனா என் மேல இருக்கிற சாபம். சரி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, நீ எவ்வளவு காலங்களா ஸ்லேவா இருக்க? அது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பிறக்கும் போது என்னுடைய பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு, அவங்கள போலயே எனக்கும் சாபம் ஒண்ணு இருக்கு, என்ன யார் தொட்டாலுமே அவங்க எரிஞ்சிருவாங்க. நீ சொல்றதுல புரியுது அவர் எவ்வளவு மனசுல வருத்தம் இருக்குன்னு. கிட்ட போயிட்டு ஹீரோ தொடப்பாக்க, ஆனா தொடாதன்றவான், தொடாதுன்னு சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிருக்கேன், ஏன்னா நீங்க என்ன தொட்டிங்கன்னா நீங்களும் எரிஞ்சிட்டீங்கன்னா என்ன நான் யாரையும் காயப்படுத்த விரும்பல, எங்க பாரு எஃபில் என்ன நம்ப போதும் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அவருடைய கேஸ் அப்படியே ரிமூவ் பண்றான். பத்தாத்துக்கு அவருடைய விலங்கையும் ஹீரோ கட்டி விட்டுருவான். அதுல ரொம்பவும் அவ ஃபீல் ஆயிடுவான், எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, என்ன நீ எனக்கு தேவை, எங்க பாரு உன்னுடைய சாபமும் இப்ப போயிடுச்சு, நான் உன்னை காப்பாத்திட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு விடுதலைன்ற மாதிரி ஹீரோ சொன்ன உடனே அவ ஹீரோட கையை பிடிச்சி அழக ஆரம்பிச்சிருவா. நீங்க பண்ண உதவிக்கு நான் ரொம்பவும் நன்றி சொன்னாலும் பத்தாது, கண்டிப்பா மாஸ்டர் உங்க வாழ்நாள் ஃபுல்லா இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் பார்த்து கவனிச்சுப்பேன். மாஸ்டர் வேலைக்கு ஆயிடுச்சு போலியா அந்த ஒயிட் மேஜிக்கு? ஆமாமா, உண்மையா சொல்ல போனா மல்ஃபினா உன்னாலதான் இது எல்லாமே சாத்தியம், உனக்கு நான் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி ஹோட்டலுக்கு வரேன், வாடா கெல்வின் சாப்பாடுலாம் ரெடியா இருக்க? ஆமா நீ ஒரு கெஸ்டையும் கூட்டு வந்திருக்கியா? ஆமா கிளரே, இவங்களுக்காக கொஞ்சம் துணிகளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் பண்ணுங்களேன். ஆனா அவங்க வெறுப்பா வராங்க, இந்த பையனை இப்படி பண்ணி வச்சிருக்கானே, ப்ளீஸ் எனக்கு பசிக்குது, போங்க சாப்பாடு தருவாங்க. எஃபில் கவலைப்படாத, இவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இவங்க நம்மளுடைய நெருங்கிய சொந்தம். ஒரு நிமிஷம், நீ எதுக்காக காலையில இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒருத்தைய கூட்டு வர போற அவங்களுக்காக நீங்க சாப்பாடு துணியை ரெடி பண்ணி வைக்கணும்னு சொன்னதால நான் பண்ணிருப்பேன், நான் பாடி அவங்க கத்திட்டு இருக்காங்க, ஆனாலுமே அவ பயப்படுறான். பரவாயில்ல, அவங்கள பார்த்து பயப்படாத, அவங்க நல்லவங்க தான், அவங்கள தொட்டு பார்த்து அவளை டெஸ்ட் பண்றா, இவங்க எரியல நல்லா தான் இருக்காங்க, அந்த சாபம் போயிடுச்சு அப்படின்னு அவன் சந்தோஷமாக, வாமா உனக்கு துணியை நான் ரெடி பண்றேன், சாப்பாடு கொஞ்சம் நேரத்தை ரெடியாக வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு துணி மாத்ததுக்காக கொண்டு போயிடுவாங்க. ஹீரோ ஒரு பக்கம் இந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எப்படா இவங்க வருவாங்கன்னு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல துணியை போட்டு விட பார்க்கவே பயங்கர அழகா இருப்பான், மேடு காஸ்டியூமா பார்க்கவே நல்லா இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்க பார்த்துட்டு, ஏய் எதனா சொல்ற, அவ பாடுற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமால நீ இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். அவளுக்கு ஒரே வெக்கம் தான். மாஸ்டர் கண்டிப்பா உங்களுக்காக நான் எந்த வேலையா இருந்தாலும் பண்றது தயாரா இருக்கேன், நல்ல விஷயம், எனக்கு போயிட்டு சாப்பாடு ரெடி பண்றீங்களா? ஓகேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து போக, அதுக்கப்புறம் நைட் டைம்ல அவளுக்கு ஒரு சில ஸ்கில்ஸை வந்து ஹீரோ சொல்லி கொடுக்குறான், இதுக்கு தேவைப்படும்னு. நான் கண்டிப்பா கிளாரே கிட்ட இன்னொரு பெட் இருக்கிற மாதிரி ஒரு ரூமை கேட்கணும், ஏன்னா இவ என் பக்கத்துல படுத்துட்டு இருக்கா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, மொத முறையா ஒரு பொண்ணு என் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம என்னுடைய வயசு வேற 23 இருக்கு, நான் யோசிக்கிறது கொஞ்சம் தப்பா தான் இருக்கும். ஆனாலுமே ரொம்ப நாள் கழிச்சு சுதந்திரம் கிடைச்ச சந்தோஷத்துல இவ ரொம்பவும் எனக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நிம்மதியா தூங்குறேன்னு நினைக்கிறேன், நல்லா தூங்கட்டும், இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு ஹீரோ புலம்பா. இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல ஒரு டீமன் மாதிரி இருக்கிற பொண்ணை வந்து சிறைப்பட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு டீமன் இடத்துல காத்துட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் இவங்க பார்த்தா இப்போ அட்வென்ச்சரிங்ல ஈடுபட்டிருக்காங்க. ஒரு ட்ரீ அழிக்கிறதுக்காக இவங்க போராடி இருக்க அசால்ட்டா பார்த்தா ஒரே ஒரு ஆரோ வச்சு நம்ம எஃபில் கொண்டு போடுவா. மாஸ்டர் உண்மையை சொல்ல போனா உங்களுடைய புதிய ஸ்லேவ் பொண்ணு கலக்கறப்பா, கரெக்டான பொண்ணு தான் சூஸ் பண்ணிருக்கீங்க, சரியா சொன்னேன். அதுக்கப்புறம் கில்ட் இல்லாத போய் ரிப்போர்ட் கொடுக்கப்போம். என்னங்க நீங்க அதை கொன்னதுக்கான ரிவார்டு, இன்னும் ஒரு வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் ரேங்க் அப் ஆயிடலாம் மாஸ்டர். இன்னும் கூடிய சீக்கிரமே நம்ம ஏ ரேங்க் அடைய போறோம். உண்மைதான், நீயும் சி ரேங்க்ல இருந்து பி ரேங்க் போற. ஆனாலுமே அப்படின்ற மாதிரி ஆஞ்சி அவன் பார்க்க உங்களுக்கு என்ன ஓடுதுன்ற மாதிரி இவன் இன்னொரு பக்கம் பாக்குறா. தப்பா நினைச்சுக்காத, லாஸ்ட் எக்ஸாம்ல நடந்த உன்னுடைய பேட்டில் அப்போ பார்த்தோம் உன்னுடைய ஆப்பனண்ட்டை நீ அழிக்க அதிகப்படியான சக்தியை பயன்படுத்தணும் போல. ஏன் சொல்றேன்னா உனக்கு கத்து கொடுத்தவங்களுடைய தலையவே பதம் பார்த்துட்டு நீ அப்புறம் பார்த்தா கத்து கொடுத்துருக்காரு ஒருத்தர் எக்ஸாமினரா, அவங்களுக்கே ஒரு டப்பு கொடுத்து அவனையும் தலையை பதம் பார்த்துட்டு இருக்கான். விடுங்க விடுங்க, அவர் தப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்க. அப்புறம் எஃபில் ஒரு புதிய விஷயத்த நான் சொல்ல போறேன். ஒரு நல்ல ஸ்வீட் கடை ஓபன் பண்ணிருக்காங்க புதுசா, அதுவும் பேக்கரி தான். கவலைப்படாதீங்க, அந்த இடத்துக்கு போலாமா? கண்டிப்பா, கேட்கவே நல்லா இருக்கு. கண்டிப்பா நானும் வரேன். இவன் என்ன பேசிட்டு இருக்கா? ஒரே நேரத்துல நம்ம 3 பேரும் போக போறோமா பேக்கரிக்கு? மாஸ்டர் நீங்களும் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சொல்றேன் கெல்வின், அவளுக்கு ஒன்னு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதனாலதான் வர சொல்றா. என்னடா நீ இதுக்கெல்லாம் போயிட்டு இப்படி தேங்கிட்டு இருக்க? பதில் சொல்றா அவளுக்கு. சரி ஓகே நானும் வரேன் நாளைக்கு. ஆஞ்சி யோசிக்கிறா, நான் நினைச்ச வேலை ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அந்த இடத்துல ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அடேங்கப்பா, இங்க பார்த்தா நிறைய கப்பல்ஸ் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ ஒருத்தி மெல்பினா வேற எங்க போயிட்டு தெரியல. காலையிலே தன்னுடைய சர்வெண்ட் கூட போயிட்டு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கெல்வின் மனிதர் அலர்ட் ஆகுதுக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆஞ்சி வந்ததுக்கு ட்ரெஸ் எல்லாம் பக்காவா போட்டு வரா. ஏய் எனக்கு நீ அவுட்ஃபிட்ல ரொம்ப சூப்பரா இருக்க, நீ கூட நல்லா தான் இருக்க. சரி எஃபிலங்க, முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லு. நம்ம 3 பேருமே ஒன்னா தான் பேக்கரிக்கு போறோமா? ஆமாட்டா கெல்வின், அதுல என்ன உனக்கு பிரச்சனை? 2 பேரும் ஒன்னால சமாளிக்க முடியாது. அதுக்கு இல்ல, கவலைப்படாத கெல்வின், பெருசா நான் எதுவும் தொல்லலாம் உனக்கு கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம எஃபில வரா. வந்த உடனே அவளுடைய அழகுல மயங்கிறாங்க 2 பேரும். ஏன்னா அவன் அந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கான். ஹீரோ வேக்கப்பட்டுன்னு எதுவுமே சொல்லாம இருக்கேன். இவ உன பக்கம் எழுப்புறா, எதனா சொல்றா, நீ இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு வெக்கமா வந்துருது. இவ கியூட்டா இருக்கப்பா அப்படின்னு ஏழா கூடமா அவகிட்ட பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்னா சாப்பிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற ஒரு சில பேரு, ஏன்பா அங்க பாத்தியா அது ஆஞ்சி, அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான மேடு தானே அவன் எஃபில. இந்த பையன் இப்பதான்ப்பா பீரங்க, அதுக்குள்ளேயே பார்த்தா 2 பணம் வச்சுட்டு இருக்கான். என்னால அதை ஏத்துக்க முடியாது, எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறது எல்லாமே ஹீரோ கேட்டுட்டு, என்ன பேசிட்டு இருக்கீங்க, வாய முடுங்க, நாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். என்னாச்சு இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கெல்வின் இந்த வாங்கிக்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணாதே, வாகர வேணும் தப்பா நினைக்கிறாங்க, எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். என்னது 2 பேரும் வீடு கொண்டு போறானா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசிருக்கீங்க மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்கு. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா இந்த இடத்துல காமனஸ் எல்லாம் எப்படி ரொமான்ஸ் பண்ணி தெரியல பப்ளிக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு 2 கார்ட்ஸ் அந்த இடத்துல ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனை பாதுகாத்துட்டு வரானுங்க. அவனுக்கு வந்துட்டு ஹீரோவுடைய டைனிங் டேபிளை தூட்டிக்க ஹீரோ தப்பிச்சிடுவான். அவங்களுக்கு என்ன வேணும்? நீல் டவுன் போடுறான். இவர் தான் தேர்ட் பிரின்ஸ் ஆஃப் ட்ரைசன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா, ஈஸ்ட் சைட்ல மிகப்பெரிய மிலிட்டரி படையை கொண்ட நாடு. பிரின்ஸ் நீங்க விருப்பப்பட்டா இந்த காமனர்ஸுக்கு நாங்க பாடம் கத்து கொடுக்கலாம்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? சரியா சொன்னீங்க, பக்காவா இருக்குன்ற மாதிரி அவன் ஆர்டர் கொடுக்கிற பேர்ல அந்த நோபலும் பார்த்தா. ஆனா அந்த பொண்ணுங்களை மட்டும் விட்டுருங்க, அவங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க, அவனுக்கு நம்ம தேவைப்படுவாங்க. எல்ஃப வேறையவ, அதுவும் ஸ்லேவா, அவன் எனக்கு முக்கியமா தேவை. அப்புறம் பார்த்தா அவனுக்கு 2 பேரும் அட்டாக் பண்ண வரும். ஹீரோ போயிட்டு அவனுக்கு தூக்கி போட்டு அடிப்பான் பாருங்க, அசால்ட்டா அடிப்பான். இவனெல்லாம் எனக்கு முன்னாடி ஒரு ஆள் இல்லைன்னு. என்னப்பா கொழுப்படுத்த பண்ணி உன்னுடைய ஆளுங்க எல்லாருமே டி ரேங்கர் தான். யாரா நீ இப்ப இந்த மாதிரி பண்ண? நான் பிரின்ஸ் டப்ராடா. அப்புறம் பார்த்து ஹீரோ அவனுக்கு ஏர் பிரஷரை கொடுத்து தலைவனை நீட் ஒன்று போட வைக்கிறான். எதுக்கு ஈஸ்ட் சைட்ல இருக்கிற தேர்ட் பிரின்ஸ் எல்லாம் தேவையில்லாம இந்த பாத்து ஏரியாவுக்கு வந்தீங்க? இப்போ ஒரு பிசினஸ் விஷயமா தான் வந்தேன். என்ன பதில் சொல்ல விட, அப்பதான் நான் சொல்ல முடியும். நான் வந்ததுக்கான காரணமே இடத்துல அட்வென்ச்சர் கில்ட்ல இருக்கிற லியோவை தான் பார்க்க வந்தேன். லியோவியா? ஆமா, இந்த பார்த்த பேஸ்ல வந்து ஏதோ பவர்ஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர் இருக்கிறோம். அதை நான் கேள்விப்பட்டதான் இந்த வந்தேன். ரூமர் எல்லாம் பொய்யா உண்மையான்றதை நான் பர்சனலாவே பார்த்து தெரிஞ்சதுக்காக தான் வந்தேன். ஆனா பாவமாச்சே, உன்னுடைய ஜேர்னில வீக்கான கார்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு இருக்க. நான் சொல்றது எல்லாமே நம்புங்க. நான் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட பண்ண மாட்டேன். நான் பவர்ஃபுல்லான அந்த அட்வென்ச்சரை தேடி தான் வந்து என்ன மன்னிச்சிருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்போ நீ தேடி வந்த அந்த அட்வென்ச்சர் எனக்கு தெரிஞ்சு நானா எடுத்து கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு நீங்க பவர்ஃபுல்லான ஆள் தான், ஆனா கண்டிப்பா அந்த லெவலுக்கு இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க போயிட்டு எனக்காக வேலை பார்ப்பீங்கன்னா நான் ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு தான் வந்ததுக்கு கண்டிப்பா நான் உனக்கு வேலை செய்ய மாட்டேன்டா. அவன் பண்ண வேலையை பார்த்துட்டு மக்கள் இன்னொரு பக்கம் அவனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆவலையே, வாங்க கிளம்புவோமா அப்படின்னு ஹீரோ கூட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா என்னமோ அதிகப்படியான லவ் ஹீரோ மேல வந்துருது நம்ம எஃபிலுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹோலி எம்பரர் டெமரிஸை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா காடஸோடைய சர்வெண்டா இருக்கிற அந்த பிரீஸ்ட் பொண்ணும், நீங்களே இந்த இடத்துக்கு வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காடஸ், சொல்லுங்க வந்த விஷயம் என்ன? காடஸ் மெல்ஃபினா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல சார்லட், சொல்லு எத்தனை ஹீரோஸ் இப்போதைக்கு நீ உருவாக்கி இருக்க இந்த இடத்துல? இது பாருங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பால காமிக்க, அதுல பார்த்தா நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. அடுத்த கட்டல என்னவோ அதை சொல்லுங்க. அதுவா, நான் வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல ஒரு மிகப்பெரிய மோசமான ஈவில் பிரசன்ஸை உணர்றேன். அதனால நீ அந்த ஹீரோஸ் அந்த இடத்துக்கு காமிச்சு அந்த ஈவில்ஸ் அழிக்க சொல்லு. ஆனா எக்காரந்த கொண்டு அந்த பாத்து வழி அவங்க வரவே கூடாது. பாத்து இருக்கிற அந்த கண்ட்ரி சைடாவா? நல்லா புரிஞ்சுது அப்படின்னா ஓகே. இப்போ நான் வந்த வேலை முடிஞ்சது, நல்லபடியா சமனிங் வேலையை தொடர்ச்சியா பாரு, நான் போயிட்டு வரேன். அவ கிளம்பிட. அதுக்கப்புறம் அந்த ஹீரோஸ் எல்லாருமே சார்லட் என்னாச்சு உங்களுக்கு? நான் ஒரு வழியா காடஸை பாத்திரம் விட்டு அவ காஜி பிச்ச மாதிரி பேசுறான். உங்களுக்கு புதிய வேலை வந்துருக்கு ஹீரோஸ். நைட் டைம்ல பார்த்தா எல்ஃபிலும், என்ன மாஸ்டர் உங்களுக்கு தூக்கம் வரலையா? எனக்கு தூக்கம் வரல. நீ கூட தூங்கல? இல்ல, இன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்துறதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை, அதுக்காக தான் இப்ப தேங்க்ஸ் சொல்றேன். அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க? தூங்கமா, நல்லா ரெஸ்ட் எடு. ஏன்னா முக்கியமான விஷயம், நீயும் நானும் ஒரே பெட்ல இருக்கிறதுனாலதான் எனக்கு பெருசா தூக்கம் வரல, அதான் விஷயமே. நான் கேட்டிருக்கேன் கிளரே கிட்ட ஒரு புதிய ரூம். ஆனா ஒரு நிமிஷம் மாஸ்டர், அப்ப நீங்க எதிர்பார்க்குற லெவலுக்கு ஒரு உமனா என்னால எதுவுமே உங்களுக்கு அட்ராக்டிவா பண்ண முடியலையா? உங்க கண்ணுக்கு நான் பார்க்க அழகா தெரியலையா? ஏய் எஃபில், என்ன கேட்கிறேன் மாஸ்டர்? உங்களை எனக்கு அப்படி நான் வாழ
இல்ல அழுவாத, உண்மையிலேயே உனக்கு எந்த மாதிரியான ஒரு ஆளை ரொம்பவும் பிடிக்குமான? உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு மாஸ்டரா, ஒரு ஆளா உங்களை எனக்கு ரொம்பவும் எப்பவுமே பிடிக்கும் அதிகமா. என்ன சாவ நிறைஞ்சப்போ என்ன யாரும் தொட வர மாட்டாங்க. ஆனா அதை ரிமூவ் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை புதுசா மாத்தி நீங்க கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா காலம் ஃபுல்லாவே உங்களுக்காக தான் நான் இந்த இடத்துல இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணுமோ செய்வேன். ஒரு ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கான். ஹீரோ ஒன்று பக்கம் அவகிட்ட போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது திடீர்னு வந்து அவளுடைய கழுத்துல இருக்கிற அந்த ஸ்லேவ் செயினை பாக்குறான். ஆனா அவளுக்கு அந்த விஷயம் மேல இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்கிறதுக்கு அப்புறம் நீ ரொம்ப கியூட்டா இருக்க, ரொம்ப அட்ராக்டிவா இருக்க, அது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா இப்போதைக்கு இது வேணாம். அப்போ கண்டிப்பா ஒரு நாள் என் கூட அதை பண்ணுவீங்களா? சரி ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கலாவர ஹீரோவை கண்டிப்பா நான் ஒரு வீடு வாங்கணும். அந்த இடத்துல நான் தனித்தனி ரூமா பிரிச்சு விட்டுருவோம்ப்பா எல்லாருக்கும். இல்லைன்னா இவங்களை சமாளிக்க முடியாது என்னால. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த தகவல் எல்லாமே பார்த்துருக்க அந்த ஹீரோஸை பத்தி அவங்க யார் யாரும் அவங்களுடைய லெவல் என்ன அவங்களோட ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் சில நாட்களாவே பிளாக் ஸ்மித்திங் ஸ்கில்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றதுல அவன் உருவாக்கின கத்திகள் எல்லாமே ஏடா கூடமா இருக்கு, சாவ நிறைஞ்சதா. எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் நீங்க உருவாக்குறதுலேயே வந்து இதுதான் பர்ஃபெக்டான ஷீல்டு அப்படின்னு ஜெராட்டும் சொல்லுவான். அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லுவோம். பரவாயில்ல, நல்லாவே செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் கிளரேவோ திடீர்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு கெல்வின் கில்ட் மாஸ்டர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கில்ட் மாஸ்டர் பார்க்கறதுக்கு கிளம்புறான். டீமனா? ஆமா, ஹெர்மிட் கேவ்ல டீரங்க் டஞ்சன்ல அதை பார்த்துருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் அட்வென்ச்சர் வந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கீழே சீக்கிரட்டான ஒரு ரூம் இருக்கு. அந்த இடத்துல தான் அது இருக்குங்க. மெல்ஃபினாவும் மாஸ்டர் உண்மையில சொல்ல போனா டீமன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரேசஸா இருக்குது டிராகன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ். அதுங்களை காட்டிலும் அதுங்களும் ரொம்ப ஸ்ட்ராங் தான். திரும்ப ரிவைவ் ஆயிடுச்சுங்களா? எப்படி அது எப்படின்றது தெரியல. இப்போதைக்கு உங்களுக்கான வேலை என்னன்னா உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அது என்னன்றதை பார்த்து அந்த பிரச்சனையை முடிச்சு விடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கெல்வின். பிரின்ஸ் டெர்பான்றவங்க ட்ரைஸ்ன்ற இடத்துல வருவாங்க. அந்த ஒரு பிரின்ஸ் கூட உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா நீங்க அதில் கலந்து நான் அவரை மீட் பண்ணணும். என்னது, அந்த பண்ணி பையனை நான் மீட் பண்ணுமா? முடியவே முடியாது. ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த பிரின்ஸ் ஏதோ அவருடைய நாட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால தான் நம்மள இந்த இடத்துக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டாரு. நான் மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க நான் போக மாட்டேன்னு சொல்றீங்க. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? வேற வழியில நான் போய் தொலைறேன். உண்மையிலே நீ தான் என் டீமன் ஏடாபடமா பண்ணிட்டு இருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இவரு அந்த டஞ்சன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல பார்த்தா ஆல்ரெடி கவசம் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்காங்க, யாரும் வெளியே தப்பிச்சு போகாத மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா கேள்வின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரேன். ஓடு, இவர் தான் வந்து நம்ம எல்ஃபிலுக்கு வில்லு பயிற்சி கொடுத்தவர். எஃப்எல் எப்படி இருக்க? எக்ஸாம் அப்போ பார்த்தது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். இவர் உன்னுடைய நைட்டா? என்னுடைய பேர் வந்து ஜெராட். நான் கெல்வின்ஸோடைய ஃப்ரெண்டு. உதயபான தான் நானும் வந்திருக்கேன். ஏன்பா இந்த இடத்துல என்ன பிரச்சனை? ஆக்சுவலி இவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட் அடியில தான் ஒரு கேவ் இருக்கு. அந்த ஒரு கேவ்ல டீமன்ஸ் இருக்கு. அதனால உள்ள போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. திடீர்னு அந்த டீமன் எப்ப வேணாலும் உங்களை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள கூட்டினு போக ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த அடியில இருக்கிற கேவை பாக்குறான். அதுக்கப்புறம் அது உள்ள இவங்க எல்லாருமே கூட்டினு போறான். இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கு. ஆனா இங்க வந்ததுல இருந்து ஒரு மாஸ்டரோட சென்ஸ் எனக்கு தோணல. அந்த டீமன் மட்டும் எப்படி இருக்கும்? அங்க பார்த்தா ஒரு ரூம் இருக்கு. தப்பா இருக்கு மாஸ்டர் ஏதோ. ஆமா, என்னால உணர முடியுது. இந்த ரூமுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 லைஃப் ஃபார்ம் வந்து எனக்கு தெரியுது. கண்டிப்பா 2 டீமன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச அது ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த டீமன். இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா என்னுடைய நண்பர்கள், பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்க தான். நீங்க இருக்கிறவருக்கு எனக்கு எந்த பயம். ஹீரோ அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் பார்க்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு டீமன் வந்து இருக்கு. அதுவும் அந்த பொண்ணு தான் யாரோ ஒரு செயின்ல போட்டு கட்டி வச்சிருக்காங்க. பார்த்ததுக்கு பக்கத்துலயே பார்த்தா இன்னொரு டீமனும் இருக்கு. அது வந்து அந்த இடத்துல இருக்க எலும்பு கூட எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு இருக்கு. வாங்க வாங்க விருந்தாளிகளா, உங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு நாட்களா காட்டு இருந்தேன். நான் தான் ஆர்ச் டீமன் விக்டர். ஆர்ச் டீமனா? இந்த டீமன் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் வந்து ரொம்ப வில்லத்தனமா சிரிக்கிறேன். இப்போ நான் எதுவும் காமெடியா சொல்லலையே, எதுக்கு நீ என்ன பார்த்து இப்படி சிரிக்கிறேன்? என்ன மன்னிச்சிரு. ஜெராடும் தெரியும் இவருக்கு கெட்ட ஹேபிட்னால இதுதானே. திரும்பி அதை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரா? எஃபிலோ கேட்கறான், என்னது அது என்னன்னா தன்னை விடவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கூட ஃபைட் பண்ணனாலே நம்ம ஆளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இப்படிதான் வில்லத்தனமா சிரிப்பான். சரி சொல்லு விக்டர், யார் இந்த பொண்ணு? இவளா? டீமன் கிங்கோடைய பொண்ணு இவதான்ற மாதிரி சொல்லிட்டு கதவை அடைச்சிருவான். மெல்ஃபினாவும் மயிலாடு நான் சொல்ல மறந்துட்டேன். கிட்டத்தட்ட பாஸ்ட்ல ஒரு 3 டீமன் கிங்ஸ் இருந்தாங்க. அதுலயும் கடைசி டீமன் கிங்கா இருந்தவருடைய பொண்ணு தான் இவங்க. அந்த டீமன் கிங்கோடைய பேர் வந்து கியோட்டவ். ஏண்டா டீமன் கிங்கோடைய கோஸ்டாவோடைய பொண்ணு எங்க என்ன பண்றா? அதுவா, அந்த டீமன் கிங் வந்து ரொம்ப வீக்கா இருந்து தோத்து போயிட்டாரா. அவருடைய இடத்த நான் ஃபில் பண்றதுக்காக ஒரு புதிய டீமன் கிங்கா மாறணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல காத்துட்டு இருந்தேன். ரொம்ப பவர்ஃபுல்லா மாறணும்னு. லக்கிலி எனக்கு பவர்ஃபுல்லான ஹியூமன்ஸ் இந்த இடத்துல வருவாங்கன்றது தெரியும். அவங்களை கொண்டுட்டு அவங்களுடைய பவர் எடுப்பேன். அப்படி தப்பிக்கணும்னு நினைச்ச ஹியூமன்ஸ் உடைய மண்டோட தான் இங்க கோஞ்சி கிடக்கு. ஆல்சோ மான்ஸ்டர்ஸையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களுடைய பவரையும் உங்களுடைய சக்திகளையும் நான் உறிஞ்சு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் அட்டாக் பண்ண போறான். நல்லவேளை ஜெராட் வந்து தடுத்துருவான். கவலைப்படாதீங்க, என்னோட யூனிக் ஸ்கில் இதுதான். அடுத்து டீமன் கிங் ஆகணுன்றதுக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. நீ நல்லாவே நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா அது வெறும் பாதி உண்மைதான். இன்னொரு உண்மை என்னன்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சு டீமன் கிங்கோடைய பொண்ணா இருக்கிற சேராவை நான் சாப்பிடணும். அப்பதான் என் பவர் ஃபுல்லாவே முழுமை அடையும். என்ன கொடுமை இது கேட்கவே நல்லா இருக்கு. கண்டிப்பா உன்னை கொல்லணும்னு இப்பதான் ஆர்வம் என்ன தூண்டுது. எதுக்கடா மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்கேன்? நான் முன்ன சொன்ன மாதிரி தான், நான் எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகணும் அப்போதைக்கு அப்பவே என்னுடைய எமோஷனலான அந்த ஃபேஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா என்னாலே இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ரியல் பேட்டில் இப்பதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லவோ ஹீரோ உன்னொரு பக்கம் வில்லத்தனத்தோடைய உச்சகட்டத்தில் சிரிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அவனை பார்த்து, இங்க பாரு விக்டர், இது வரைக்கும் நான் உன்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை பார்த்ததே இல்லை. அதனாலதான் என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. உன் கூட ஃபைட் பண்ணணும்னு அவ்வளவு துடிக்கிறேன். இப்போ உனக்கு ஃபைட் தானே பண்ணணும். அது உனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா உனக்கு சாவு நிச்சயம். என்னுடைய ஆர்மியை எதிர்க்கிறான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய பவர் பயன்படுத்துவான். அதுல பார்த்தா ஸ்கெலிட்டன்ஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் உருவாகி அவங்க ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஓ, பிளாக் மேஜிக் பயன்படுத்துறியா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அவனுடைய ஆர்மியை சேர்ந்தவங்களை ஒவ்வொருத்தரும் நம்ம ஆளுங்க தனிப்பட்ட முறையில பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. ஜெராடோட இடத்துல, மாஸ்டர் நான் இந்த ஸ்கில்
மிலிட்டன்ஸை பாத்துக்கிறேன், நீங்க அவனை பாத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன்டா. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த கட்டில நீங்க ரொம்பவும் நல்லா சண்டை போடுறீங்க, உன்னை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல, இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட எதனா திறமை இருந்துச்சுன்னா காமிக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் என்னால பெருசா நீ கேட்ட உடனே எல்லாம் பண்ண முடியாது, நானா விருப்பப்பட்டு பண்ணா மட்டும்தான், ஏன்னா நான் ஒன்னும் உனக்கு அடிமை இல்லல. இது கேட்க நல்லா இருக்கே, அப்போ உனக்கு தோன்றதுக்காக நான் என்ன பண்ணணும்? ஏற்கனவே என்ன வெறுப்பேத்திட்டேன், இதுல வேற நான் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவன் ஸ்பெஷல் அட்டாக் ஒன்று பயன்படுத்துறான். ஸ்மோக்கை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்ணுல மண்ணு தூக்குற மாதிரி அந்த இடத்த விட்டு இப்போ ஹீரோக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்றது எல்லாமே ஹீரோ ஒன்னொரு பக்கம் அவனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படி என்ன சென்ஸ் பண்ணான்? ஜெராட் ஒன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு அட்டாக் பண்ணாலுமே ஹீரோ ஒன்னொரு பக்கம் திரும்பியும் வர அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். ஜெராடால ஒரு கட்டத்தை சமாளிக்க முடியல, அவனுடைய பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பிளாக் மேஜிக் ஹீரோக்கும் அவனுடைய ஆர்மர் ரொம்பவும் அதிகப்படியான பவர்ஸ் வச்சிட்டு இருக்கு. ஜெராடால கண்டிப்பா சமாளிக்க முடியாது. கண்டிப்பா உன்னை நான் கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் கொள்றடா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ கிட்ட அவன் கிட்ட வந்துட்டு அடிச்சுட்டு அவனை கொண்டுலான்னு பார்ப்பான். ஹீரோ டக்குன்னு குலத்தோ வெளியே வைப்பான். ஸ்லைமா, உன்னுடைய பிசிக்கல் அட்டாக்ல இவன் மேல ஒர்க் ஆகாது, அது மட்டும் இல்லாம உன்னுடைய மேஜிக் எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுப்பான். வெளியே போடா, உன்னால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் எல்லாமே பயன்படுத்துற அந்த ஸ்பெல்ல வந்து கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு சீலை போட்டு விட்டுறான். நல்ல வேலை பண்ணீங்க கிங், ரொம்ப நேரத்துக்கு என்னால தாக்கு பிடிக்க முடியாதுடா. அவன் பவர்ஃபுல்லா இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த சீலையை உடச்சிருவான். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஜெராட், உன்னாலதான் இப்ப தடுக்க முடியும். அதுக்கப்புறம் தன்னுடைய மேஜிக் ஹீரோவும் அவனுக்கு தெளித அவன் தன்னுடைய ஸ்வாட் மூலியமா அந்த பவர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அவன் கூட ஃபைட் பண்றான். முட்டாள்களா, தோத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவன் பிளான் போட்ட மாதிரியே இப்ப ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டு அவன் அட்டாக் பண்ணிடுவான். வின் பண்ணது யாருன்றத பாடுறா கண்ணா அப்படின்ற மாதிரி ஹீரோ வில்லத்தனமா சரிங்க அவளை அட்டாக் பண்ணு எஃபில் அப்படின்னு அவன் சொன்ன உடனே எஃபில் பார்த்தா இப்ப மறைஞ்சிருந்து பின்னாடி அட்டாக் பண்ணிடுவான். தலைவன் ஒரு கையால அதை தடுத்துருவான். கை பார்த்தா எரிஞ்சு போயிட்டு இருக்கும். இது இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஜெராடு டக்குன்னு கத்தியை பயன்படுத்தி இன்னொரு கையும் வெட்டி விட்டுருவான். நமக்கு இப்போ வெற்றி கிடைச்சிருச்சு. என்ன அதுக்குள்ள வெட்டி கொடுத்துருவோம்னு நினைச்சீங்களா? இன்னும் உங்களுக்கு வின் ஆகல, இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாத்தவும் பாருங்க. இவங்க யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கூட சண்டை போடுறாங்க. அந்த ஒரு ஃபேமிலியை ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு ஜெராட் அனுப்புவான். ஆனா ஜெராடையை பார்த்தா அதுல போட்டு துவச்சி எடுப்பான். இன்னொரு பக்கம் அவன் விட்டு கொடுக்குற நிலைமைக்கு போகிறதுல எஃபிலும் ஜெராட் விட்டு கொடுக்காத, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம், தயவு செஞ்சு ஏஞ்சி சண்டை போடு, நம்ம எல்லாருமே ஒரே டீம். சரியா சொன்னேன், நான் என்னுடைய கிங்குக்கு வேலை செய்யறேன், ஒரு நைட் நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இப்போ ரொம்ப கூஸ் பம்மோட சண்டை போடுறாங்க. எஃபில் ஒரு பக்கம் ஃபயர் பவர் பயன்படுத்தி மேல இருந்து யாரோ வேலை அட்டாக் பண்ணுவான். இதுக்கே அவன் ஆடி போயிடுவான். என்ன இது முடிஞ்சதுன்னு நினைச்சியா? ஒண்ணு இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் வந்து குளோத்தோவை வெளியே வர வச்சு பெரிய ஜெய் நிகர உருவத்தை மாற்ற சொல்றான். அவன் அதை பார்த்து பயந்துருவான். திரும்பி அந்த ஸ்லைமான ஆனா பார்த்தா அவன் முழுங்கத்து கிடையாது. ஹீரோ செஞ்சு வச்ச இது வரைக்கும் ஒரு ஃபெயிலியரான அந்த கர்ஸ்ட் ஸ்வான்ஸ் எல்லாத்தையுமே அப்படி சதுர அடிக்குது அவன் மேல. என்ன இது இவ்வளவு வெப்பனா? ஆமா, நீ சரியா சொன்ன. அது எல்லாமே என்னுடைய பிளாக் ஸ்மித்திங் உடைய ட்ரைனிங்கால உருவாக்கப்பட்ட ஃபெயிலியர் ஸ்வாட்ஸ். அது இப்படி கை கொடுக்க நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து கும்பலா போட்டு அடிச்சு கும்புறதுக்காக பிளான் பண்ணி பெரியாட்டக்கா அவனை நோக்கி அனுப்புவாங்க. அவன் ஒரு பக்கம் தடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பார்ப்பான். அந்த இடத்துல பார்த்தா அந்த பொண்ணை காப்பாத்துக்காக அவன் அதை வாங்கிடுவான் அடிய. இன்னொரு பக்கம் மேல இருந்து நிறைய கற்கள் எல்லாமே அவன் மேல விழ போகிறதுல அவன் ஒரு பக்கம் குறுக்கால வந்து காப்பாத்திடுவான். ஹீரோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். கங்க்ராச்சுலேஷன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க, என்ன கேட்கறீ கேளு. நீ டீமன் கிங்கோடைய பொண்ணா இருக்கிறவள நீ சாப்பிடணும் தானே என்கிட்ட சொன்ன, எதுக்கு நீ அவளையே காப்பாத்துன? எதுக்காக போய் சொன்ன? நீ எதையும் மறைக்கிற. உண்மை என்னன்னா சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய டீமன் கிங் அவருடைய பொண்ணை என்னுடைய பொறுப்புல பாத்துக்க சொன்னாரு. அவருக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணேன். பத்தாத்துக்கு அவங்க என் கூட நல்லாவே பழகினாங்க ஒரு பொண்ணாட்டுமே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுத்தேன். அந்த ஒரு பேலஸை பொறுத்த வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. எதுக்கு அப்பா இந்த இடத்துக்கு டெய்லி வந்து பாத்துட்டு போறாரு, நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டாரு. பிரின்சஸ் சேரா டீமன் கிங்கோடைய பொண்ணா இருக்கிறதுனால யாருக்குமே அவளை பத்தி தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வளர்த்தாரு. எனிமிங் கிட்ட கூட அவ மாட்டக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா ஒரு நாள் அப்படி எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. ஹியூமன்ஸால எங்களுடைய டீமன் கிங் இருக்கிற இடம் ஃபுல்லாவே அட்டாக் ஆகப்பட்டது. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் போராடினாங்க சோல்ஜர்ஸ் எல்லாமே. ஆனாலும் அவர் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டாரு. ஏக்கா இருந்த கொண்டும் பிரின்சஸ் சேராவை பாதுகாக்கிற வேலையை தவிர வேற எதுவுமே நான் பண்ணக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம அவருடைய மொத்த விதமான பவர்ஸையும் சீல் பண்ணி அப்படியே வச்சுட்டாரு. யாருக்குமே அவர் இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு. பல வருடங்கள் கரண்டு போறதுல அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா பராமரிப்பு இல்லாம இடிய ஆரம்பிச்சதுனால நான் அவள் அந்த இடத்துல இருந்து தூக்கினே ஒரு மறைவான இடத்தை தேடி வந்தேன். அப்படியேப்பட்ட இடம் தான் இது. இந்த இடத்துல நாங்க பல வருஷமா இவளை நான் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாம. ஆனா அவர் ஒரே ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த இடத்துக்கு வர பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் கண்டிப்பா அவருடைய சீலை பிரேக் பண்ண முடியும்னு. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணேன். அதுவும் எதுக்காகனா ஒரு ஸ்ட்ராங்கான ஹியூமன் இந்த இடத்துக்கு வந்தார்னா அவனை நான் செக் பண்ணணும். அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு என்னை அழிக்கக்கூடிய லெவலுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருந்தானா கண்டிப்பா அவளை சீலை பிரேக் பண்ற லெவலுக்கு அவனுக்கு பவர் இருக்குன்னு நினைச்சேன். ஃபைனலா அப்படியாப்பட்ட ஒருத்தரை நான் மீட் பண்ணிட்டேங்க. அதுக்கான பொய் தான் நான் சொன்னது எல்லாமே இதுக்கு முன்னாடி. அப்புறம் லாஸ்டா எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்கு. அது என்னன்னா பிரின்சஸ் உங்களுடைய பார்ட்டில சேர்த்துக்க முடியுமா? எனக்கு எங்க கூடியா? ஆமா, எனக்கு புரிஞ்சது என்னன்னா இந்த சண்டையில நீ உன்னுடைய நண்பர்களை நல்லாவே நம்புற. அது மட்டும் இல்லாம உன்னுடைய நண்பர்களும் உன்னை ரொம்பவும் நம்புறாங்க. ஈவன் அவங்க மாந்தரா இருந்தாலுமே நீ ஏத்துக்கிற. அதுவும் இல்லாம நீ ஒரு சமணர். அப்ப நீ எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். ஆமா, நான் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு உதவாதவனா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். அதனால இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து எந்த விதமான பிரயோஜனம் இல்ல. பிரின்சஸ் சேராவை தயவு செஞ்சு நல்லபடியா பாத்துக்கும். அவங்க கேட்கற எந்த ஒரு விஷயம் வந்து தயங்காம பண்ணு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த உலகத்தை பத்தி தெரியாது. நீ என்னுடைய சர்வெண்ட் ஆகிறன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் இப்பயே உன்னை ஹீல் பண்ணிடுறேன். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் டீமன் கிங்க காட்டிலும் வேற யாருக்குமே போயிட்டு வேலை பார்க்க மாட்டேன். அவருக்கு மட்டும்தான். அதனால இந்த உயிர் இப்படியே பிரியட்டும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இந்த உலகத்தை சுத்தி காமி பண்ணு. யாருக்காகனா பிரின்சஸ் சேராக்காக. அப்படின்னு அதே இடத்துல செத்துருவான். சரியான தலைவலிடா போய் உனக்கு. இந்த கதையோட மெயின் கேரக்டரா இருக்கிறதுனால எத்தனை பேரை நான் வச்சுக்கிட்டு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அதுக்கிட்ட போயிட்டு அந்த சீலை பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவ கண் மூடிச்ச உடனே என்னுடைய அப்பா விக்டர் இவங்க 2 பேருமே
எல்லாருமே முட்டாளுங்க அப்படின்னு அவங்க செத்துட்டாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு அழுதுட்டு இருக்காங்க. சரி விடு விக்டர் எனக்கு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான், அதை நான் இதுக்கப்புறம் கரெக்டா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை தூக்கின்னு வெளியே வர கெல்வின் வேலை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சது, நாங்க அந்த டீமனியை சமாளிச்சிட்டோம் இங்க பாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எஃபில் அதுக்கான ஆதாரத்தை காமிக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து இப்போ நம்ம பிரின்ஸ் சேராவுடைய கொம்புகள் காணாம போறதுக்கான காரணம் அவ மேல வந்து ஹேர் பேண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பேண்டை பொறுத்த வரைக்கும் அவளுடைய கொம்புகள் எல்லாத்தையுமே மறைச்சு விட்டுரும். அவளுடைய அடையாளத்தை வந்து சாதாரண மனுஷங்க மாதிரி தான் எல்லாருக்கும் காமிக்கும். சரி ஓகே, இப்போதைக்கு நான் எல்லாருமே கூட்டி இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். இந்த பொண்ணு அந்த இடத்துல மாட்டின் தாய் வெளியே நாங்க காப்பாற்றி கூட்டணும் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல போலாம் கண்டிப்பா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் போல, ஏன்னா உன்னுடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் சோர்ந்து போயிட்டு இருக்கான். ஆமான்ற மாதிரி பார்க்கவும் தலைவனுக்கு முடியல, உதிருது கைகாலாம். அதுக்கப்புறம் அவனுடைய சமனிங் கேன்சல் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோ சமன் பண்றான். யாப்பா அடியோ இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, எவ்வளவு நேரம் வெளியே இருக்குதுப்பா. வெளியே வந்த உடனே பார்த்தா அவனுடைய ஆர்மர் சூட்டு எல்லாமே வந்து இப்போ பக்காவா மாறிட்டு இருக்க, கொஞ்சம் எவால்வ் ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல சிரிச்சு வச்சுட்டு ஜாலியா இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்த எல்லாமே இன்னொரு பக்கம் வந்து சேராவும் பார்க்கல. ஆனாலுமே ஒரு பக்கத்துல அதை கேட்டுட்டு அவ சந்தோஷமா இருக்கா. ஒரு வழி அமைதியாட்டியா, உண்மையிலேயே நீ வந்து டீமன் கிங்கோடைய பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, நான் ஒரு எஸ்ரங் கன்சல்மெண்டர், அதனால உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது எவனுக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். அது கேட்க நல்லா இருக்கு. ஆனாலுமே நீ தான் விக்டரை கொன்னியா? யார் தான் நீ? அவனோட பவரா இருக்க, ஆனா நீ ஹீரோவும் கிடையாதுல. ஆமா, இது வரைக்கும் யாருமே என்ன ஹீரோன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல, நீ தான் முறை அந்த மாதிரி கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு ஜஸ்ட் அட்வென்ச்சர் தான், சின்ன சண்டை தான் போட்டேன் உன்னுடைய விக்டர் கூட. சின்ன சண்டையா என்ன யார் சொல்லிட்டு இருக்க மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு பதறாங்க. ஏ வாய ஓடுப்பா, அவகிட்ட ஏன் பதற மாதிரிலாம் சொல்லிடுங்க. இவங்க பண்ற ஆளாப்படியை பார்த்துட்டு நீங்க ரொம்பவும் ஃபனியான ஆளுங்க தான். அப்போ உனக்கு இதுக்கப்புறம் எங்க கூட வரதுக்கு விருப்பம் தானே? வரியா போய் டவுனை சுத்தி பார்ப்போம். டவுனியா? அங்க நிறைய பேர் இருப்பாங்களே. பரவாயில்லப்பா, யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க, நீ தான் இப்ப நார்மலா இருக்கியே. நான் உனக்கு இந்த உலகத்தை சுத்தி காமிக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற மக்கள் கிட்ட வந்து நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து அவங்களும் நடந்துப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் சொல்லிட முடியாது. பழகிற ஒருத்தர் கூட நீ அவங்களுடைய பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அவங்க கிட்ட பழகணும். அதனால நம்மளுடைய பார்ட்டியில் இருக்கவங்க யாருமே வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, எல்லாருமே ரொம்பவும் உண்மையானவங்க. அவங்க கிட்ட நீ நல்லபடியா பழகுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல டவுன் எல்லாமே ஹீரோ சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். அவளுக்கு அந்த இடம் ரொம்பவும் பிடிச்சி போயிடுச்சு. என்னப்பா இங்க வகையா ரகரமா இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையன்ற மாதிரி அவ சந்தோஷமா இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவும் அந்த ரெக்வஸ்ட் முடிஞ்சதுனால கில்ட் மாஸ்டர் கிட்ட போய் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவோம். கேள்வி நான் எதிர்பார்க்கல, நீ எந்த அளவுக்கு பரபரப்பா முன்னேறினே வர. கண்டிப்பா ப்ரொமோஷன் எக்ஸாம் வர இருக்குன்றா, என்னத்த பண்றது, சீக்கிரம் பண்ணி சொல்லியா. அட்வென்ச்சர் ஆகுது, ரொம்ப கடுப்பாகுது. ஹீரோ அதுக்கப்புறம் வந்து கிளரேவோடைய ஹோட்டலுக்கு திரும்ப வரேன், நான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லுவோம். பெரிய பார்ட்டி அந்த இடத்துல கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்த உடனே ஹீரோ வந்து ஏ ரேங்க் அட்வென்ச்சரா இப்போ ப்ரொமோட் ஆயிட்டான். இந்த விஷயம் வந்து ஆன்ஜி மூலியமா தெரிஞ்சு எல்லாருமே இப்போ அவனுக்காக பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வச்சு எல்லாருமே அந்த இடத்துல நார்மலா இருந்தாலும் ஹீரோ புது விஷயத்தை கண்டுபிடிச்சான். அது என்னன்னா குரூட்டும் அப்புறம் நம்ம கிளரேவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சான். அது மட்டும் இல்லாம எனக்கும் சேராக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாரும் அதுக்கப்புறம் நல்லா குடிச்சிட்டு கும்மால் அடிச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க கண்டமேனி. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியே வரவும் அங்க பார்த்தா இவன் வெளியே உக்காந்துட்டு விக்டரை பத்தி பேசிட்டு இருக்கான். விக்டருடைய நினைவுகள்ல வந்து ஒரு சமயத்துல பார்த்தா இவளுக்கு தண்ணின்ற ஒரு விஷயத்த வந்து காமிச்சு, இதை வந்து நீங்க நீச்சல் அடிக்கலாம், ஆனா இதை விட பெரிய இடம்லாம் இருக்கு, தண்ணி தேங்கின இடம், அந்த இடத்துல நீங்க நீச்சல் அடிக்கணும். ஒரு நாள் அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன், கண்டிப்பா நீ கத்துக் கொடுக்கணும், ப்ராமிஸ் பண்ண. கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்ற மாதிரி பண்ணிருப்பான். ஆனா தலைவன் பாவம் அதுக்கப்புறம் இப்ப இல்ல, அதனால ரொம்ப வருத்தத்துல இருக்கான். கண்டிப்பா நான் ஒரு நாள் இந்த உலகத்துல இருக்கிறேன் அந்த கடலை பார்த்து நிச்சயமா நான் நீச்சல் அடிக்க கத்துப்பேன் விக்டர் அப்படின்ற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு அதே இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் தன்னுடைய ரூமில் எல்லாரையுமே வர வச்சுட்டு அவங்களுக்கு புதிய புதிய எக்யூப்மெண்ட் அவனை ரெடி பண்ணது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான். ஆளுக்கு சிறப்பாக அது நல்லா இருக்குன்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ ஒரு இடத்துல டயர்ட் ஆகிட்டான். அடங்கப்பா, கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டப்பா. யாரா எனக்காச்சும் பார்த்து எதனா ரெடி பண்ணி கொடுப்பீங்களா மாஸ்டர்? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் அது தரேன்ற மாதிரி. எஃபில் உங்களுக்கு எனக்கு சோறு வேணும். எனது சோறுப்பா? உங்களுக்கு தெரியாதா? அது பேர் தான் அரிசி, ரைஸா? என்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியலையே. அது பார்க்கவே வெள்ளையா நல்லா இருக்கும். அட கடவுளை, இங்கே வந்ததுலேருந்து நான் அதை சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்ப ஆரம்பிக்கிறான் பாருங்க. அதுக்குன்னு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அட்வென்ச்சரிங்காக வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு அதாவது நம்ம சேராவுடைய அந்த ட்ரீமா இருக்கிற அந்த கடலை பார்க்கணுன்றது. போற வேலையை ரிவர் இருக்கு, அவர் ரொம்ப ரசிச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல போய் விளையாடலாமாப்பா, தண்ணி போகுது. எங்க பாரு, இப்போ வேணாம், உனக்கு நான் பெரிய ரிவரா காமிக்கிறவா. ராஜுக்கு போயிட்டு நம்ம அந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம்னா ஓகே, என்னால வெயிட் பண்ண முடியல. எந்த ஒரு ஜோனில சேராவுடைய கனவா இருக்கிற அதையும் நிறைவேற்றணும். விக்டர் எனக்கு சொல்லியிருக்கான் அந்த ரெக்வஸ்டா. அப்புறம் மாஸ்டர், நீங்க கேட்குற அந்த ரைஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து எந்த இடத்துல கிடைக்கும்னு தெரியல, கிடைச்சா நம்ம விட்டுறவே கூடாது. என்ன சொல்றீங்க? கரெக்டா சொன்ன சேஃபில் வந்துச்சுன்னா நம்ம விலையை வச்சியாச்சும் சாப்பிடணும் தான். கண்டிப்பா வாட்டர் கண்ட்ரி ஆஃப் டொராஜ் இருக்கிற இடத்துல கிடைக்கும் நம்புறேன். ஏன்னா அதுதான் பார்டரே அந்த ஓஷனுக்கானது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கில்ட் மாஸ்டர் கிட்ட கேட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெராடு க்ளோத்தோவும் மெல்ஃபினா வந்து இன்னும் வரவே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி கேட்கவும், உண்மைதான், லாஸ்ட் நைட்டே அவ என் கிட்ட சின்ன ஒரு வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பிட்டா. எப்ப வருவான்னு தெரியல, அவ வராம எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு போறான்னா என்னுடைய அவதாரை கிரியேட் பண்ண போறேன்றா. என்ன பண்ண போறாலும் புரியல. ஏன்னா அந்த ஒரு அவதாரை கிரியேட் பண்ணும் போது தான் அவளால இந்த ஒரு வெக்கேஷனை முடியும் போது ஹீரோவால அவளை சமன் பண்ணி வெளியே வர வைக்க முடியும். இப்போதைக்கு கிளம்புறேன், அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்களை விட்டு போறேன்னு. ஏன்னா நீங்க என்ன ரொம்ப லவ்
பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோவை கலைச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. கண்டிப்பா இந்த ட்ரிப் முடிஞ்ச பிறகு அவ வந்தே தரணும், விட மாட்டாங்களா? என்ன நக்கலா நீங்க பேசுறான்? கெல்வின் வெளியே பாடுறா, கப்பல்ல ஓட்டுன்னு போறாங்க. அது சின்ன கப்பல் இல்லப்பா, படகு பாது, இப்போதைக்கு போகணும், நம்ம இன்னொரு முறை போய்க்கலான்னு. அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்க அந்த வண்டியோட ஓனர் இருக்கிறவன், ஏன்பா கொஞ்சம் அமைதியா வாங்கப்பா, இந்த இடமே கொஞ்சம் பதட்டமா ஒரு இடம்பா, நிறைய பேர் இந்த இடத்துல கொள்ளக்காரங்களா இருப்பானுங்க அப்படின்னு இவங்க போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தையும் திடீர்னு வெளியே வந்துட்டு நில்லுடா. அடுத்த கடமை பார்த்து அந்த கொள்ளக்கார கூட்டம் அந்த இடத்துல வந்துட்டு இவங்க வண்டியை மடக்கிட்டானுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு தெரியாதா நாங்க பிளாக் விண்டா மோசமான அந்த கொள்ளக்கார கேங்கா? யார் இவங்க? உங்களுக்கு தெரியாது, இவங்க டொராஜோடைய ஃபேமஸான ஒரு கொள்ளக்கார கேங்கு. ஹீரோ அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணி பார்க்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து 20 லெவலுக்கு மேல தான் இருக்காங்க. ஹீரோவும் இங்க பாரு சேரா, இப்போதைக்கு என்னால வெளியே போயிட்டு சண்டை போடுற நிலைமையில இல்ல, அதனால நீயே இதை பாத்துக்கோ. ஓகே, நான் அவங்க கூட போயிட்டு விளையாடுற மாதிரி தன்னுடைய வெப்பன் எடுத்துக்கிறான். வெளியே போன பிறகு சேனா ஒன்னு சின்ன பொண்ணுன்ற மாதிரி அவங்க கலைக்கிறாங்க. சின்ன பொண்ணெல்லாம் அமைச்சு வச்சிருக்கேன், என்ன வேணாம் போய் ஒளிஞ்சுக்க உள்ள போயிட்டு. வேணாம் போய் பார்க்க நல்லா இருக்கா இவ்வளவு, நம்ம இந்த இடத்த விட்டு கைது பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம நல்ல வேலைக்கு வித்துலாம் இவ்வளவு. கேட்க நல்லா இருக்கு, நீங்க பேசுறது எல்லாமே ரொம்ப காமெடியா தான் இருக்கு. ஒரு அடி கொடுத்தனே எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடிடுவீங்க. இப்பயே சொல்லிடுறேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங், கண்டிப்பா உங்க மேல அடிக்கிற அடி எல்லாம் பலமா இருக்கும், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க, உங்க நல்லது தான் சொல்றேன். இவ ரொம்ப கட்ஸோட பேசுறான். இவ்வளவு விடக்கூடாது, விடாதீங்களா, போயிட்டு அடிக்கிற மாதிரி அவளுடைய லீடர் மாதிரி இருக்கிறவங்களும் கத்திட்டு இருக்கான். ஆனா போனவங்கள தூக்கி சாப்பிட்டு இருக்கா ஒவ்வொருத்தனையா. இவ எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். பல்கான ஒருத்தனை பார்த்தா சுத்தி எடுத்து அடிக்க வர அந்த சுத்தியவே தள்ளி விட்டுட்டு அவனையும் பொழந்து கட்டுவா. கடைசியில இந்த பொண்ணு பயந்து போகுதுல, என்னாச்சு திமிரு எப்ப எங்க காணும், அதை வாய் தந்து பேச ஃபன் இன்னைக்கு காத்துட்டு இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளையே காத்துற விடுவா. அதுக்கப்புறம் மொத்த பேரையும் கட்டி போட வச்சிருவான். என்னதான் என்னுடைய பவர்ஸ் எல்லாமே சேல் பண்ணி இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து என்னாலையும் அடிக்க முத்துவா, நல்லா வைப்பா. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணும், நீங்க எங்களை வேணா பிடிச்சிருக்கலாம், கண்டிப்பா எங்களுடைய பாஸ் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கினாருன்னா எங்களை காப்பாற்ற வருவாரு. அவர் முன்னாடி எல்லாம் நீங்களா ஒண்ணுமே கிடையாது, அவரு எங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவருடைய லெவல் 17. ஹீரோ அதை கேட்டுட்டு 17 கேட்கவே நல்லா இருக்கு, உன்னுடைய பாச பத்தி இன்னும் நிறைய விஷயத்த சொல்லி அவன் எங்க இருக்கான் இப்போ அப்படின்னு விசாரிச்சுக்கிறாங்க. அப்புறம் வாட்டர் கண்ட்ரி ஆஃப் தி டொராஜுக்கு காமிக்க, அது பார்க்க லைக் ஜப்பான் மாதிரி தான் இருக்கு. பழங்கால ஜப்பான் எப்படின்னு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க, ஏன்ப்பா இதுதான் கடலா? ஒரு வழியா நான் பார்த்துட்டேன், பிக்டர் சொன்னது எல்லாமே உண்மைதான், நீ ப்ராமிஸ் பண்ண விஷயத்தை நான் இப்ப கண்டு கூட பார்த்துட்டு இருக்கேன். சேரா என்னாச்சு? கெல்வின் ப்ளீஸ் எனக்கு நீச்சல் அடிக்க கத்து கொடு. ஓகே எஃப்எல் நீயும் என் கூட வந்து ஸ்விம் பண்ண முடியுமா? ஓகே, கேட்க நல்லா இருக்கு. ஆனா இப்போ கேரேஜ்ல இருக்க அதிகப்படியான இந்த குப்பைகளை எடுத்துன்னு போயிட்டு ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருக்கிற கில்ட் மாஸ்டர் இருக்கிறவங்கிட்ட இந்த பிளாக் விண்டை வந்து அப்படியே ஒப்படைக்கிறானுங்க. நான் இந்த டொராஜோடைய அட்வென்ச்சர் கில்ட் மாஸ்டர், என்னோட பேர் வந்து மிஸ்ட். ஹலோ, நான் தான் கேள்வி, நான் ஒரு அட்வென்ச்சர். லியோ உங்களை பத்தி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லியிருக்கான். ஏ ரேங்க் அட்வென்ச்சர் கேள்வி நீங்க தானே? உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா? நல்லாவே தெரியுமே, நாங்க பழைய நண்பர்கள், கிட்டத்தட்ட எங்களுடைய 20 வயசுலயே நாங்க ஒரே பாட்டில இருந்தோம். எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும், மத்தவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே தெளிவா அவன் புரிஞ்சுக்க கூடியவன். அவனுடைய பவர் வந்து அனலைசர். பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கும் அதே மாதிரியான பவர் தான். இருந்தாலும் அந்த பிளாக் விண்ட்ன்றவங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நல்லாவே கேட்டீங்க, கண்டிப்பா நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணி தரணும். இந்த பிளாக் விண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிற நிறைய கில்டர்ஸ் இந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து அவங்க எதிர்க்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளுங்க. நான் கேள்விப்பட்டேன், இந்த ட்ரைசன் ஃபேமஸ் வாரியரா இருக்கிற கிறிஸ்டோபர் பிளாக் விண்ட் ஆஃப் தி டொராஜ் வந்து தோக்கடிச்சிட்டாங்களே, அதுல இருந்து இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டாங்களேன்னு அவங்க. உண்மைதான், அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இந்த இடத்துல சீக்கிரட்டா மக்களை கடத்தல் வேலை பண்றது, அவங்கள ஸ்லேவா விற்கிறது, அடிமைத்தனம் பண்றது, கொள்ளை அடிக்கிறது, பொண்ணுங்க கிட்ட தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களை சும்மா விட கூட சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சேரா கடுப்பாங்க. நீங்க சொல்றது சரிதான், இப்போதைக்கு டொராஜுக்கு நீங்க வந்திருக்கிறதுனால கண்டிப்பா கில்ட் சார்பா இந்த வேலையை எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு ஆசை தான். நீங்க பதிலுக்கு என்ன சொல்றீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். இருந்தாலும் நீங்க இதுல கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறது கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பண்ணணும்ன்றேன். ஏன் சொல்றேன்னா, ட்ரைசன் அண்ட் டொராஜுக்கும் இடையில இருக்கிற நட்பு வந்து பெருசு. கிறிஸ்டோபர் தெரியாதனமா இதுல வந்து தோத்து போனதுனால பெரிய கெட்ட பேர் இந்த இடத்துல வந்திருக்கு. பின்னாடி உங்களுடைய சார்பில் நீங்க சண்டை போட்டு தோத்துட்டீங்கன்னா உங்க கூடயும் நட்புறவு எதனா பெருசா பாதிக்கப்படும் தான் நான் யோசிக்கிறேன். பிளாக் விண்டோடைய ஆள்களையும் நாங்க பிடிச்சி கொடுத்துருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நாங்கெல்லாம் பவர்ஃபுல்லான ஆளுங்க. சேரா மிஸ்ட் வந்து எதாவது சொல்ல முடியாது, அவங்க இருக்கிற உண்மையை தான் சொல்றாங்க, அதனால அவங்க கிட்ட கத்துறதை நிறுத்து. நம்ம அது அடுத்த கட்ட ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு தான் அவங்களை எதிர்க்கணும். அவனுடைய லெவல் 70 கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா அவனை நான் பார்த்தே தீரணும்டா. ஆனா இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து ஹீரோ டெலிபதி மூலியமா அவர்கிட்ட பேசுறான். சேரா உன்னால பேச முடியுதா? சீக்கிரட்டான விஷயமா? ஆமா, உன்னுடைய டிடக்ஷன் ஸ்கில்ல வந்து நீ பயன்படுத்து, அது பவர்ஃபுல்லான அட்வென்ச்சர்ஸ் குரூப் எந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க சொல்லு. ஏன்னா என்னால கண்டுபிடிக்க முடியுது, அந்த 4 பவர்ஃபுல்லான அட்வென்ச்சர்ஸ் இந்த இடத்த நோக்கி தான் வந்துட்டு இருக்க மாதிரி. ஆமாமா, இந்த டவுனுடைய என்ட்ரன்ஸ்ல இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. ப்ராபப்லி அவங்க எல்லாருடைய லெவல் வந்து 15க்கு மேல இருக்கு. நான் ரொம்ப லக்கியானவன் இன்னைக்கு. இவனிலும் ருசு கண்டுறன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் எங்க பாருங்க மிஸ், இங்க வரக்கூடிய ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவங்க கூட நாங்க சேர்ந்து வேலை பார்க்கறோம். அதுக்கப்புறம் வந்து ஹீரோடைய பார்ட்டி சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது இவன் வந்து காடசால சமன் பண்ணப்பட்ட ஹீரோ. இவன் இந்த இடத்துல மிஸ்ட் கிட்ட வந்துட்டு, என்னது நாங்க இன்னொரு குரூப்புக்கு போயிட்டு உதவி பண்ணோம், ஆல்ரெடி அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்களா? ஆமா, இந்த பிளாக் விண்டோடைய லீடர் குரூப் வந்து இருக்கிற இடத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க துணையா இருந்து ஹெல்ப் பண்றதுக்காக நீங்களும் அவங்களுக்கு கூட போகணும். அவங்க ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. ஆனா கூட இருக்கலோ இங்க பாரா காடஸ் மெல்ஃபினா வந்து நம்ம கிட்ட நிறைய வேலைகள் கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரிப்பை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம், அதனால தேவையில்லாம இந்த மாதிரி பண்ண தேவையில்ல, நமக்கு நிறைய டைம் இல்லடான்ற மாதிரி சொல்லுவோம். இங்க பாரு, நான் ஒரு ஹீரோவா இருந்து மக்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் என்னுடைய பவர் இந்த இடத்துல இருக்கு, அதனால சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது. ஆல்ரெடி வர அந்த இடத்துல இன்னொரு குரூப் போயிருக்காங்க போது நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணி தாகணும். அவங்களால தடுக்க முடியாம போயிடுச்சுன்னா நம்மள எதிர்பார்த்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய உயிர் என்ன வருதாங்க, அதனால புரிஞ்சுக்கின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். ஆனாலுமே ஹீரோ போறதுக்கு முன்னாடி மிஸ்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி தான் போயிருப்பான். வரக்கூடிய ஹீரோ பார்ட்டி
பார்ட்டியை சேர்ந்தவங்களை கண்டிப்பா நாங்க போகக்கூடிய இடத்த நோக்கி அனுப்பி வைங்க, அவங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்ற மாதிரி வெறிய சொல்லிருப்பான் அவங்க கூட சண்டை பண்ணணும்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாக் விண்டோடைய மெயின் இடத்த காமிக்க அந்த இடத்துல உள்ளுக்குள்ள பார்த்தா ஒருத்தன் சைக்கோவாட இருக்கும் பாக்கிறதுக்கு ஜோக்கராட்டம். அவன் உள்ளுக்குள்ள பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்க. அவன் பொண்ணுமா இருக்கிற ஒருத்தங்கிட்ட தப்பா நடந்துக்க கேட்க நல்லா இருக்கு, திரும்ப பண்ணிட்டே அந்த சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தா வெளியில வேலை வர மாதிரி இருக்கிற அந்த எச்சனாய் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளேயும் பார்த்தா அவங்க 2 பேர்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். அந்த ஒரு சமயத்துல ஏதோ வெளியே அடி நடக்கிற சவுண்ட் கேட்டுட்டு அவன் அலர்ட் வரான். என்னடா அங்க நடக்குது பார்த்தா நம்ம கேங்க வந்துட்டாங்க. ஏய் யார் நீங்க எதுக்கு வந்தீங்க? மைக்கிங் கொஞ்சம் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், சீக்கிரம் அவனுங்களுடைய சோழியை முடிச்சலாம், எப்படி அவனுக்கு அவனையும் அடிச்சு போட்டு வந்தாங்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து இவன் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். ஜெராட் நீ பாத்துக்கொன்ற மாதிரி சொல்லிடுவான். தலைவனுக்கு அதுக்கப்புறம் பயத்தை காமிச்சிருவான் பாருங்க. அவன் அம்மாவை பொண்ணுமா பார்த்து இன்னொரு பக்கம் ஹீரோக்கு நன்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டத்துடைய மெயினான ஒரு 3 பாஸை காமிக்க அவங்க அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பிசினஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா பீஸ்ஃபுல்லா நடக்க மாட்டேங்குது, அப்ப இன்னும் நிறைய விஷயத்தை மாத்தணும், அடுத்த கட்டமா நம்ம இதே இடத்துல இருந்தாலும் வேலைக்கு ஆகுது, நம்மளுடைய பிசினஸ் லெவல இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், வேற இடத்துல வைக்கணும்ன்ற மாதிரி அங்க ஒரு பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில பார்த்தா நம்ம ஹீரோடைய கேங்க சேர்ந்தவங்க அவன் தாள தூக்கி வந்துட்டு இந்த இடத்துல போடவே இவங்க ஷாக் ஆயிடுவாங்க, யாரா இந்த வேலையை பார்த்ததுன்னு. அந்த ஒரு சமயத்துல பார்த்த உள்ளுக்குள்ள எல்லாரும் வந்துட்டு அவன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்க தனித்தனியா 3 பேருமா பிரிஞ்சு சண்டை போடுவாங்க. நீ தானே இந்த பிளாக் விண்டோடைய தலைவன்? சரியா சொன்ன, அப்போ நீ தானே என்னுடைய கேங்க சேர்ந்தவங்களை இதுக்கு முன்னாடி அடிச்சதே, வா எனக்கு ஒரு கை பாத்துரும், உண்மையா சொல்ல போனா நானே உனக்காக தான் வந்தேன், உன்னுடைய மெயின் டிஷ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துவச்சி எடுத்துருவாங்க 3 பேருமா சேர்ந்து. இன்னொரு பக்கம் ஹீரோடைய கேங்க சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏப்பா இந்த இடத்துல யாருமே இல்ல? இன்னொரு பக்கம் ஹீரோ கூட இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல டிடெக்ஷன் பண்ணி பார்க்க இருக்கிற இடத்த கரெக்டா ஆளுங்க எந்த இடத்துல இருக்காங்க கண்டுபிடிச்சு அவங்க ஒவ்வொருத்தரையா போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வன்ஸ் இருக்கிற ரூமுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்றது மூலியமா அவன் உள்ள போய் பார்க்க அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பா பார்த்த குளோத் அந்த இடத்துல இருக்கு. இந்த மாஸ்டர் கொண்டுடுவோம், இது ஓவரா இவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைம் மாஸ்டரை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா பைத்தியக்காரத்தனமா அந்த இடத்துல போயிட்டு அவன் அட்டாக் பண்ண போறான். ஆனா அந்த ஒரு சமயத்துல இந்த பொண்ணும் அமைதியா இருங்க, என்ன காப்பாத்த வந்தவருடைய பெட்டி இது என்ன இந்த இடத்துல காப்பாத்தி இருக்கு, நீங்க தேவையில்லாம கொள்ளாதீங்க. அதை லூக்கா அமைதியா ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, என்ன மன்னிச்சிருங்க, உண்மையை சொல்ல போனா இந்த இடத்துக்கு ஒருத்தர் உதவி பண்ணதான் வந்த அட்வென்ச்சரா, அவருடைய பெட்டு தான் இது, அவங்க பார்ட்டியை சேர்ந்த ஒரு மெம்பர் தான் இந்த ஸ்லைம். அப்படியா, சரி ஓகே, என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணுக்கு இவனை சுத்தமா பிடிக்கல. அவங்க இருக்கிறது எல்லாருமே நீங்க யாருன்ற மாதிரி கேட்கவும் நான் தான் ஹீரோவா ட்ரெமடிஸ் டோயா கான்சாகி, ஹீரோவா நம்மளை காப்பாற்ற வந்துட்டு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல ஹாப்பியா வராங்க. உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லிடுவோம். அவனுடைய பார்ட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து ஸ்லைம் கூட கம்யூனிகேட் பண்ணுவா. உண்மையை தான் இந்த ஸ்லைம் சொல்லுது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல கிட்னாப் பண்ண வந்த ஆளுங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக என்னுடைய பார்ட்டியை சேர்ந்தவங்க இந்த இடத்துல இவங்களை பாதுகாக்க போட்டு வச்சுட்டு போயிட்டாங்களா இவளை. அப்ப இந்த ஸ்லைம் ஒரு சர்வெண்டா பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு. அப்புறம் அந்த இடத்துல இருக்க அந்த பொண்ணுடைய அம்மாவும் ஹீரோ உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, இந்த இடத்துல எங்களை காப்பாற்ற வந்த இந்த ஸ்லைமோடைய பார்ட்டி சேர்ந்த ஆளுங்க எல்லாருமே மேல இருக்கிற எங்களை கடத்திட்டு வந்த ஆளுங்க கூட போயிட்டு சண்டை போட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவங்களால சமாளிக்க முடியுமா தெரியல, நீங்க போயிட்டு உதவி பண்ணா நல்லா இருக்கும். அடக்கடவுளே ஆல்ரெடி அவங்க சண்டை போட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க பதட்டமாட்டி அந்த இடத்த விட்டு இவங்க எல்லாருமே கூட்டின்னு அந்த இடத்த விட்டுக்கு போறான். அதுக்கப்புறம் அவங்களுடைய அனலைஸ் மூலியமா எந்த ரூம்ல அந்த ஆளுங்க இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் அவனுடைய கேங்க சேர்ந்தவங்களும் அவங்களை அடிச்சு போட்டு வைக்க நம்ம வரத்துக்குள்ளே இவங்களை அடிச்சு போட்டு வச்சுட்டு இருக்காங்கப்பா, பெரிய பிரச்சனை, அவங்க இப்ப எங்க இருக்காங்க தெரியல, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவங்க இந்த இடத்துல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க தான் நம்மளுடைய கொலை பண்ண டீம்னு. இன்னொரு சைட்ல வந்து நம்ம ஆளுங்க உட்காந்து சவுண்ட் கொடுக்குறாங்க, வந்துட்டீங்களா வாங்க வாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், பிளாக் விண்டோஸ் சேர்ந்த ஆளுங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் பக்கம் கத்திட்டு இருக்கான். ஹீரோவும் வா நீ தானே அந்த ரெமடிஸோடைய ஹீரோ, உனக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோ பிளான் பண்ண மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க அவனுங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தா அவனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது, ஆனா அவனுக்கு லெவலுக்காச்சும் நீங்க ஈடு கொடுக்குறீங்களா இல்லையன்றது பாத்துருவோம். நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறீங்களா? உங்க பேரு? என் பேரு டோயா கான்சாகி, ஹீரோவாஸ் டெமரிஸ்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல இவ பேர் வந்து செட்சுனா ஷீகா, அப்புறம் இவ பேரு நானா, கடைசியா சில்வர் ஆறு வச்சிட்டு இருக்கிறவ மியாபி யுருமியா. ஹீரோ ஒன்னொரு பக்கம் வந்து அவனை கூட சண்டை போறதுக்கு முன்னாடி அவனை வேணும்னே சண்டைக்கு இழுத்துட்டு இருக்கான். ஷீகாவும் வெறுப்பாவாத, அவன் ஒன்னு வேணும்னே சண்டைக்கு கூப்பிடுறான், வெயிட் பண்ணு, சரி ஓகே உங்க கூட டைரக்டா சண்டை போறதை காட்டிலும் ஒரு கேம் மூலியமா சண்டை போடலாமா? கேமா? அது எந்த மாதிரியான கேம்னா, நான் ஒருத்த மட்டும் இந்த இடத்துல சண்டை போடுவேன், எனக்கு எதிராக நீங்க 4 பேரும் சேர்ந்து சண்டை போடணும் என்ன எதிர்த்து, அதுல ஜெயிச்சவங்க யாரா இருந்தாலும் லூசர் சொல்றவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். கண்டிப்பா இது உனக்கான அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியுது, நீ என்னமோ பிளான் பண்ற. முடியாது, நான் ஒன் தான் சண்டை போடுன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பைத்தியக்காரன் புலம்பிட்டு இருக்கான். ஆனா ஷீகா வேணான்றா, அவன் என்னமோ மறைக்கிறான்டா, இது ஒரு ரேப்பர் இருக்க வாய்ப்பு இருக்கு, பொறுமையா இருக்கு. ஆனா இவன் யாரு, என்ன மேஜிக் பயன்படுத்துவான், எந்த மாதிரி அட்டாக் பயன்படுத்த போறான்னு தெரியாம நம்ம அவன் கூட சண்டை போறது சரியில்லை. அம்மா கான்சாகி அவன் சிரிக்கிறதே சரியில்லை அப்படின்னு கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்றதுல அவன் ஒரு வழியா சரி ஒன்னாவே சண்டை போடுறதுக்காக ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் லம்பாலங்க எல்லாம் சாவகாசமா இந்த சண்டையை உட்காந்து பார்க்கறதுக்காக சோபாலா போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தாலும் நம்ம எஃபிலும் மாஸ்டர் கண்டிப்பா உங்களால 4 பேரை சமாளிக்க முடியுமா, நீ ஏன்டி என்ன பார்த்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா 4 பேரும் ஓரளவுக்கு உங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற ஒரு நினைப்பில் தான் கேட்கறேன். நீ சொல்றது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணி பார்க்கறான். நீ சொல்றது புரியுது, ஆனா இதை விட்டு நமக்கு வேற வழி இல்லை, கண்டிப்பா இந்த சண்டையை நீங்க என்ஜாய் பண்ணுங்க, இந்த இடத்துல உட்காந்து மிச்சது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு முக்கியமா உங்களுடைய பவர் என்னன்றதை நான் பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பத்தத்துக்கு என்கிட்ட ஸ்கில் ஹீட்டர்னு ஒன்று இருக்கு, அதை பயன்படுத்தி நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று காட்டுறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஃபேரிஸ் எல்லாமே அவங்க கூப்பிடுறது, அது கொடுக்குற பவர் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாமே என்ஜாய்மெண்ட் பண்ணுது. ஃபேரிஸோடைய ஸ்கில்ஸை பயன்படுத்துறாங்களா, இது கேட்க நல்லா தான் இருக்கு. அதுக்கு
அதுக்கேற்ற போல ஹீரோவும் அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். நல்லாவே சமாளிப்பான். நானும் சொல்லக்கூடிய அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா தன்னுடைய டிராகனை வெளியே வர வச்சு சண்டை போடுவான். ஹீரோ இருந்தாலுமே ஸ்பீடா நகர்ந்துருவான். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்தா இந்த சில்வர் ஹேர் வச்சிருக்கிற இந்த பொண்ணு கிட்ட வந்துடுறான். அவகிட்ட இருக்கிற அந்த ஸ்கில் எல்லாத்தையுமே ஹீரோ ஸ்கில் ஹீட்டர் சொல்லக்கூடிய அந்த பவரை பயன்படுத்தி மொத்தமா எடுத்துறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது கேட்கவே நல்லா இருக்கேப்பா. ஸ்கில் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன கதைனா மற்றவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணி காப்பி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் புதிய ஒரு ஸ்கில் எடுக்கிற வரைக்கும் அந்த ஸ்கில் அப்படியே தான் இருக்கும். புதுசாக ஒன்று எடுத்துட்டானா கண்டிப்பாக அந்த பழைய ஸ்கில் வந்து அப்படியே காணாம போயிடும். நீ கொடுத்த ஸ்கில்லுக்கு ரொம்ப நன்றிமா. ஏன்பா இந்த ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் யூனிக்காக நல்லா தானே இருக்குப்பா. மற்றவங்களுடைய ஸ்கில் அப்படியே காப்பி பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். சரிதான். இப்படியே ரொம்ப நேரத்துக்கு சண்டை நீடிச்சுட்டே இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற ஹீரோவால கூட ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை சமாளிக்க முடியல. ஏன்னா ஹீரோவுடைய பவர்ஸ் எல்லாமே காப்பி ஸ்கில் பத்தத்துக்கு சமனராக இருக்கிறதுனால ஈஸியாகவே கவுண்டர் கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும். கூடவே பார்த்தா அந்த ஷீகான் சொல்லக்கூடிய அந்த பொண்ணு வந்து டக்குன்னு இடையில வந்து அட்டாக் பண்ண வர ஹீரோ டக்குன்னு தப்பிச்சிடுவான். ஷீகான்ற பொண்ணு இருந்தாலுமே அவன் டிஃபென்ஸுக்காக போட்டு அந்த வாலியை கட் பண்ணி விட்டுருவான். என்னப்பா இது ஒரே ஒரு அடியில மொத்தமா அழிச்சு விட்டா. மாஸ்டர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பொண்ணுகிட்ட அவருடைய ஸ்வாடு பயங்கரமா இருக்கு. ஆனா ஹீரோ அதுக்கேற்ற போலியா பார்த்தா திடீர்னு ஒரு சப்ரஸ் அட்டாக் பண்ண வர ஹீரோ ஒன்னொரு பக்கம் விழாதரமா சரிங்க தாஞ்சாவி ஒன்னொரு பக்கம் ஷீகா நகரடி நான் பாத்துக்கிற மாதிரி இவ்வளவு புந்துருவான். அவன் ஒரு காலம் வந்து தடுத்துல ஒரு வழியை தடுத்துட்டான் அந்த பவரை. நான் நல்லா தான் இருக்கேன், நீ கவலைப்படாத. ஷீகா ஒன்னொரு பக்கம் ஃபீல் பண்றா. இவனுக்கு பயங்கரமா அடிபட்டுக்குதுன்னு. பரவாயில்லையாடா நான் ஹீல் பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல, நான் கண்டிப்பா டீமன் கிங்க தோக்கடிக்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கணும் சண்டை போடணும். ஏன்னா இப்போதைய பவர் இந்த பத்தல, இந்த உலகத்தை நான் காப்பாற்றி திருவண்டா அதுக்கு ஒன்று அழிப்பேன் அப்படின்னு அவன் தான் மட்டுமே எல்லா வேலையும் பார்த்துட்டு சண்டை போடுற மாதிரி பண்றதுல ஷீகா அவனை பக்கம் கடுப்பாயிட்டு அரைஞ்சிருவா. ஒண்ணு என்னாச்சு, ஏன் அடிக்கிற முட்டாள், உனக்கு மூளை இருக்கா இல்லையா? எதுக்குடா எல்லாத்தையுமே நீ தனியா சமாளிக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே பேசிட்டு இருக்கேன். அப்ப நாங்களாம் உனக்கு நண்பர்கள் கிடையாதா? நாங்க உன்னோட டீமே இல்லையா? எல்லாத்தையுமே நீ தனியா பார்த்தோம். அப்ப எதுக்கு எங்களை கூட வச்சுட்டு இருக்க? சும்மாவா அப்படின்னு நாங்க போற சண்டையை பார்த்துட்டு ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு கம்முன்னு இருக்கான். சரி அவங்க ஏதோ ஒன்று குடும்ப சண்டை போல அதை பேசிட்டு முடியணும். அவள் அழுத்துக்குனே உன்னோட பக்கம் கேட்கறதுல அவன் புரிஞ்சுக்கிறான். எனக்கு புரியுதுப்பா, நான் சொன்னது தப்பு தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவனை தோக்கடிக்க போறோம். நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது எல்லாமே ஒன்னா தானே கிளாஸ் ரூம்ல அந்த சமனிங் ஸ்பெல் மூலியமா இந்த இடத்துக்கு வந்தோம். எல்லாமே கனவு மாதிரி இருந்தது. இந்த இடத்துல நமக்கான ஒரே ஒரு ஆதரவுனா நம்ம ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தான் சொல்ல முடியும். ஆனா நீயே இப்படி தனியா பிரிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் இருக்கணும். கண்டிப்பா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நான் எப்பவுமே உன்னை விட்டு பிரிய போறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பார்ட்டியை சேர்ந்த ஃபேமிலி மாதிரி. அப்படி இருக்கும்போது தனியா பிரிஞ்சா நல்லாவா இருக்கு? காஞ்சாக்கி இதை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு ஷீகா அப்படின்னு கணத்துல ஆரம்பிச்சுக்கினு வா, இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்தே போராடுவோம். எந்த ஒரு சூழ்நிலையும் நான் உன்னை பிரிய மாட்டேன். நீங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். என்னப்பா உங்களுடைய குடும்ப கதை முடிஞ்சதா? சாரிப்பா அவனை வெயிட் பண்ண வச்சதுக்கு. திரும்ப சண்டையை தொடருவோம். நல்ல விஷயன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஃபிளாஷ் லைட் அடிக்கிறதுல அவங்க ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி ஹீரோ திசை திருப்பி இப்போ ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாமே ஹீரோ எதிர்பார்த்து தான். பரவாயில்ல, அப்ப நானுமே இதுக்கு பதிலடி கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுக்குறதுல அவங்களால இப்போ முன்னத்தை விட இப்போ ஹீரோவை சமாளிக்க முடியாம போகுது. ஆனா இருந்தாலுமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இப்போ ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. ஹீரோடைய ஸ்பெல் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க. என்னப்பா நம்ம அட்டாக் பண்ணது எதுவுமே அவன் மேலே இல்லையாப்பா ஒண்ணு கூட. இந்த கேம் இன்னும் முடியலப்பா, எல்லாமே ஆரம்பத்துல இருந்து என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க இங்க வந்தது கூட என்னுடைய பிளான் தான். அப்புறம் பார்த்தா அவங்களுடைய ஸ்பெல்லில் என்னென்ன குறை, யார் யார் என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியே ஹீரோ அவங்களுக்குன்னு அட்வைஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. இவனா சண்டை போட வந்த இடத்துல இப்படி அட்வைஸை கொடுத்துட்டு இருக்கான். சரி இன்னும் நீ உன்னுடைய ஃபுல் பவர் பயன்படுத்தல கான்சாகி, அதை பயன்படுத்தியா? சரி ஓகே பாரு, இது கேட்கவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ திருந்தாம வில்லத்தனமா சிரிக்கிறான். ஷீகாவும் இவன் திருந்த மாட்டான்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பட்டாதான் இவனுக்குன்ற மாதிரி பாக்குறான். இரு நானும் உனக்கு உதவி பண்ற மாதிரி. இப்ப கடைசியா பார்த்தா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஹீரோ மேல அட்டாக் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சில்வர் பொண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு காலத்தையே வர வச்சு அந்த அட்டாக் பண்ண போக ஹீரோ அதுக்கு எதிராகவே பார்த்தா 2 விதமான பெரிய காலத்தை அனுப்புவான். அதுக்கு அவனோட பக்கம் அசால்ட்டா சமாளிக்கும் இவங்க எல்லாருமே. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை அப்படியே கட்டி போட்டு வச்சுட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலுமே அது எல்லாமே பிரேக் பண்ணி கீழே ஹீரோ ஸ்டைலா இறங்குவான் பாருங்க. இவங்க எல்லாரும் வாயடிச்சு போயிடுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. எப்படி இவன் இது பிரேக் பண்ணா? நீங்க இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான் என் கடமை. என்னவும் பார்த்தா கடைசியில் இருக்க ஒரு சில பேர் விட்டு கொடுக்க மாட்டானுங்க. கடைசி வரைக்குமே ஷீகாவை உன்னொரு பக்கம் போட்டு நாக் அவுட் பண்ணிட்டான் ஹீரோ. கான்சாக்கையும் விட்டு வைக்கல. கடைசியா அந்த ஹில்வர் இருக்க வச்சிருக்கிற அந்த பொண்ணையும் ஹீரோ மண்டி போட வச்சான். ஒரு கட்டத்தில் பார்த்தா நானான்ற பொண்ணு டிராகன்ல பறந்து வந்து அவளை அட்டாக் பண்ண வர அவளை அப்படியே ஹீரோ ஸ்லீல் பண்ணி அவங்களையும் படுக்க போட்டுருவாங்க. இல்ல ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீ இப்படி பண்ணலான்ற மாதிரி கடு போயிடுவான் கான்சாக்கி. அவன் போயிட்டு ஒரு பக்கத்தில் அட்டாக் பண்றதுல ஹீரோ அவனையும் முடிச்சு விட்டுருவான் திரும்ப. எப்படி நீ இந்த மாதிரி சமாளிச்சா? என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும், என்னால ஒரு ஹீரோவா இருக்க தகுதி இல்லாம போயிடுச்சு போ அப்படின்னு ஒரே ஐடியா மயங்கிடுவான். அப்புறம் தான் நடந்த கதையை காமிக்கிறாங்க. ரொம்ப ஃபன்னா இருக்கும். அப்ப பார்த்து கான்சாக்கி கொஞ்ச நேரத்துல கண் முடிப்பான். என்ன இது பயங்கர சவுண்டா நாய்ஸா பேசிட்டு இருக்காங்க, யாரா இருக்கும்? நீ கண் முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்க எல்லாம் கேக்குறாங்க. இங்க என்னப்பா நடக்குது? அங்க பார்த்தா உன்னோட பக்கம் ஹீரோ மேல ஹீரோ அந்த காப்பாத்தின ஸ்லேவ் பொண்ணு வந்து உன்னோட பக்கம் அவ கூட நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணை விட்டு தள்ளி போட உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி ஆரம்பிக்கிறான் சண்டைய. பரவாயில்லடா ஓரளவுக்கு குணமாட்டியா? முட்டாள், நான் ஒன்னும் டச் பண்ணல. அந்த பொண்ணு தான் ஏமால உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஸ்லைம் இதோடைய மாஸ்டர் யாரோ இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. இது உங்ககிட்ட இருக்குது. பத்தாத்துக்கு வந்து அந்த பொண்ணு பக்கத்துல விருப்பப்பட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆமாண்டா இது என்னுடைய ஸ்லைம் தான், குளோத்தோ இது பேரு. அப்போ இந்த இடத்துல காப்பாத்த வந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் நீங்களா? ஆமா, என்ன காப்பாத்த வந்தவரை நீங்க போய் அடிக்கிறீங்க, கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. சாரிப்பா, உண்மையா சொல்ல போனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடணும்னு நினைச்சுதான் அப்படி பண்ணிட்டேன். உண்மையா சொல்ல போனா நீங்க தேடி வந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே நாங்க தான். அட கடவுளே, இது என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. இவங்க என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. எதுக்காக தப்பான ஆளும் கூட சண்டை போடுற மாதிரி அவன் கொஞ்சம் ஃபீல் பண்றான். அதுக்கு ஏன்னா அவனை சோதிக்கிறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணன்ற மாதிரி என்னோட பக்கம் சார் அவன் சொல்ல, கம்முன்னு இருப்பா, எதுக்குப்பா ஓப்பனை போட்டு உடச்சிடாத உண்மையா? என்னது எங்க கூட ஃபைட் பண்ணி எங்களை டெஸ்ட் பண்றதுக்காக இதை பண்ணாராம். இது கேட்டு அவன் கோவப்படாம சந்தோஷமாயிட்டு
வந்துட்டு என்னை விட நீங்க ஃபைட் பண்றீங்க, ரொம்ப பெட்டரா இருக்கீங்க. விடு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைல்ல நான் விளையாடுனதுல. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா கெல்வின். இல்ல நீங்க இதுக்கப்புறம் என்னுடைய டீச்சர். சரி ஓகே, நாளையில இருந்து உங்களுக்கான சோதனை திரும்பி ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லவா அதுங்க புலம்புதுங்க திரும்பியுமான்னு. இப்போ ஹீரோ காப்பாற்றின அந்த ஸ்லேவ் பொண்ணும் அவங்களுடைய அம்மாவையும் ஹீரோ பத்திரமா அமைச்சு வைக்கிறான். கில்ட் மாஸ்டர் வந்து ஹீரோ கிட்ட பிளாக் பெல்ட் நீங்க ஒரு வழியா பிடிச்சதுனால இதுக்கப்புறம் நம்மளுடைய சிட்டி ரொம்ப பாதுகாப்பா மாறிடுச்சு. இவங்க எல்லாருமே முக்கியமான குற்றவாளிகள், நல்லபடியா நீங்க பிடிச்சி குத்துறீங்க. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி கில்ட் மாஸ்டர் மாதிரி ஹீரோ சொல்ல, உண்மையை சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தக்கட்டமா என்ன பண்ண போறீங்க, ஒரு ஃபன்னான பனிஷ்மெண்ட் கேம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கடற்கரை ஓரமா இருக்கிற ஒரு சின்ன டஞ்சன் மாதிரி இருக்க குகை, அந்த ஒரு குகையில பார்த்தா கான்சரியோடைய டீமுக்கு ஹீரோ வந்து அட்வென்ச்சரிங் வந்து ஒன்று சின்னதாக கொடுத்துருக்கான். அது ஒரு ஃபன் கேம் மாதிரி. அவங்க அந்த ஆக்டோபஸ் போட்டு அடிக்கிறதுக்கு திணறிட்டு இருக்காங்க உட்காந்து. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி என்னோட பக்கம் எல்லாருமே வர சொல்லி எஃபிலும் க்ளோத்தும் கூப்பிட, அப்புறம் இந்த சில்வர் யார் வச்சுட்டு இருக்கிற பொண்ணு வந்து நம்ம நானாவை பார்க்கவும் இது ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு பார்த்தாலே பொறாமையா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு என்னோட பக்கம் நம்ம சேரவும் அவங்க எல்லாருக்குமே ஃபைட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எஃபில் சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டு நானா சாப்பிடும் போது இது மட்டும் என்னால ஒத்துக்க முடியாது, நீ அதிகமாக சாப்பிடுன்ற மாதிரி சில்வர் யார் வச்சிருக்கிற அந்த பொண்ணு உன்னோட பக்கம் பொறாமப்படுறா. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான காரணமே இந்த லெவலில் இருக்கிற மாச்சஸ் எல்லாமே நாங்கள் அடிச்சோன்னா கண்டிப்பாக டீமன் கஞ்ச தோக்கடிக்கிற லெவலுக்கு நாங்கள் ஸ்ட்ராங் ஆயிட்டோன்ற ஒரு நினைப்போடு இருப்போம்ன்றியா. சரி அதெல்லாம் விட நீங்க எப்படி இந்த வந்தீங்கன்ற மாதிரி ஹீரோ அவங்களுடைய கதையை கேட்க, கான்சாக்கியும் உண்மையா சொல்ல போனா எங்களுடைய கிளாஸ்லாம் நார்மலா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு சமயத்துல பார்த்தா நாங்க 4 பேர் மட்டும் இருக்கும் போது திடீர்னு மேஜிக் ஸ்பெல் உருவாகி அந்த இடத்துல இருந்து நாங்க வேற ஒரு இடத்துல சமன் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்க டெரோமெசிஸ் சொல்லக்கூடிய கேத்ரில் இருக்கிற இடத்துக்கு வந்தோம். ஓ ஆக்சுவலி நீங்க எனக்கு தெரிஞ்சு டெலிபோர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு ஹீரோவா யோசிக்கிறான். எங்க பாருங்க, நீங்க இது வரைக்கும் பார்த்ததுலயே டீமன் கிங்க தோக்கடினா கண்டிப்பா இந்த இடத்துல இருக்க அதிகப்படியான எஸ் ரேங்க் லெவல்ல இருக்கிற மான்சஸ் எல்லாமே தோக்கடிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு எஸ் ரேங்க் டஞ்சன் பாஸ் இருக்கு, நீங்க அதை சந்திச்சு தோக்கடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ. அதனால நீங்க அதை தோக்கடிச்சிங்கன்னா கண்டிப்பா டீமன் கிங்க தோக்கடிக்கிற லெவலுக்கு பவர் நீங்க கொஞ்சம் கெயின் பண்ணலாம். இதெல்லாமே உங்களுடைய பார்ட் ஆஃப் ட்ரைனிங்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சேராவும் ஏன்ப்பா அவனை நான் கூட்டு வந்துட்டேன், எஸ் ரேங்க் மான்சர் வந்துட்டான்பா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவ பார்த்தா அவனையும் கூட்டு வந்துட்ட கையோட. அவன் பார்த்தா பெரிய டிராகன் ஆட்டம் இருக்கான். ஏய் இவன் பாஸ் பா, இவன் தான் நம்ம தேடி வந்த எஸ் ரேங்க் பாஸ். அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் நீங்க எதிர்பார்த்த அந்த சண்டை இப்போ வந்துச்சு, அதனால இதுக்கப்புறம் நீங்க தான் அதை போயிட்டு சண்டை போட போறீங்கன்ற மாதிரி சொல்லவும், கான்சாகியும் நீ பண்ண உதவிக்கு ரொம்பவும் நன்றி மாஸ்டர், கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நாங்க கரெக்டா பண்றோம், என்னோட டீம் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன். அதுக்கப்புறம் அவனுங்க போயிட்டு அது கூட சண்டை போறதுல நீ ஒரு வழியா பாஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க சுதந்திரமா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு அவங்களுடைய ஜேர்னிக்காக அவங்க கிளம்புறாங்க. உங்களுடைய பர்மிஷனோட நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். போறதுக்கு முன்னாடி ஹீரோ அவங்க கிட்ட ஒரு லக்கி சாம் மாதிரியான விஷயத்தை கொடுக்குறான். எல்லாமே நல்லதாவே நடக்கணும்ன்ற மாதிரி. இது எல்லாமே நானே உருவாக்குறேன், ரொம்ப நன்றி மாஸ்டர். இல்ல கெல்வின், கண்டிப்பா திரும்ப நான் உங்களை மீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், உனக்காக காத்துட்டு இருக்கின்ற மாதிரி ஹீரோவும் உன்னோட பக்கம் சொல்லிட்டு கிளம்புவாங்க. கான்சாக்கியுமே இன்னொரு பக்கம் அவங்களை மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண ஷீகா இதை பார்த்துட்டு இருக்கான். மாஸ்டர் என்னாச்சு, ஜெரார்டு முக்கியமான வேலை முடிஞ்சது, அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்றது, அடுத்த கட்டமா உன்னுடைய எம்பலருக்கு வேணா போலாமா, அந்த இடத்துக்கு போனா என்ன எதிர்த்து நீங்க எவனாலே முடியாதுல்ல, என்ன சொல்றீங்க, பின்ன என்னடா நீ அந்த இடத்த விட்டு வந்திருக்கேன், என் கூட இருக்கவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்ச கஷ்டங்களை மாற்றதுக்காக ஒருத்தராக பார்த்து கொஞ்சம் மாற்றிட்டு இருக்கேன், அதன் வகையில் நீ தான் அடுத்தது, அதனால உன்னுடைய லேண்டுக்கு போகலாமா, நீங்கள் கேட்டதே பெரிய சந்தோஷம் தான், கண்டிப்பாக நீங்கள் அதை பதில் உங்கள் கூட எப்பவுமே என்ன வச்சுப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், ஏன்னா உங்கள் கூட இருந்து எப்பவுமே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்துட்டு இருக்கேன், ஃபீல் பண்ணாத, இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகணும், நிறைய ஃபைட் பண்ணணும், அதுக்காக நீ எனக்கு எப்பவுமே தேவைப்படுவேன். என்னோட பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம எஃபிலும் அவன் சொல்றது உண்மைதான், நீங்கள் ரொம்ப கைண்டான பர்சன் தான், எதனால் இப்படி சொல்கிற, என்ன இதுக்கு முன்னாடி நம்ம காந்தாக்கி கிட்ட நீங்கள் கொடுத்த அந்த லக்கி சாம் எல்லாமே ஒவ்வொருத்தரும் அது போடும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்ற விஷயத்த நீங்கள் அது மூலியமா எப்பவுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே அதை கொடுத்தீங்க, ஏன்னா அது மூலியமா நீங்க அவங்க எந்த இடத்துல இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத மானிட்டர் பண்ணலாம், உங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி இந்த பக்கம் சொல்றது கேட்டு ஹீரோக்கு ஷை ஆயிடும். டாய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம பேசலாம் போகும், வா நீச்சல் அடிப்போம், ஒரே மாதிரி குளிப்போம், வா மீன் பிடிப்பன்ற மாதிரி சொல்லுவோம், இல்ல முடியாது நான் போயிட்டு சோறு சாப்பிடணும், ரைஸ் எனக்கு வேணும், எங்க டொராஜுக்கு வந்ததுக்கான காரணமே ரைஸ் எல்லாம் சாப்பிடணும், அடுத்ததான் இந்த கண்ட்ரியோட கிங்க போய் பார்க்க போறன்ற மாதிரி ஹீரோவும் ஆசைப்படேன். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு போகவும் இந்த கேசல் பார்க்கவே ஜாப்பனீஸ் ஸ்டைல தான் இருக்கு. மாஸ்டர் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த டொராஜ் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரூலரா ஆட்சி பண்ணுவாங்க எல்லாருமே வேற ஒரு உலகத்துல இருந்து வந்த ஒரு லைக் ஹீரோ மாதிரி தான், அதனாலதான் உங்க உலகத்தை சேர்ந்த ஸ்டைல்லயே இருக்கும் இந்த பில்டிங் எல்லாம், கண்டிப்பா இப்ப இருக்கவங்க அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்களா இருக்கணும், கண்டிப்பா இந்த வேலை எல்லாமே பார்த்தது அந்த பிரீஸ்டா தான் இருக்கணும். இவ வேற மெல்ஃபீரா எங்க போயிட்டான்னு தெரியல, ஒரு வழியா ஹீரோ உள்ள போகவும் அந்த இடத்துல பார்த்தா தத்தாமின்னு சொல்லக்கூடிய அந்த கார்பெட் இருக்கு, அது ஜாப்பனீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான், வீட்டுல எல்லாருமே போட்டு வச்சிருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தன்னுடைய காலில் இருக்கிற ஷூ எல்லாமே கேட்டி விட்டு போறான். ஹீரோ அவங்க போயிட்டு மரியாதை கொடுக்குறதுல அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துடைய கிங்கா இருக்கிறவங்க தன்னை அறிமுகப்படுத்துறாங்க, பார்த்தா குவீன் தான், நான் தான் சுபாக்கி ஃபுஜிவாரா, இப்போதைய கரண்ட் ரூலர் நான் தான், அப்படிங்களா நான் தான் கெல்வின், என்னுடைய பார்ட்டியோட லீடர் நான் தான், இவங்களுடைய பேர் ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சேராவும் ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்த மாதிரி ஸ்டைலா நின்னுக்கிட்டதுல எல்லாருமே அந்த இடத்துல இருக்கவங்க அவளை புகழ்ந்து தள்ளுறாங்க. ஹீரோ இன்னொரு பக்கம் பாக்குறான், என்னடா அப்படி பாக்குறேன், ஒண்ணு இல்ல நீ ரொம்ப மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சு வர டீமன் பிரின்சஸா இருக்கிற நான் இந்த மாதிரியான மரியாதை கொடுத்து தான் இருக்கணும், ஃபார்மாலிட்டி எல்லாம் எதுவும் தேவையில்லை பெருசா, நீங்க இது உங்களுடைய வீடா நினைச்சிருங்க, ஏன்னா இந்த இடத்துல இருக்க மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்க, அதுக்கு பதிலாக நீங்க என்ன கேட்டாலும் அது பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கும். ஹீரோவும் உங்களுடைய சாப்பாடு சாப்பிட தான் இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த ஊர்ல சூப்பரான சாப்பாடு கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன், அப்படியா நீங்க வேற
வேற எதனா பணம் வேற எதனா கேட்பீங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா நீங்க இதை கேட்பீங்க நான் எதிர்பார்க்கல. இதுக்கிட்ட அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் சாப்பாடு வந்து அவன் ஊர்ல சாப்பிட்ட சாப்பாடு மாதிரியே இருக்குன்றது. அதனால அடுத்த கட்டமாவே அந்த இடத்துக்கு சாப்பாடுல எடுத்துன்னு வர சொல்றாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டி ஜாப்பனீஸ் ஸ்டைல இருக்கு. பார்த்தா ரைஸ் இருக்கு. ஹீரோ பார்த்துட்டு வாயை பழக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ விடாம மொத்தமா போட்டு வலிச்சு கட்டிட்டு இருக்காங்க சாப்பாடை. பார்த்ததுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஃபன்னையும் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம எஃபிலுக்கு அந்த சாப்பாடு எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் ரெசிபி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்சனலா பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல அவன் வந்து நிறைய விஷயங்களை படிச்சுட்டு இருக்கான். டொராஜில் இந்த குயினுடைய உதவி மூலியமா இந்த இடத்துல தங்கியிருக்க நல்ல விஷயம் தான். மாஸ்டர் உங்ககிட்ட நான் சமைச்சதை எடுத்து வந்து காட்டலாமா? காமின்ற மாதிரி பார்க்க அவங்க சொன்னது போல ஹீரோவும் அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஆஹா நீ பிரமாதமா சமைச்சிருக்க. பத்தது கீனும் அதை எதிர்பார்த்ததுனால உங்க கூட உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதனாலதான் அவங்க வந்திருக்காங்கிற மாதிரி சொல்ல பார்த்தா குயினை ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. உங்களுடைய சர்வெண்ட் வந்து ரொம்ப நல்லா தான் சமைச்சிருக்காங்க. குயின் உங்களுடைய ரேஞ்சுக்கு ஏன் கூட உட்காந்து சாப்பிடுறீங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. யார் சொன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த லஞ்ச் உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப நல்லா இருக்கு. உன்னுடைய பர்சனல் ஷெஃப் ரொம்ப சூப்பரா சமைக்கிறாங்க. நான் இதே தர அவங்களை வச்சுக்கலாமா? குயின் நினைச்ச எவ்வளவு பேரை வச்சு செய்யலாம். என்னுடைய பர்சனல் மேடு தான் வேணுமா உங்களுக்கு? அப்புறம் இன்னொரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சேன் கெல்வின். உண்மையிலேயே நீ இந்த இடத்த விட்டு போகணும்னு ஆசைப்படியா? என்னை விட்டு தயவு செஞ்சு பிரிஞ்சு போகாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கிட்ட க்ளோஸ்ல வராங்க. உண்மை சொல்ல போனா குயினுடைய ரேஞ்சுக்கு ஏற்றப்போல நாங்களே இந்த இடத்துக்கு தகுதி இல்லாத ஆளுங்க. நாங்க இந்த இடத்த விட்டு கூடிய சீக்கிரமே கிளம்பிடுவோம். கவலைப்படாதீங்க. ஏய் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. எதுக்காக கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? நீ விருப்பப்பட்டா நீ என்னுடைய பர்சனல் கேர் டேக்கரான உன்னை வச்சுக்கலாமா? அதுவும் நீயும் நானும் என்னுடைய ரூம்ல தனியா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீ என்ன நல்லபடியா பாத்துக்கலாம். நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு. ஆனா அப்படின்ற மாதிரி எஃபில பார்த்துட்டு ஹீரோ பயந்துருவான். இல்ல என்ன மன்னிச்சிருங்க குயின். சரி ஓகே இப்போதைக்கு ஆள் இருக்கிறதுனால நீ ரிஜெக்ட் பண்றேன்னு தெரியுது. ஆனா உனக்குமே எனக்கு நல்லா தெரியும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நினைப்பு இருக்கு. கண்டிப்பா அதை நான் ஒரு நாள் தெரிஞ்சுப்பேன். உனக்கு விருப்பப்பட்ட எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு நீ வந்து என்ன பாத்துக்கலாம். உனக்காக காத்துட்டு இருப்பேன்ற மாதிரி அவ ஓவரா சொல்றா. அடுத்த கட்டமா உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இதை வச்சு நீங்க இந்த இடத்த விட்டு சீக்கிரமாவே வேற ஒரு இடத்துக்கு கடந்து போயிடலாம். அதுதான் டெலிபோர்டேஷன் கேட். எப்பா இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. கில்ட் மாஸ்டருடைய கில்ட் ஐடி மூலியமா இந்த இடத்துல கிங் வந்து பர்மிஷன் வாங்கி இந்த இடத்துல இதை எப்பயோ வச்சிட்டு இருக்காங்க. இப்போ குயின் கிட்ட தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால இப்போ இவங்களுடைய பர்மிஷன் மூலியமா தான் இவங்க நினைக்கிற இடத்துக்கு இவங்களை டெலிபோர்ட் பண்ண முடியும். இதை பத்தில அந்த கிழவன் லியோ சொல்லவே இல்லை பாத்தியா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஹீரோ கடுப்பாகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்து ஹீரோ தன்னுடைய அங்க வந்த உடனே கிளறையும் என்னப்பா இந்த மாதிரி டொராஜுக்கு போனா என்ன வாங்கி வந்த சாப்பாடு காசு அப்படின்னா புதிய அழகான ஸ்லேவா ஒண்ணு இல்ல நீங்க வேற கடுப்பாத்தாதீங்க. இந்த முறை ஒரு வீடு வாங்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா ஒரு பெரிய வீட்டை ஹீரோ கண்டுபிடிக்க எல்லாருக்குமே அந்த வீடு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொருத்தருக்கும் ரூம் என்னன்றது அலோகேட் பண்ணி தனியா விட்டுறான். கடைசியா பார்த்த க்ளோத்தவா இருக்கு எனக்கு என்ன ரூம்ன்ற மாதிரி அது கேக்குது. ஏய் உனக்கு இந்த காரிடார் ஃபுல்லா வேடா நீ போய் என்ஜாய் பண்றா. முக்கியமா இந்த நான் வீடு வாங்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஹாட் பாத் இருக்கு. இதுக்காக தான் இந்த வெந்நீர் வேலையில ஒரு குளியால போட்டா தான் நமக்கு டெய்லியுமே நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு ஹீரோ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோ ஒரு வகையில காப்பாத்தின அந்த ஸ்லேவ இருந்த அந்த ஒரு அம்மாவையும் பொண்ணையும் பார்த்தா தன்னுடைய வீட்டுக்கு வேலைக்காரங்களாம் வர வச்சிட்டான். ஹீரோ அதுக்கப்புறம் நைட் டைம்ல பாத்டப்ல குளிச்சுட்டு திரும்ப பெட்ல வந்து படுக்கும்போது இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இருந்துச்சுன்னா ரொம்ப டயர்ட் இல்லாம நிம்மதியா தூங்குவேன். இப்போ ரொம்ப ரியலான விஷயம் என்னன்னா நான் ஒரு வீடு வாங்கிட்டேங்க. கேட்கவே நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் கிளரே அவங்களுடைய டின்னர்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது அட கடவுளே ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஏய் மெல்ஃபினா நீ வந்துட்டியா? பரவாயில்லையா மாஸ்டர் என்ன கண்டுபிடிச்சிங்க? தெரியாது நினைச்சியா? நீ வந்த உடனே பிரசன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். சரி என்ன ஆச்சு போன வேலை எல்லாமே அவதாரெல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன் உனக்கானது. இந்த முறை நான் சமன் பண்ணலாம் உன்னை இப்போ கரெக்டா சொன்னீங்க. உங்களுடைய அந்த மனசுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன சமன் பண்ணுங்க மெல்ஃபினா சொல்லிட்டு ஹீரோ உடனே சமன் பண்ண அந்த இடத்துக்கு பார்த்தா அவன் ஒரு காடஸா வந்து நிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல. இப்ப சொல்லு நான் உனக்கேத்த பொண்ணா அப்படி இல்லையான்னு அவனு கேட்க ஹீரோவும் கண்டிப்பா நீ எனக்கு தெரிஞ்சு இப்போ என் டைப்ல இருக்க பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி காஜியஸா சொல்லுவான். அப்பனா உனக்கு என்ன ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல காலையிலேயே மெல்ஃபினா பார்த்தா என்னோட பக்கம் சாப்பாடை போனது தட்டிட்டு ஏப்பா ஒரு வழியாக எல்ஃபிலோடைய சாப்பாடை சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வழியாக நான் இப்போ வெளியே வந்துட்டேன். அதனால உனக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஏன்டி மைண்டுக்குள்ளே இருக்கும்போதே பெரிய தொல்லை கொடுத்தா இப்போ வெளியே இருக்கும்போது என்னென்ன பண்ண போறீன்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஹீரோ பார்க்க கவலைப்படாத நான் தான் உனக்கு கூட இருக்கல உன் நல்லபடியாக நான் பார்த்துக்கணடா. ஜெராடும் ஆமா மாஸ்டர் யார் இந்த பொண்ணு? ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன். காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்க யார் பாய்ன்ற மாதிரி சொல்ல ஓ என்னை பற்றி நான் அறிமுகத்தை கொடுத்துக்கிறேன்ற மாதிரி அதுக்கப்புறம் தன்னை பற்றி நான் அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். நான் தான் இது வரைக்கும் உங்க கூட இருந்த அந்த காடஸ் மெல்ஃபிரா. என்னது நீங்க தானே அது? சேரா உன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்குதுல என்ன மன்னிச்சது சேரா. உன்னுடைய கார்டியனுக்கு அந்த மாதிரி நிலைமை ஆனதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பரவாயில்லப்பா நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இப்ப கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்க பேசிட்டு இருக்கும்போது ஜெராடும் மைக்கிங் இதுக்கப்புறம் உங்களுக்கான ஏரம்ல இன்னொரு பொண்ணு வந்துட்டா அவ்வளவுதான் ஒரே ஜாலி தான் இன்னைக்கு நைட்டு. டேய் உன்னை யாரும் அதெல்லாம் கேட்டது? அப்போ ஆமாடா நான் இவருடைய ஒய்ஃப் இல்ல இன்னைக்கு நைட்டு நாங்க ஜாலியா இருக்க போறோம். அப்படியே அங்க கூத்து போயிட்டு இருக்கு காமெடியா. உண்மையை சொல்லுங்க எங்க? டேய் கம்முனரா நீ வேற அளப்பறைய கூட்டுற. அதுக்கப்புறம் நார்மலா போயிட்டு இருக்கும்போது நீ சக்சஸ்ஃபுல்லா என்ன சமான் பண்ணதுனால உனக்கு ஒரு ரிவார்டு இருக்கீங்க. அது என்னன்னு நீ பண்ண அற்புதமான வேலைக்கு இந்த ஃபிளவர் உனக்கு. இது வந்து கிராஸ் ஆஃப் மெல்ஃபினாவோடைய காடஸ் ஆஃப் ரீஇன்கார்னேட்டோடைய ஃபிளவர். அப்போ எஃபிலுக்கு அந்த ஃபயர் டிராகன் கிங்ஸ் கொடுத்த அந்த இது மாதிரி தானே இதுவும். ஆக்சுவலி இது அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீ அதை எப்படியோ வாங்கிட்டேன் நல்ல விஷயம் தான். இதனால 2 விதமான எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுல அதிகப்படியான டேமேஜ் உன்னால வந்து தற்கத்துக்கிறதுக்காக உதவி பண்ணும். அப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும்னா ஆமாமா கெல்வின் என்னப்பா ட்ரைனிங் ரெடி அடி வாங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சேரவன பக்கம் கூப்பிட. 2வது விஷயம் இதனால உன்னால ஹீரோவை சமன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா நம்ம காடஸும் சேராவும் 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெராடு அந்த பொண்ணை
நல்லபடியா பாத்துக்கிறான். ஹீரோவும் வெஸ்டர்ன் கான்டினென்ட் ஹீரோஸை சமன் பண்றது. அப்ப என்னாலயும் சமன் பண்ண முடியுமா? ஒரு கட்டத்துல பார்த்து இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது ஆக்சுவலி நம்ம சேராவுடைய பவர் பார்த்து கார்டுக்கு லைட்டா டேமேஜ் ஏற்படுத்திடும். 2 பேருமே ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. நீ ரொம்ப வளர்ந்துட்ட சேரா. சரியா சொன்ன, நீ கூட தான் மெல்ஃபினா நல்ல ஃபைட் தான் போட்டீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெராடும் பாராட்ட. எதுக்காக நீங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் யாரு இன்னைக்கு நைட்டு வந்து கெல்வின் கூட கூட படுக்க போறாங்கன்றது. என்னது நானும் அவர் கூட படுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு துடிக்க. எங்க பாரு செல்லம், நீ இப்போ பண்ணக்கூடாது, இது அதுக்கான வயசு கிடையாது. நீ நல்லா பெரிய நாயிட்டு பிறகு அதை வேணா மாற்றத்துக்கான தகுதி வந்துடும் உனக்கு. அதுக்கப்புறம் ஆட் பாத்துல இதுங்க ரெண்டும் ஜாலியா குளிச்சுட்டு இருக்குங்க. எஃபிலும் அந்த இடத்துக்கு வந்துட்டு மெல்ஃபீரா கிட்ட நம்மளுடைய மாஸ்டர் ஹீரோஸை சமன் பண்ற விஷயத்தை பத்தி அவர் டீப்பா யோசிச்சுட்டு இருக்காருன்ற மாதிரி அவ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போக இதுங்க ரெண்டும் இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது மெல்ஃபீராவும் யோசிக்கிறா, கண்டிப்பா நம்ம போய் பேசி ஆகணும்னு. ஹீரோ அதுக்கப்புறம் தனியா யோசிச்சுட்டு இருக்கான். ஹலோ டார்லிங், எங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா இவ்வளவு அங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். சாக்லேட்டா? எதுக்கு எனக்கு ஊத்தி விடுற? என்னுடைய டார்லிங்னா ஊட்டி தான் விடுவாங்க, சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அப்ப நான் உன்னோட ஒய்ஃப் தானே, அதை விடு. எதுக்காக நான் ஹீரோஸை சமன் பண்ணணும்? நல்ல கேள்வியை கேட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா டீமன் கிங் தோக்கடிக்கிறதுக்கு எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் பெருசா தேவையில்லை. அது உண்மைதான். அதுதான் சேராவோடைய அப்பா வாச்சு. எங்க பேரு சேராவோடைய அப்பா மட்டும் கிடையாது. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்னொருத்தனும் வேற எவனா உருவாத்துக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துக்கு ரெகுலரா இருக்கிற கண்ட்ரீஸ்லயே ஒரு மோசமான நிறைய ஆளுங்க இருக்காங்க. கண்டிப்பா அவங்க நமக்கு பின்னாடி பிரச்சனையா வருவாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த டீமன் கிங் யார் வருவாங்களோ கண்டிப்பா அவங்கள நம்ம தோக்கடிக்க வச்சு ஹீரோ ஒருத்தர் வேணும் இல்லைங்க. ஆனா ஹீரோஸை பொறுத்தவரைக்கும் அல்டிமேட்டான காட் மோட அவங்க வந்து ஆன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க யாராலையும் தடுக்க முடியாது. அவங்களுக்கு டேமேஜா அந்த அளவுக்கு ஏற்படாது. ஆனா பல கட்ட ட்ரைனிங் பண்ணணும் அதுக்கு. அப்போ அதர் வேர்ல்டு சேர்ந்தவங்களால மட்டும்தான் டீமன் லார்ட் தோக்கடிக்க முடியுமா? அப்போ அனதர் வேர்ல்டு வந்து அதுக்காக வர வைக்கிறேன். உண்மைதான். அப்ப பெருசா என்னால எதுவும் பண்ண முடியாது. கூட இருந்து தான் சப்போர்ட் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன ஃபீல் பண்றேன்? நிம்மதியா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு போக உதவி தேவைப்படும் போது கூட போயிட்டு சண்டை போட, அவ்வளவுதான். வாழ்க்கையை என்ஜாய் பண்றேன். என் கூட சேர்ந்து அதை விட்டுட்டு நான் சண்டை போறதை பத்தி யோசிச்சுட்டு உண்மையை சொல்ல போனா என்னுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் காணாம போயிருந்ததுனால எனக்கு பெருசா வீட்டை பத்தின எந்த ஞாபகமும் வரல. ஆனா என்னைய போலயே அந்த ஹீரோஸ் கிடையாது. நீ அவங்கள சமன் பண்ணிருக்கனா கண்டிப்பா கட்டாயப்படுத்தி தான் நீ சமன் பண்ண பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ரீஇன்கார்னேஷன் சமனிங் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். எதே நடிப்புது கிடையாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமா சமன் பண்ற ப்ராசஸ் இருக்கு. அது என்னன்னா யாரையாச்சும் ஒருத்தர் அனதர் வேர்ல்ட்ல இருந்து சமன் பண்றது. ரெண்டாவது டெலிபோர்ட், அப்படி இல்லைனா ரீஇன்கார்னேட் இந்த இடத்துக்கு பண்றது டைரக்டா. எதனால இப்படி சொல்றேன்? சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். டெலிபோர்டேஷனை பொறுத்த வரைக்கும் லிவிங் பர்சன் அப்படியே நம்ம இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணணும். ஆனா ரீஇன்கார்னேட் சமனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் வந்து அந்த இடத்துல இறந்த பிறகு அவருடைய சோலை வச்சு நம்ம இந்த உலகத்துக்கு அவங்கள புதிய பிறப்பு எடுக்க வைப்போம். இதுல என்னடி பெரிய வித்தியாசம் இருக்கு டெலிபோர்டேஷனுக்கும் ரீஇன்கார்னேட்டுக்கும்? அப்ப நான் ரீஇன்கார்னேட் தான் ஆயிருக்கேன் தெரியுது. ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் டெலிபோர்ட் பண்ணிருக்கேன். உண்மைதான். உண்மையை சொல்ல போனா ரீஇன்கார்னேட் ஆகக்கூடிய ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற மானா பவர்ஸ் காட்டிலும் டெலிபோர்டேஷன் பண்றவங்க கிட்ட அதிகப்படியான மானாவை ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஆனா ரீஇன்கார்னேஷன் பண்ற ஒரே ஒரு சிங்கிள் பர்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகப்படியான மானாவை கொடுத்து அவங்களை ரீஇன்கார்னேஷன் பண்ண வைக்கிறதுல அவங்க கிட்ட அதிகப்படியான பவர் இருக்கும். அதனாலதான் அந்த ஹீரோஸை காட்டிலும் நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. ஆனா ரீஇன்கார்னேட் ஆகும்போது உன்னுடைய பாடி எல்லாமே மொத்தமா மாறிடும். அதனாலதான் இப்படி இருக்கேன் நானு. என்னையாண்டு இப்படி நீ உருவாக்குனப்போ என்னன்னா எனக்கு ஏத்த போலதான் நான் உருவாக்கியிருக்கேன். உன்னுடைய ஏஜ், அப்புறம் உன்னுடைய முகம், பாடி டைப் எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரி தான் நான் உருவாக்கியிருக்கேன். அப்படியா? எது வந்தாலும் நீயே முடிவு பண்ணி சூஸ் பண்ணிக்கோ. ரீஇன்கார்னேட் பண்ண போறியா இல்ல டெலிபோர்டேஷன் பண்ண போறியான்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம இந்த இடத்துக்கு ஒரு ஹீரோவை டெலிபோர்டேஷன் பண்ண போறதான். எல்லாருமே அதுக்கு துணையா இருக்கிறதா பதில் சொல்றாங்க. இதனால இவங்க மிச்ச பேர் எல்லாருமே உள்ளுக்குள்ள இழுத்துக்கிறான் ஹீரோ அதுக்கப்புறம் ரெக்கவரி போஷனை சாப்பிட்டு இதுக்கு மானம் எல்லாமே அதிகப்படியா தேவைப்படுறதுனால ரீஇன்கார்னேஷனே இப்ப பண்ண போறான். சிங்கிள் பர்சனை நான் சமன் பண்ணும்போது எனக்கு அதிகப்படியான மானம் தேவை, இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரீஇன்கார்னேஷன் அந்த இடத்துக்கு ஒரு ஹீரோவை பண்ண வைக்கிறான். அந்த ஒரு ஸ்பெல் ஆரம்பிச்சு விட்ட உடனே பார்த்தா அது பாருன்னு ப்ராசஸ் ஆயிட்டு இருக்க. ஹீரோ சவகாசமா உட்காந்துக்கின்னு டீ எல்லாம் சாப்பிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த ப்ராசஸ் முடிகிறது வந்து மெல்ஃபினாவும் எச்சரிக்கை பண்ண ஹீரோவும் தயாராயிட்டான். திடீர்னு அந்த இடத்துல ஒரு தண்டரம் வர உடனே இவங்களும் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. என்னடான்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு சமன் பண்ணிருப்பான். நான் எங்க இருக்கேன்? நீ வேற ஒரு உலகத்து வந்திருக்கேன். நான் தான் கேள்வி. என்னுடைய அடையாளம் நான் ஒரு அட்வென்ச்சரா? அப்ப நான் வேற ஒரு உலகத்து வந்திருக்கேன்னா என்னுடைய பேர் வந்து ரியோ. அட் எங்கப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது ஏஞ்சல் சொல்லிச்சு நான் வேற ஒரு உலகத்து வரப்போறேன். அது உண்மைதான். ஏஞ்சலா? அது மாஸ்டர், அது என்னுடைய சர்வெண்ட் தான், அந்த பிரீஸ்ட் தான் சொல்றான். அப்படி ஹீரோ அதுக்கப்புறம் அவகிட்ட போயிட்டு ரீஇன்கார்னேஷன் பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிரு, உன்னுடைய பர்மிஷன் எல்லாம் பண்ணிட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ அப்படி சொல்லாத. உண்மையை சொல்ல போனா நீ மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கேன். பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஏன் அழாத, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு அப்படியே மயங்கிடுவான். மாஸ்டர் ரீஇன்கார்னேஷன் ஆன உடனே கொஞ்சம் இவளுக்கு சக்திகள் தாங்க முடியாம லைட்டா மயங்கிட்டான். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவான். ஹீரோவுக்குமே மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. ஏன்னா அதிகப்படியான மானம் எல்லாத்தையுமே ஹீரோ அவனுக்கு கொடுத்ததுனால ஹீரோவும் மயங்கிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரியோ பொண்ணு தூக்கத்துல இருந்து பேஞ்சுறான். உண்மையிலே நான் ரீஇன்கார்னேட் ஆயிட்டு இருக்கேன் இப்போ. அப்ப பார்த்தா அவளுடைய நிஜ உலகத்துல அவன் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது சாகுற ஒரு நிலைமையில தான் அதுக்கப்புறம் ரீஇன்கார்னேட் ஆயிட்டுப்பான். ஹீரோக்கு கேட்ட அதே விஷயம் தான் அங்க கேட்டு வச்சிருக்காங்க அந்த சிஸ்டத்துல இவளுக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்து ரொம்ப ஹாப்பியா வரான். இந்த இடம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவகிட்ட வந்துட்டு என்ன ரியோ இந்த இடம் பிடிச்சிருக்கு போல. கெல்வின், உண்மையா சொல்ல போனா நானும் ஒண்ணு மாதிரி தான். எனக்கு பழைய உலகத்துடைய எந்த விதமான ஞாபகமும் இல்ல. அப்படியா? அப்ப நீயும் ரீஇன்கார்னேட் ஆகப்பட்டிருக்கீங்க? ஆமா, காடஸ் பண்ண பெரிய தப்பே தான். உன்னைய போலே தான் ஆரம்பத்துல இந்த உலகத்தை பத்தி எதுவும் தெரியாம முயற்சிருந்தேன். ஆனா நீ ரொம்ப லக்கியான ஆளு. ஏன்னா இப்போ நானே உன்னை சமர் பண்ணி நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேன். உனக்கு எதுவும் புதுசாக கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அவ தன்னுடைய பழைய உலகத்துல பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவ அப்படியே ஃபீல் பண்றதுல ஹீரோ ஒன்று பக்கம் ஃபீல் பண்ணாது. அதெல்லாம் நினைச்சிருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகுது. இப்போ நீ இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இரு போதும். இதுக்கு பதிலாக நான் உனக்கு எதனா பண்ணி ஆகணும். உனக்கு அட்வென்ச்சரிங் பண்ணணும்னா சொல்லு, நான் உங்களோட கூட இருந்து எல்லாத்தையுமே பண்ணுவேன். உண்மையா சொல்ல போனா நீ என்ன பார்க்கறதுக்கு அப்படியே ஒத்துருக்கிறதுனால நீ என்னுடைய சிஸ்டர் மாதிரியா இருக்க. அப்போ உன்னுடைய
சிஸ்டர் நானு. ஆமா, அப்ப நான் உன்னை வந்து அண்ணானே கூப்பிடுறேன் இதுக்கப்புறம். அப்புறம் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்காது. என்னன்னா உன்னுடைய பேரை நீ லைட்டா கொஞ்சம் மாத்தணுமா? அப்போ இதுக்கப்புறம் என்னுடைய பேர் வந்து ரியோன்னு வச்சிரு. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆமா, இந்த புது உலகத்துல உன்னுடைய வேலை ஆரம்பிக்க போகுது, தயாரா இருந்துக்கொன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல. இப்ப ஹீரோவும் நல்லா தூங்கிட்டு இருக்கவன் கண் முழிச்சு பார்ப்பான். பார்த்தா பக்கத்துல எஃபில் தூங்கிட்டு இருப்பான் நினைச்சிருப்பான். ஆனா சேரா தூங்கிட்டு இருப்பான். இவன் என்ன பண்றா? இன்னொரு பக்கத்துல பார்த்தா தூக்க காலத்துல சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணு, இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி மெல்ஃபினாவும் ஒரு பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் இவனுக்கு எதுக்கு என் பக்கத்துல வந்து இப்படி படுத்துட்டு இருக்காருங்க புரியல. பத்தாத்துக்கு பார்த்தா பெட்ஷீட்டுக்குள்ள இன்னொரு சவுண்டு. இவருடைய தங்கச்சியா இருக்கிற ரியோனும் பார்த்தா அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கா. இவன் எதுக்கு தேவையில்லாம வந்து படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இவன் 3 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். எதுவாக இருந்தாலும் சரி, நிலம ரொம்ப ஸ்மூத்தா போனாலே சந்தோஷம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ யோசிக்க மறுநாளே பார்த்து இவங்க இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள போயிட்டு நிறைய மாஞ்சஸ் ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பதத்துக்கு மேன்ஷனை பாதுகாக்கிறதுக்காக மிகப்பெரிய 2 கோலத்தை வேற ஹீரோ சமன் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் ஹீரோவும் இவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். கவலைப்படாதீங்க, நாங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆகிறோமோ எங்க கூட நீங்க கனெக்ட் ஆயிருக்கிறதுல கண்டிப்பா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம குளோத்தோ, சேரா, ஜெராடி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த இருக்க மாஞ்சஸை வந்து அழிச்சிட்டு இருக்க. ஜெராடும் சேராவும் ஒரு பக்கம் சேலஞ்ச் போட்டுக்கிறாங்க. யார் அதிகமான மாஞ்சத்தை கொள்றாங்க பாத்துலாமான்னு. அதுங்க 2 காட்டி கிளம்புதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்து அந்த திடீர்னு இன்னொரு மாஞ்சரம் வரப்போகுது. அந்த ஒரு மாஞ்சரை பார்த்து எல்லாருமே பதறாங்க. ஹீரோவும் அது வரப்போறது உள்பா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி ரியோன், உனக்கு நாயினா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமே, சரி கவலைப்படுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மாஞ்சர் வரவும் ஹீரோ அதுக்கப்புறம் அதுக்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்றான். இவங்களும் இன்னொரு பக்கம் பார்த்து காடஸ் மெல்ஃபினாவும் பாதுகாக்கிறதுல ஹீரோவும் தரையோட தரையா ஹீரோ தன்னுடைய பவரை பயன்படுத்தி அமைக்கிடுவான். அதுக்கப்புறம் கான்ட்ராக்டை ஏற்படுத்துறதுல அப்படியே ஹீரோ அதுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவான். திரும்பி அதை சமன் பண்ணி இப்ப அதோடைய பெட்டா மாத்திட்டான். எஃபில் ஒரு பக்கம் மாஸ்டர் கில்ட்ல இருந்து உரிடோடைய பாட்டியை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பிஸியான காட்டுக்குள்ள எதுக்கு இவனுக்கு தேவையில்லாம வரானுங்க, என்னமோ சரியில்லைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு அவர் வந்த உடனே என்னப்பா கெல்வின் என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? அதுவாப்பா காட்டுல நாங்க பிக்னிக் வந்திருக்கோம். டேய் ஆபத்தான காட்டுல பிக்னிக் வந்திருக்கேன், என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க மாஸ்டர் அடிக்கல நாங்க வந்தோம்டா. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஆட்கள் கூட சேர்ந்து நாங்க இன்னமும் லெவலப் ஆகிறதுக்காக தான் வந்தோம். கேட்கவே நல்லா இருக்கு. அப்புறம் கெல்வின் இன்னொரு சேர்த்து கேட்கணும், இது என்னடா இருக்க பொண்ணுங்களுடைய எண்ணிக்கை உன்னுடைய பாட்டில அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, உனக்கு எங்கேயோ மச்சா இருக்கடா. அது உண்மைதான், நான் புதுசா 2 மேல வந்து என்னுடைய மேன்ஷன்ல வர வச்சிருக்கேன். இவ பேரு எலி அண்ட் லூக்கா. கூட வந்தவனுங்களா புலம்புறானுங்க. எனக்கு ரொம்ப ஜலசா இருக்குப்பா, இந்த பையன் என்னப்பா இந்த வயசுல இவ்வளவு பேரை வச்சிருக்கான் கூட அப்படின்னு அவனுக்கு புலம்ப. டேய் இதெல்லாம் கொஞ்சம் வரல, அவன் முன்னாடி இப்படி பேசுறீங்களா? உனக்கு என்னப்பா, நீ பொண்டாட்டி வச்சிட்டு இருக்கிற, அதனால கவலை இல்லை, எங்களுடைய வழி எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், கண்ணி கல்யாம சிங்கிளா இருந்து போற அப்ப தெரியும் வழின்ற மாதிரி அவனுக்கு புலம்பிட்டு அந்த இடத்துக்கு போக ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். கெல்வின் அப்புறமா பாக்கலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சேராவ ஜெராவோட அந்த இடத்துக்கு திரும்ப வருவானுங்க. என்னப்பா இந்த இடத்துக்கு உரியோட பாட்டியை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க போல. ஆமா வந்தவனுங்க இந்த இதுல பெரிய மாஞ்சஸ் எதுவும் இல்லைன்னு தொட்டு அழுது புலம்பிட்டு போயிட்டானுங்க. நீங்க போன வேலை என்னாச்சு? ஒரு மாஞ்சர் கூட விட்டு வைக்கலையா? எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோம். அதான் அவனுக்கு வந்து என்கிட்ட புலம்பிட்டு இருக்கானுங்க. ஒண்ணு கூட கிடைக்கலையே மாஞ்சர்ன்ற மாதிரி. கொஞ்சமாச்சு வேலையை பார்த்து செய்யணும்னு பொறுப்பு இல்ல பைத்தியங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் கடுப்பா வரான். ஒரு கிட்ட போயிட்டு மன்னிப்பிச்சிருங்கப்பா, நீங்க ப்ரமோட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் தடங்களாங்கிட்ட என்னுடைய ஆட்கள் தான் மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருக்கானுங்க. பரவாயில்ல நான் இன்னொரு முறை பாத்துக்கிறேன். உண்மையா சொல்ல போனா நீயும் எக்ஸாமுக்கு இப்போ ஒருத்தான ஆளா மாறிட்டே, ஏன் உன்னுடைய பார்ட்டி கூட சேர்ந்து நீங்க ப்ரமோட் ஆக கூடாது? என்ன சொல்ற? ஏன்னா ஆல்ரெடி உனக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இப்ப கிடைச்சிட்டாங்க. பத்தத்துக்கு ஒரு எஸ்ராங்க் லெவலுக்கு உயரத்துக்கான பலம் இப்போ கூட இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அந்த விஷயத்தை யோசிக்கும் போது இவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சஜஷன் கேட்கலாம், நம்ம பண்ணலாமா வேணாமான்னு. ஓகே தான்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரியோனும் அந்த உல்ஃப்டும் பார்த்தா ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்குது. ஜெராடு இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரியோனை ட்ரைனிங்காக வர சொல்றோம். ஷார்ட் ட்ரைனிங் அவன் தான் கொடுக்குறான் போல. வந்துட்டேன் கிராண்ட் பா ஜெராடு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு புதிய மெம்பரா வந்ததுல இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நல்லாவும் ட்ரெயின் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிலைமை இப்படியே போகிற போது ஒரு நைட்டு மட்டும் பார்த்தா திடீர்னு ஹீரோடைய மேன்ஷன்ல நிறைய ஏதோ திருட்டு பசங்க வந்திருப்பானுங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் ஹீரோ கூப்பிட்டுப்பான். சேரா அப்புறம் நம்ம ரியோன்னு அந்த உல்ஃபும். ஏடா நம்மளுடைய மேன்ஷனை சுத்தி நிறைய பேர் வந்திருக்கிறது நான் சென்ஸ் தோணுச்சு, அதனாலதான் நான் ஏன்ச்சேன். நீ அதேதான் மெல்ஃபினாவுக்கும் எஃபிலுக்கும் பாதுகாப்பு யாரு? ஆல்ரெடி ஜெராடு இருக்கான், அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க எல்லாரையும் சென்ஸ் பண்ணி பாக்குறான். கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்கானுங்க. அதுல ஒருத்த மட்டும் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா அவன் தான் பாஸா இருக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்கதை யோசிக்கிறான். நீ என்ன பண்ணலாம்னு இருக்க அவங்கள வச்சு? எனக்கு ஒரு பிளான் இருக்கு. ரியோன், அலெக்ஸ், நீங்க கண்டிப்பா இதை ஹேண்டில் பண்ணலாமே. ஏன்னா புதுசாக இப்பதான் நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, உன்னுடைய திறமை என்னன்றதை காமி, நானும் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா 10 கிலோத்தோடைய மினியும் அனுப்புறேன். உனக்கு எதனா ஆபத்துனா டக்குன்னு எனக்கு சொல்லி நான் வந்துடுறாங்க. அதுக்கேற்ற போல பார்த்தா நிறைய விதமான ஸ்கில்லையும் 10க்கு ஒரு ஸ்வாடையும் கொடுக்குறான். இப்போ எல்லா விதத்திலையும் அவனுக்கு எந்த இடத்துல இருக்கானுன்றது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஸ்வாட மூலியமா திறமையா சண்டை போறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் கிடைச்சது அவளுக்கு. இப்போ அந்த பாசம் என்னுடைய மான்சர் வந்து இந்த மேன்ஷன்ல தான் டெரமிஸ் ஹீரோஸா இருக்கிறவங்க கூட வேலை பார்த்த ஆளுங்க இந்த இடத்துல வாழ்த்துட்டு இருக்காங்க. ட்ரைசன் நேஷன் சார்பா நான் கண்டிப்பா இவங்க கதையை முடிக்கணும், இல்லைன்னா பின்னாடி எங்களுக்கு ஆபத்தை வருவாங்க. போட உடனடியே அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஆர்டர் கொடுக்குதுல உடனடியே அவனுடைய ஆளுங்க பக்கம் இவனோட பக்கம் ஃபைட் பண்ண ரெடியா இருக்காங்க. உண்மை என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ரியோனோட பக்கம் களத்துல இறங்கிட்டான். சின்ன பொண்ணெல்லாம் அமைச்சிருக்காங்க பாத்தியா. ஆனா அவ ஃபைட் பண்ணது எல்லாமே தரமா தான் ஃபைட் பண்ணுவா. கொஞ்சத்துக்கு சலைச்சவ கிடையாது. பரவாயில்ல, நல்லாவே ஸ்வாட் காலிய பயன்படுத்துறாங்க அப்படின்னு சேரவும் பார்க்க. கிட்டத்தட்ட ரியோன் வந்து நிறைய பேருடைய கதையை முடிச்சிட்டா. மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் இன்னும் ஒரே ஒரு வேலை பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து சேரா கிட்ட ரியோனை பார்த்துக்க சொல்லிட்டு ஹீரோ இப்போ இந்த பாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திரும்ப போறதுக்குலாம் என்னால முடியாது, எல்லாரையும் வர சொல்லலாம் சொல்லிட்டு திரும்ப பார்த்து அவனும் விசில் அடிப்பான். ஆனா எவனும் வரமாட்டான். என்ன அவன் சிக்னல் கூப்பிட்டா எவனும் வரமாட்டான். ஏன்னா என் சிஸ்டர் எல்லாரும் கூப்பிட்டுட்டான். இதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ அப்புறம் இங்க வந்த நீ வந்தது கூட என்னால சென்ஸ் பண்ண முடியலையே. கண்டிப்பா நீ தான் அந்த பிளாக் விண்ட்
கிங்கை வந்து தோக்கடிச்சிருக்கணும். ஹீரோ ஒரு பக்கம் அவனை வெள்ளத்தனமா பாத்துறான். அதுலயே தெரிஞ்சிருக்கும் அடுத்த கட்டம் என்ன ஒரு நிலைமைன்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரைசன் எம்பரரை காமிக்க எவனோ ஒருத்தர் நமக்கு தேவையான ஸ்லேவ்ஸ் எல்லாமே தடுத்து விட்டுருக்கான். நம்ம வச்சிருந்த அந்த அல்லக்கை பிளாக் வீண்டு கூட இப்ப காணும். கண்டிப்பா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்குள்ளேயே இப்போ ஒரு சின்ன ஒரு உட்பூசல் மூலியமா பேசிட்டு இருக்கானுங்க. இந்த ட்ரைசன் கிண்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இந்த கான்டினென்ட்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி இது ரொம்ப மோசமான கண்ட்ரி. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளுங்க வந்து அப்படியேப்பட்ட ஆளுங்க. ஆனா நம்ம ஹீரோ இப்போ இதுல வந்து லைட்டா இன்வால்வ் ஆகி மாட்டீங்கன்னா அதனால இப்போ ஹீரோ தான் டார்கெட் பண்றாங்க அவனை போட்டு தள்ளணும். ஏன்னா ஆல்ரெடி டொராஜ் கூட இருந்த அந்த கான்ட்ராக்ட்ல பார்த்தா இப்போ ஸ்லேவ்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போறது நின்னதுனால இப்போ ரொம்ப கடுப்புல இருக்கானுங்க. அதுல கண்ணாடி போட்டவன் மட்டும் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கான். கண்டிப்பா கவலைப்படாதீங்க, திரும்ப அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே நான் சரி பார்த்துட்டு வரேன். திரும்ப இந்த ட்ரேடிங் தொடரும், நம்மள எவனாலையும் தடுக்க முடியாது. என்ன பேசிட்டு இருக்க, மொத்தமா ஆட்டி படிச்சு நம்ம மொத்த கண்ட்ரோல் எடுத்துலாம். அதுக்கான படை பலத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கிறதுனால நீங்க கவலைப்படாதீங்க. அவன் சொல்றது சரிதான். நம்ம கிட்ட இந்த மொத்த கான்டினென்ட்டோடைய கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நம்மள எவனாலையும் கேள்வி கேட்க முடியாதுல. அந்த தடங்களா இருக்கிற ஒருத்தனையும் அழிச்சிட்டோம்னா நமக்கு கேள்வி கேட்க ஒரு பையன் வரமாட்டான். அப்ப வாருக்காக தான் பேசுறீங்க? வாருக்கெல்லாம் வேணாம், தனித்தனியா ஒவ்வொருத்தனையும் மிரட்டி விட்டாலே போதும். ஆனா திடீர்னு பார்த்தா அதுல ஒருத்தன் எனக்கு கைவசம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா என்கிட்ட ஸ்பெஷலான ஒரு ஸ்லேவ் இருக்கு, அது வந்து டிராகோஸ். ஓ புதிய பவரா இருந்தாலும் இந்த முடிவை நான் பொறுமையா தான் போய் எடுப்பேன். ஏன்னா ஒருத்தன் இதுக்கு வரல. என்ன பேசிட்டு இருக்க? ஆமா ஜெனரல் சிவில் வரலையே. ஓகே எல்லாரும் வந்த பிறகு முடிவு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த இடத்துல 5 ஜெனரல்ஸ் உடைய ஓட்டு இருக்கிறதுனால பொறுமையா இதை பத்தி பேசிப்போம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு நைட்டும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இப்போ அந்த ஜெனரல் சிவில்னு சொல்லக்கூடியவனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்க. போற வேலையை பார்த்தா நிறைய பொண்ணுங்கெல்லாம் காட்டா இருக்காங்க. அவங்க எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு தான் இருக்காங்க. தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் என்ன பார்க்க விட்டுருக்காங்க. இந்த பேலஸ்ல எனக்கு சுத்தமா வரதுக்கு விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் அவன் இருக்கிற ரூமுக்கு போய் பார்க்க அந்த ஜெனரல் காமிக்க அவன் பார்த்து நிறைய பொண்ணுங்களை ரொம்பவும் தப்பா நடத்தி வச்சு எல்லாருமே கொலாப்ஸ் ஆகி தரையில கிடக்குறாங்க. இதுல இருந்து தெரியும் உங்களுக்கு என்ன நடந்திருக்கோம். இவன் எல்லாருமே பாடியை மட்டும் யூஸ் பண்ணிருப்பான். உனக்கு என்ன வேணும் சோல்ஜர்? நான் ஜென் டால்பா டான்ஸ் உடைய சன்னா. சரியா சொன்னீங்க. ரவுண்ட் டேபிளுக்கு நீங்க வராதுக்கு என்ன காரணம்ன்றது தெரிஞ்சுட்டு வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்க சொன்னாங்க. என்ன பண்றது, ஒரு ஜெனரலா இருந்து தலைவலியா தான் இருக்கு. இங்க பொண்ணுங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு டைம் பத்தல. சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த பிரச்சனை கொடுக்குற ஆளு எங்க இருக்கான்? அப்புறம் நான் அழகா இருக்கேனா இல்லையா அப்படின்னு அவன் வித்தியாசமா கேட்கறான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாட்கள்ல ஹீரோ வந்து தன்னுடைய பார்ட்டி மெம்பர்ஸோட சவுத் வெஸ்டர்ன்ல இருக்கிற கூன் சொல்லக்கூடிய கிறிஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்ஃப் வில்லேஜ் அமைஞ்சிருக்கு இந்த காட்டுக்கு நடுவில். எதுக்கு மாஸ்டர் இங்க வந்திருக்கணும்? நீ ஆஃப் எல்ஃப்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா உன்னுடைய எல்ஃப் பிளட் லைனை சேர்ந்தவங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ உண்மையிலே இந்த இடத்துல தான் வந்திருந்தியா இல்ல வேற எதனா இடத்துல இருந்து வந்திருக்கியான்றத நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு விசாரிச்சிருவோம். மெல்ஃபின் அவனோட பக்கம் பார்த்தா மேல இருந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். எதுக்காக ஹீரோ வந்திருக்கானா அந்த மேன்ஷன் அட்டாக் பண்ண வந்தவங்க கிட்ட விசாரிச்சப்போ ட்ரைசன் கண்ட்ரி சேர்ந்து அசாசியனுக்கு தான் அவனுக்கு எல்லாருமே. அதுவும் எதுக்காக பழிவாங்க வந்தாங்கிறது கில்ட் மாஸ்டர் லியோவே சொல்றான். பிளாக் விண்டை நீங்க தோக்கடிச்சனால ட்ரைசன் வந்து ரொம்பவும் எரிச்சல் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகப்படியா ஸ்லேவ்ஸ் எல்லாமே போறதுக்கான வழியை நீங்க தடங்கல் பண்ணிட்டீங்க. பிளாக் விண்டன்றவனுங்க அவங்க எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. ட்ரைசனுங்க அந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அதை வாங்குவாங்க. ஆனா அது கொஞ்சம் இப்ப தடப்பட்டதுனால உங்களை கொல்றதுக்காக அசாசியன் அமைச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை இன்னமும் பின்னாடி தொடராம இருக்கிறதுக்காக நீங்களே அவங்கள போயிட்டு எதிர்கொள்றதுக்காக தயாரா இருக்கீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கண்ட்ரி எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். அவங்க கூட நீங்க இப்படி கொஞ்சம் பேசி அந்த கண்ட்ரியை பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னது கண்ட்ரி? அது பேர் வந்து கோன். ட்ரைசனுடைய நெய்பர் கண்ட்ரி தான் அது. டொராஜா காட்டிலும் அவங்க ரொம்ப நெய்பர். அப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த இடத்துல இருந்து ஸ்லேவ்ஸ் நிறைய ஏற்றுமதி பண்றாங்க தானே அந்த கண்ட்ரில. ஆமா எனக்கு தெரிஞ்சு இப்போதைய ட்ரைசன் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரொம்பவும் மாறி இருக்கும். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்களை கொல்றதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. அதனால நீ கேர்ஃபுல்லா இருக்கிறது உனக்கு நல்லது. சரி ஓகே, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஜாப் இப்போதைக்கு இருக்கு. அது என்னது தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. கில்ட் மாஸ்டர் உங்களுடைய ஸ்பெஷல் ஜாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் காமிப்பான். இது வந்து லியோன் ஹார்ட் கான்ல இருந்து பீஸ்ட் கிங்கா இருக்கிறவர் அமைச்சிருக்காரு. அவர் பர்சனலா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. ஏன்னா அடுத்த கட்டமா நீ எஸ்ராங்க் ப்ரமோஷனுக்கு எக்ஸாமுக்கு போகணும்ல, அதுக்கான ஒரு வரவேற்பு மட்டும்தான் இது. என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியலப்பா. நமக்கு எஸ்ராங்க் எக்ஸாம் ப்ரமோஷனுக்காக இங்கே ஆஃபரிங் பண்றாரு வர சொல்லி. அது மட்டும் இல்லாம சேராவும் டொராஜோடி அந்த குவீனும் நமக்கு உதவி பண்ணிருக்காங்கல்ல இந்த விஷயத்துல. ஆமா அவங்களும் நமக்கு நிறைய விதத்துல எந்த விதமான தடங்களும் இல்லாம அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. ஏன்பா இந்த கிங் லியோன் ஹார்ட் எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியலப்பா. அவரும் நம்மள மாதிரி எஸ்ராங்க் அட்வென்ச்சர் மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவரே இப்போ ஒரு நாட்டுடைய கிங்கா இருக்காரு. தெரியலப்பா, நம்ம இருந்தாலும் அவளை போய் மீட் பண்ணி நமக்கு எஸ்ராங்க் அட்வென்ச்சர்ஸா மாறணும் அவ்வளவுதான். ஆனா தெரிஞ்சு போயிடுச்சு அது என்னன்னா அதிகப்படியான எஸ்ராங்க்கு மேல இருக்கிற மேட்சஸ் நம்ம தோக்கடிச்சு அவங்களுக்கு நிரூபிச்சா மட்டும்தான் நம்மள பாஸ் பண்ண வைப்பாங்க. திடீர்னு அவங்க போற வெளியே பார்த்தா ஏதோ ஒரு அட்டாக் நடக்குது. இது எல்லாமே எல்ஸ். அப்புறம் வந்து ஹீரோவும் கிங் லியோ ஹார்ட்னு சொல்லக்கூடிய கானுடைய கண்ட்ரி சேர்ந்த அந்த வரவேற்பு லெட்டரை காமிக்க அவங்க எல்லாருமே கம்முறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஒரு வயசான ஒரு எல்ஃப். ஆனா அவருக்கு முகத்தளவில் எந்த விதமான வயசும் ஆகல. என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த எல்ஃப் வில்லேஜோடைய எல்டர் நெர்லஸ். ஏன்பா இவருதான் பெரிய வயசானவரா, ஆனா பாக்க எங்க இருக்காரு தலைவர், இவர் எல்ஃபப்பா. சரி வாங்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ இன்னும் உயிரோட இருக்க லுமில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம எஃபில பார்த்து ஷாக்கா வரு. ஹீரோ இதை பார்த்துட்டு என்றாது அப்படின்னு அவன் பக்கம் ஷாக்கா வரான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு டிஸ்கஸ் பண்றாரு. நாங்க இங்க வந்ததுக்கான காரணமே கிங் லியோ ஹார்ட் வந்து இங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாரு. அதன் பேரால தான் நாங்க வந்தோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த பொண்ணு வந்து எஃபிலா, ஆனா இவங்கள மாதிரியே ஒரு அழகான பொண்ணு இதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ்ல வந்திருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இவ ஒரு ஸ்லேவா ஃபயர் டிராகன் கிங்கோடைய சாபத்தால ஒரு இடத்துல மாட்டிருந்தா அதுக்கப்புறம் நான் அவளை ஸ்லேவ்ல இருந்து விடுவிச்சு என்னுடைய பார்ட்டியில
சேர்த்து அவளுடைய அந்த கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, என்ன சொல்றீங்க? நீங்க முதல்ல அந்த லூமினலை பத்தி சொல்லுங்க. ஏன்னா எஃபீல்ட பத்தி நம்ம அப்பதான் கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்க முடியும். எத்தனை க்ளூ கிடைச்சா நல்லா இருக்குமே. உண்மையா சொல்ல போனா இந்த கதை கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நாங்க எல்லாருமே அமைதியா தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த காட்டுல. ஆனா ஒரு நாள் வந்து ஃபயர் டிராகன் கிங் வந்து எங்க இடத்த அட்டாக் பண்ணாரு. அதுல அவர் வச்ச மிகப்பெரிய டிமாண்ட் என்னன்னா, ஒருத்தங்களை அவருக்காக நாங்க இழக்கணுமா எங்கள் ஆட்கள்ல, அதுவும் ஒரு எல்ஃப எங்களுடைய வில்லேஜுக்காக நாங்க பலி கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாம போனா அவர் எங்களுடைய வில்லேஜை எரிச்சிருவேன்னு சொன்னாரு. நாங்க வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் லூமினலை சூஸ் பண்ணி அனுப்பிச்சோம். ஆனா பல பிரச்சனைகள் கடந்த பிறகு நாங்க எதிர்பார்க்கல. இப்போ இவ பார்க்க அப்படியே தான் இருக்கு அவங்கள மாதிரியே. ஆனாலுமே சில ரூமர்ஸை கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் லூமினல் வந்து அந்த டிராகனே தான் கைவசம் வச்சுக்கணும். ஆனா லூமினல் இவ இல்லைன்றது எனக்கு புரியுது. ஆனா அந்த டிராகன் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு இவங்க கிட்ட, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா நீ என்ன தவிர வேற யாரையும் மேல ஆசைப்படக்கூடாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். லூமினல் அதை ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிராகன் கூடிய அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டான். ஆனா லூமினல் அதுக்கப்புறம் திரும்ப வருவான்னு எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறப்ப டிராகனையும் மைக்கிட்டு கூட்டு போயிட்டாங்க. சரி, இருந்தாலும் அவன் திரும்ப உயிரோட இருக்கான்ற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? கிட்டத்தட்ட சில வருஷங்கள் கடந்து போன பிறகு லூமினல் பாடி எங்களுக்கு ஃபாரஸ்டோடைய ஓரமா கிடைச்சது. ஆனா அது பெரிய விஷயம். லூமினல் இறந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ இறந்துட்டான்னு உடனே அந்த ஃபயர் டிராகன் கிங் திரும்ப வருவான்னு நினைச்சேன். ஆனா திரும்ப அவ வரவே இல்லை. எப்பவுமே ஒருவேளை வந்து லூமினல் இவளுடைய அம்மாவா இருப்பாங்களோ சொல்ல முடியாது. இவளுக்குமே அந்த கர்ஸ் இருக்குல்ல. மெல்ஃபினாவும் நீங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கப்பா. இவ ஒரு ஆஃப் எல்ஃபா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு ஹியூமனுக்கும் எல்ஃபுக்குமா தான் பிறந்திருப்பான். டிராகன் பிளட் கொண்டவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. கண்டிப்பா இவளுக்கும் அதுக்கும் செட் ஆகாது. இருந்தாலும் லூமினல் இவளுடைய அம்மாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்குல்ல. என்ன மன்னிச்சிட்டு எஃப்எல், எங்களுக்கு அந்த பத்தின எந்த விஷயமும் தெரியாது, எங்களை மன்னிச்சிருங்கிற மாதிரி அவரை கேட்க பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. எங்க அம்மாவும் எங்க அப்பாவை பத்தின எந்த விதமான மெமரிஸும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இப்போ நான் இவர் கூட இருக்கிறது மட்டும் தான் எப்பவுமே சந்தோஷமா யோசிக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய மாஸ்டர் இருக்காங்க, ஒரு சூப்பரான ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மைதான், அவனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணாதமா, நாங்க எல்லாருமே உடன்பிறவா சகோதரர்கள், சரி சகோதரிகள் என்னன்னு சொல்லிட்டு அப்பமா அவங்க பிடிச்சி அழுகாத குறையா அவகிட்ட புலம்புறாங்க. ஃபீல் பண்ணாத இந்த மாதிரி. ஹீரோ அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட் வரான். இந்த இடத்துல ஏதோ நியூ டைப் ஆஃப் மாஞ்சர் வந்திருக்காமே, அது இந்த இடத்துல இருக்கிற எல்ஸ் எல்லாமே கிட்னாப் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். உண்மைதான், அந்த மாஞ்சர் திரும்ப வராம இருக்கதா நாங்க நிறைய பவர்ஃபுல்லான பேரியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது எப்போ இங்க கிட்ட ரேஞ்சுக்குள்ள வந்தாலுமே எங்களுக்கு அதை காட்டி கொடுத்துரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இருந்தாலுமே அந்த பேரியர்ஸ் எல்லாமே நலிஃபை பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மாஞ்சர்ஸ் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மெஜிஷியன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 2 இல்லைனா 3 முறை கிட்ட அதுக்கு இந்த இடத்துக்கு அந்த ஒரு பேரியரையும் தாண்டி வந்து அட்டாக் பண்ணி எங்களுடைய எல்ஸ் எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணி போயிடுச்சுங்க. அதுவும் இல்லாம எங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களாலையும் பெருசா எதுவும் பண்ண முடியல. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இந்த முறை எந்த பயவுல வந்தாலும் அவங்களை வெட்டி போடுறோம் கையை அப்படின்னு நம்ம பாருங்க இன்னொரு பக்கம் பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவும் எல்டர், நீங்க கொஞ்சம் தப்பா எடுத்துக்கலாம்னா நாங்க இந்த வில்லேஜை கொஞ்சமா ரெனோவேட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுவும் உங்களுடைய பர்மிஷனோட. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியா? சரி, ஓகே, கவலைப்படாதீங்க. அது கூடவே சேர்த்து மிகப்பெரிய லெவலுக்கான டாப்ஸ் எல்லாமே நாங்க செட் பண்றோம். கண்டிப்பா அது எல்லாமே அதுங்களை அழிச்சிடும். இன்னைக்கு நைட் ரொம்ப ஜாலியா இருக்க போதுன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கேற்ற போல பார்த்தா நிறைய மாஞ்சஸ் அந்த இடத்துக்கு வருதுங்க. இந்த முறை பார்த்தா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல அந்த மாஞ்சஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறானுங்க. அதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்து இவங்க சொன்ன வேலையா இருக்கிறது அதை பார்க்க ஆரம்பிக்குதுங்க. அந்த பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி உள்ள போக ஆரம்பிக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா ட்ரைசனுடைய சோல்ஜர்ஸ் தான் இந்த மாதிரியான மாஞ்சஸை கூட்டின்னு வந்து எல்ஸ் கிட்ட போயிட்டு மிரட்டி அவங்களுடைய எல்ஸ் எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணி எடுத்துன்னு வரதுக்காக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்கேற்ற போல அவனுக்கு ப்ரிப்பேர்டா வந்துட்டு இருக்கானுங்க. நம்மள எவனா நீ தடுக்க முடியாது. ஆமாமா, நம்மளுடைய ஜெனரல் கிட்ட ஆல்ரெடி ஒரு எஸ்ராங்க டிராகன் இருக்கிறதுனால எவனும் நம்மள வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படி அவனுக்கு போகும்போதே பார்த்தா ஒவ்வொருத்தனா சாக ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, யாரா இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு இவனுங்க ஷாக்காவே பார்த்தலாம் பாருங்க. ஒவ்வொருத்தனையும் போயிட்டு ஸ்வைட் போட்டு அடிக்கிறாங்க. பார்த்தா இன்விசிபிளான அம்புகளை எதிர்த்து தான் அவனுங்க சாகுறானுங்க. மாஞ்சர் பின்னாடி ஒளிஞ்சுக்கும் சொல்லிட்டு இந்த மொட்டை தலையும் சொல்லிட்டு இருக்க இங்க என்ன நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தன்னுடைய பவரை பயன்படுத்தி எஃப்எலுக்கு தேவையான விஷனை காமிக்க அந்த ஒரு விஷன் மூலியமா ரொம்பவும் அவங்க க்ளோஸ் அப்ல இருக்க மாதிரி தெரிஞ்சு அவருடைய அம்புகளை பயன்படுத்தி அவ அட்டாக் பண்ற அசால்ட்டா ரொம்பவும் லாங் ரேஞ்சில இருந்து பத்தத்துக்கு வந்து அந்த காட்டை சுத்தி இப்ப மிகப்பெரிய டிராப்பை செட் பண்ணி வச்சதுல அவனுக்கு ஒரு வழியா வந்து மாட்டினானுங்க. ஹீரோ எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கான். தண்ணிக்குள்ளேயே மிகப்பெரிய ஆபத்துகளை போட்டு வச்சிருக்கான். பத்தாத்துக்கு மிகப்பெரிய செவரையும் ஏற்பி வச்சிருக்கான். அப்புறம் வந்து கிராமத்து மக்கள் எல்லாருமே ஒரு குகைக்குள்ள பாதுகாப்பா நம்ம ஜெராடு பார்த்தா பாதுகாத்துட்டு இருக்கான் வெளியே நின்று. நம்ம ஆளுங்க இன்னொரு பக்கம் ரெடியா இருக்காங்க ஃபைட் பண்ண. இதை ஆரம்பிக்கிட்டுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு சோல்ஜர் பதட்டம் ஆயிட்டு இவங்க டென்ட் போட்டுருக்கிற மெயினான இடத்துக்கு வர வைஸ் கமாண்டர் அங்கன்ற மாதிரி பதட்டம் ஆயிட்டு இருப்பான். அவனுக்கும் வந்து அடி விழும். இவன் உன்ன பக்கம் ஷாக் ஆயிடுவான். இது நிலம மாசம் ஆயிடுச்சு, இவங்களை தடுத்தே ஆகணும்னு. அப்புறம் நம்ம பாருங்க எங்கேயும் விட்டு வைக்காம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவன் வந்து இந்த இடத்துல அலர்ட் கொடுக்கறதுக்கு சவுண்டை போட்டுருவான். அந்த ஒரு சவுண்ட்ல பார்த்தா திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்க பார்த்தா மிகப்பெரிய ஒரு மாந்திரம் அந்த இடத்துக்கு வரும். அது டைட்டன் தானே, அதோட வேலை ஃபன்னா இருக்கும் போலியா அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரியோன் வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்க மெல்ஃபின் ஆகும். இது ஒரு நல்ல விஷயம் தான், இவன் நல்லாவே வளர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால ரியோன் நான் உனக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன், நீ அதன்படி போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பி அப்படின்னு பேர்ல இப்போ க்ளோத்தோ நம்ம அலெக்ஸா அப்புறம் நம்ம ரியோனை அமுச்சு வைக்கிறா மெல்ஃபினா. அதுக்கப்புறம் அந்த டைட்டன் கிட்ட போயிட்டு அவ அட்டாக் பண்றா. அவளுடைய சுவாடை உடஞ்சிரும். என்ன நினைச்சா உன்னோட இதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருப்பா. இவன் பக்கம் நக்கலா பேசிட்டு இருப்பான். மெல்ஃபினா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அதுக்கேற்ற போல அலெக்ஸை கூட்டின்னு போக க்ளோத்தோ இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய வெப்பன்ஸ் கொடுக்க இப்ப பார்த்தா நம்ம ரியோன் 2 ஸ்வாடு அப்புறம் நம்ம அலெக்ஸ் ஒரு ஸ்வாடு இவங்க ஒரு 2 பேருமா போயிட்டு பொழந்து கட்ட ஆரம்பிக்காங்க. அந்த மாஞ்சரால அதை தடுக்க முடியல. மிகப்பெரிய தண்டர் பவர் கொடுக்கல. அப்படியே மட்டையை கீழே விழும் போது திடீர்னு பார்த்தா அவன் திரும்ப ஒரு பவர் அவேக்னிங் பண்ணுவான். அது ஆக்டிவேட் ஆன உடனே அந்த டைட்டன் பார்த்தா அப்படியே எரிஞ்சு
புரிஞ்சுக்கினே இப்ப கத்த ஆரம்பிக்குது, உங்க எல்லாரையும் அழிச்சிருன்ற மாதிரி. ஏன்டா இது முடியலன்னு சொல்லிட்டு அவ கடுப்பா வரா மெல்ஃபினாவும். எஃபிலும் ஹெல்ப் பண்ணலாமான்னு போயிட்டு கேட்கறா. வேணா ரியோன் எல்லாமே பார்த்துப்பான், வெயிட் பண்ணலாம். அவனை விட்டுறத அழிச்சிட்டுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த கமாண்டர் ஆர்டர் கொடுக்குதுல அதை அட்டாக் பண்ண போக. ஆனா ரியோன் பார்த்தா டெலிபோர்டேஷன் பவர் பயன்படுத்தி ஒட்டு மொத்தமா லாஸ்ட் ஒரு அட்டாக் பயன்படுத்த அது மொத்தமாவே சோழியை முடிச்சிருவா. இவங்களாம் ஷாக் ஆயிடுவானுங்க, எப்படி அழிச்சான்ற மாதிரி. என் சண்டை எப்படி இருந்துச்சு மெல்ஃபினா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் போயிட்டு அவளை ஆக்ட் பண்ண நல்ல வேலை பண்ண. அதுக்கப்புறம் நம்ம கெல்வினும் பரவாயில்ல ரியோன் வெற்றி பெற்றுட்டான். அந்த டைம் பார்த்து எஃபில் கிட்ட திடீர்னு ஒரு அட்டாக்கம் வர ஹீரோ குறுக்கால பூந்து தடுத்துருவான். அட கடவுளே, தடுத்துட்டியா? இப்போ இதுக்கப்புறம் உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு பார்க்க இவன் ஜெனரல் சிவில் வந்துட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு. மாஸ்டர் இவன் அட்டாக் பண்ணிட்டான். ஒரு வழியா என்னுடைய ஒரு சின்ன எனிமி இந்த இடத்துக்கு வந்துட்டான். இவன் ஸ்ட்ராங், எனக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஹீரோ விலத்தனமா சிரிக்க. ஹீரோ அவனை பார்த்து கடுப்பாயிட்டு இருக்கும் போது அவனும் ஒரு கேவலமான விஷயத்த சொல்லுவான். ஓ, இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கியான நாள், ஏன்னா இன்னைக்கு ஒரு அழகான எல்ஃப் நான் ருசி பார்க்க போறேன். இவன் என்னுடைய ஃபேவரட்டா இதுக்கப்புறம் மாற போறான்னு சொல்லிட்டு அந்த ஜெனரலும் சொல்லுவான். நீ என்னுடைய ஸ்லேவா மாறிடுன்ற மாதிரி அவன் டக்குன்னு தன்னுடைய பவரை பயன்படுத்தி அப்படியே அவளை பொசஸ் பண்ண பார்ப்பான். ஆனா ஹீரோ குறுக்கால அட்டாக் பண்ணதுல அவன் அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுவான். ஏ மிஸ்டர், எதுக்காக நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகிற? நான் அவளை அடையணும்னு பாக்குறேன், நீ எதுக்கட குறுக்கால வர? உனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. வாய மூடுறா, எவ்வளவு தைரியம் தான் எவ்வளவுகிட்ட நீ இந்த மாதிரி பண்ணுவேன்? ஓ, நான் யாரும் தானே கேட்டேன், நான் வந்து சில்வே, அதாவது ட்ரைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஜெனரல் மேஜிக் நைட். நீ எவனவன இருந்துட்டு போடா, ஆனா எக்கார்ந்த கூட்டு என்னுடைய ஒய்ஃப் மேல கையை வைக்க விட மாட்டான்டா, அவ எனக்கு தான்டா சொந்தன்ற மாதிரி ஹீரோ தில்லா சொல்லுவான். ஓ, நீ அப்படி வரியா? இன்னைக்கு நான் அவளை அப்படி அடைஞ்சி தர்றேன் பாக்குறியா? ஹீரோ அதுக்கப்புறம் அவனை அப்ரைஸ் பண்ணி பார்க்க இவனுடைய யூனிஸ்கில் இதுதான் போல. அப்போ நீ ஒரு ரியன் கர்னட்டா இருக்கியா? பரவாயில்லையே, உனக்கு தெரிஞ்சிருக்கா? அப்ப நீயும் தானா? எஃபில் எக்காரத்தை கொண்டு அங்க வராது, நான் மேல போயிட்டு சண்டை போற நிலமா வரும், அதனால நான் அதை பாத்துக்கிறேன். ஓகே மாஸ்டர் இந்த மாதிரி அவன் அந்த இடத்துட்டு போக, டேய் என்னடா அந்த பொண்ணு என்னடா நீ அனிமையா வச்சிட்டு இருக்க, இது என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது, போகாதே தேவதை அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. வாய மூடுறா, என் கூட தானே உனக்கு சண்டை அப்படின்னு இவன் கூட நடக்கிற சண்டை பார்த்தா வெறித்தனமா பார்க்கும் ஹீரோ கூட. அதுக்கப்புறம் ஹீரோ பண்ற அட்டாக்க பேரியர் வச்சு தடுத்துருவான். ஏய், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் மெயின் கேரக்டர் கிடையாதுல, நான் தான்டா. பாத்தியா என்ன சுத்தி எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்கன்னு. டே முட்டாள், நீ அவங்க எல்லாருமே அடிமையா வச்சு நடத்துற நாய்டா. உன்ன மாதிரி நான் ஒருத்தலாம் இந்த கதைக்கு மெயின் கேரக்டரா வச்சுக்கணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன், ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கிற மானகட்ட ஜென்ம மெயின் கேரக்டர் தான் சொல்லுவேன். ஹீரோ ஒரு பக்கம் அவன் நிறைய அட்டாக்க பண்ணிட்டு இருக்கான், இருந்தாலுமே அவன் ஷீல்டை வச்சு தடுக்கிறான். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் எதுவும் ஒர்க் ஆகுது, நீ இங்க பார்த்து தவிர உனக்கு பின்னாடி ஒரு அட்டாக்க பார்க்கலன்ற மாதிரி அவன் சொல்லவும், பின்னாடி பார்த்தா அவனுடைய ஆட்கள் வந்து அட்டாக் பண்றதுல ஹீரோவுடைய அட்டாக் ஒரு பக்கம் பார்த்தா அவங்கள சமாளிக்கிறதுக்கே தயாரா இருக்கு. ஹீரோ அவங்க கிட்ட ஒரு விஷயத்துக்கு வாங்கிக்கிறான், நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு, இவங்களையும் அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கான், கண்டிப்பா இவங்களை கொல்றது நியாயமே இல்லை. உன்னுடைய பார்ட்டியை சேர்ந்தவங்களை நீயே ப்ரொசஸ் பண்ணி வச்சிருக்க, பத்தாத்துக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஆனாலும் உனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னேன், அவங்க எனக்கு விருப்பப்பட்டு தான் உதவி பண்றாங்க, நான் ஒன்னு அவங்களை அடிமையா நடத்தல. ஒன்ன மாதிரி தான் மாஸ்டருக்கு எப்படி ஒரு சர்வெண்ட் உதவி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்ன என் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்காங்க, நீ அதை முதல்ல சமாளிக்கிறான்னு பார்ப்போம். எனக்கு பிரச்சனை இல்லப்பா, நான் உன்னை ஈஸியா அடிச்சிருவேன் பாக்குறியா? அதுக்கப்புறம் வந்து எஃபில் அந்த இடத்துல இருந்து கீழே போயிட்டு பார்த்தா ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்ணுவா. அதுல பார்த்தா அவனுடைய பேரியர் மொத்தமா உடச்சு விட்டுருவா. இந்த பொண்ணு நான் நினைச்சதை விட ரொம்ப பலசாலியா இருக்காளே. ஒரு கட்டத்தில் ஹீரோ நிறைய காலத்தை அந்த இடத்துக்கு வர வச்சு அதுங்க கிட்ட வெப்பனை கொடுத்து சண்டை போட வைக்கிறான். இருந்தாலும் ஹீரோ அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், எக்காரந்த கொண்டு அவங்களை யாரையும் கொல்லாதீங்க, பிடிச்சி மட்டும் வைங்கன்ற மாதிரி. சரி கண்ணா, இப்போ ஒன்னு தான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற சண்டை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போகும், மிகப்பெரிய பெரிய லெவலில் வந்து அவன் பெரிய அட்டாக் பண்ணுவான், சூறாவளி லெவலுக்கு. ஆனா ஹீரோவும் இந்த உலகத்துல நான் நீடிச்சு இருக்கணும், கண்டிப்பா என்னை எவனாலையும் அசைக்க முடியாது, விட மாட்டேன்டா. ஏன்னா நான் இந்த கதையோட மெயின் கேரக்டர்லாம் இல்லைனாலும் சைடு கேரக்டர்லாம் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன். ஏன்னா என் கூட இருக்கிற யாரையும் நான் பெரிய தயாரா இல்லை. உன்ன மாதிரியான ஆள் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதுக்கு இடையில பார்த்தா அவன் பேரியர் கிரியேட் பண்ணது ஹீரோ உடச்சி அவன் முகத்திலேயே அட்டாக் பண்ணிட்டு அவன் பதறுவான். எப்படா நீ இது பண்ண, எவ்வளவு தெரிந்து இப்படி பண்ணிருப்பேன், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். என்னுடைய அழகான முகத்தை அசிங்கப்படுத்தியா நான். ஆனா அவனோட பக்கம் ஹீரோவும் அவனுடைய ஸ்டிக்கு உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க க்ளோத்தோ கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வரலாமான்னு யோசிக்கிறான். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, இப்போ இருறா, நீ மட்டும் இல்லாம இந்த மொத்த இடத்தையும் அழிக்கிறேன், உன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இதுல சாக போறாங்கன்ற மாதிரி அவன் மிகப்பெரிய சூழலை வர வைப்பாங்க. இதனால எல்லாருமே அந்த இடத்துல பாதிப்படுறாங்க. ஹீரோவும் இதை தாண்டா எதிர்பார்த்தேன், நல்லா இருக்கடா, பண்றா க்ளோத்தோ புது சைடு தலைவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் ஸ்டாஃப் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய எஸ்ரேங்க் வெப்பனை கொடுக்குறான் க்ளோத்தோவும். இவன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல ப்ரேட் பண்ணி அவன் கிட்ட போகலான்னு பார்க்குறான். இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் ஹீரோவுடைய நண்பர்கள் அந்த இடத்துல இருந்து கிளம்ப சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை நம்ப செய்றாங்க, கண்டிப்பா அவன் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவான், நமக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராதுன்னு. என் கூட இருக்கவங்க என்ன நம்புறாங்க, பத்தத்துக்கு இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அமைதியை வர வைக்கணும், நீ அதுக்கு இறந்தாதான் கரெக்டா இருக்கும், நீ செத்து போடா, சாகிறத பத்தி யாரா கவலைப்பட்டா, நான் அழிந்தாலும் உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவோம். சாவுடான்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் ஒரே ஒரு அட்டாக்க பயன்படுத்துவான். அந்த அட்டாக்ல அந்த ஒரு சூழல் அப்படியே காணாம போயிடும். அட கடவுளே, மிஸ் பண்ணிட்டேனே. பார்த்தா தலைவனுடைய காலை வெட்டி போட்டிருக்கான். ஹீரோ கிட்ட வந்துட்டு அவன் உயிரையே முடிக்கலான்னு பாக்குறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி கொள்ளாத பாய். ஆனா அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அந்த ட்ரைன்ஸ் சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரியை சேர்ந்த இன்னொரு ஜெனரல் வந்து அவனை காப்பாத்திட்டான். இப்போதைக்கு இது போதும், நான் என்ன பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கிறேன். நான் வந்து ட்ரைசன் கண்ட்ரியை சேர்ந்த மிக்ஸ்டு டீமன் பீஸ்ட் ஆர்மியை சேர்ந்த ஜெனரல் ட்ரிஸ்டன் ஃபேஸ். நான் இங்க வந்ததுக்கான காரணமே எல்வன் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நாங்கள் அட்டாக் பண்ண வந்து தயாரா இருந்தோம். ஆனா இந்த முட்டை பையன் முன்கூட்டியே வந்து முந்திரி கோட்டத்தனமா இப்படி பண்ணதுல பிளான் எல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியதா போயிடுச்சு. அதனாலதான் இப்போதைக்கு இவனை சாக விடுவானா,
தான் எங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்போ இவனை எடுத்துன்னு போறேன். தப்பா நினைச்சுக்கத, திரும்பவும் கண்டிப்பா வந்து நம்ம ஃபைட் பண்ணுவோம். என்னுடைய வருகைக்காக நீ காத்துட்டு கண்டிப்பா அந்த சீசன் 2ல நீ பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கா அவனை கொடுத்துரு, எனக்கு கணக்கு இன்னும் முடியலைங்க. முதல்ல நீ எப்படி வந்த? சமனிங்கா டெலிபோர்டேஷனா? அவன் சமனிங் தான் பண்ணி வந்திருக்கானா தெரியலையே. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்கில் நான் பார்க்கல. கண்டிப்பா இவங்க வித்தியாசமான ஆளா இருக்காங்க. ஓ கண்டுபிடிச்சியா? உனக்கு சமனிங் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. என்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா திரும்ப ஜெயிக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன் பிளாக் சமனர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி பழக ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல, எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க, கொஞ்ச நேரம் இருங்கப்பா, நான் நிம்மதியா அப்படி இருக்கேன். வில்லேஜ் மக்கள் அதுக்கப்புறம் பாதுகாப்பா வெளியே வர வைக்கிறாங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தரம். இப்போ உங்க வில்லேஜுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பின்னாடி எது வந்தாலும் நாங்க சமாளிக்கிறதுக்கு இந்த இடத்துல தயாரா இருக்கும். அதனால திரும்ப உங்களுடைய வில்லேஜ் நீங்க பராமரிச்சு புதுசா கட்டலாம். எல்லாரும் கேட்டீங்களா? இவங்களுக்கான நம்ம பெரிய பார்ட்டி எனக்கு கிரியேட் பண்ணணும், ஏன்னா இவங்க மிகப்பெரிய நம்ம வாழ்நாள் உதவி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அந்த எல்டர் சொல்றதுல எல்லாருமே உற்சாகமாயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான பார்ட்டியை ரெடி பண்றாங்க செலிப்ரேஷனுக்காக. என்னோட பக்கம் ஜெராட் வந்து காமெடி பண்றான். மிஸ் எல்ஃபில், நீங்க கேட்டீங்களா? நம்ம மாஸ்டர் வந்து உங்களை என்னுடைய ஒய்ஃப்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி இப்பதான் ரெகக்னைஸ் பண்ணி வைக்கப்படுறா. ஜெராட் மிச்சவங்களாம் எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்ற மாதிரி பார்க்க அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அதுக்கே போட்டி போட்டு ஓடியாதுங்க. யாரு கேள்வினை போய் ஃபர்ஸ்ட் அடையிறாங்களோ அவன் அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் அவன் கூட மட்டும் தான் தூங்குவான்ற மாதிரி இதுங்க புலம்புதுங்க. ஆனா பார்த்தா இதுல ரியோன் தான் ஜெயிச்சிட்டா. இவர் ரொம்பவும் வேகமா இருக்காமா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் எல்லாருமே பாதுகாப்பா இருக்கான்ற ஒரு பெருமிச்சு வரான் ஹீரோவும். யாருக்கு இது ஆகலன்னு. இன்னொரு பக்கம் இந்த சில்வேவை காமிக்க இந்த ஜெனரலா கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. கண் முடிச்சிட்டியா? நான் எங்க இருக்கேன், கவலைப்படாத, நான் தான் உன்னுடைய கால்களை ஹீல் பண்ண. என்ன பண்ணிட்டு இருக்க ட்ரெசன்? ஆனா உடனே பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே அவனை அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெரோட கிட்டத்தட்ட வந்து 1300 கிட்ட கர்ஸ்ட் வெப்பன்ஸை டோட்டலா கிரியேட் பண்ணிருக்கான். அதெல்லாமே ஒன்றை வச்சு தான் டெஸ்ட் சப்ஜெக்டா நாங்க ரெடி பண்ணி பார்க்க போறோம். எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. கவலைப்படாத, நீ எத்தனை முறை செத்தாலுமே அத்தனை முறை உன்னை திரும்ப உயிரோட வர வைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பெல்ல போட்டுருக்கேன். அதனால உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகிட்டே இருக்கும். அவங்க அடிக்க அடிக்க என்ன வலி மட்டும் தான் நரக வேதனையை கொடுக்கும் உனக்கு. நீ இதுக்கப்புறம் என்னுடைய டெஸ்ட் சப்ஜெக்ட் எதுக்கும் உதவாத நாயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வெள்ளத்தனமா சொல்ல அந்த இடத்துல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே அவனை போட்டு அப்படியே சித்திரவதை பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாம் பாருங்க எல்லாரும் சந்தோஷமா வில்லேஜ்ல என்ஜாய் பண்ணிட்டு ஹீரோ தனியா வந்துட்டான். மாஸ்டர் இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எஃபில் அங்க வர. உண்மைதான், சும்மா ரிலாக்ஸ் பண்ணலாம் தான் வந்தேன். உண்மையா சொல்ல போனா ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். என்னுடைய பவரை பயன்படுத்தி உங்க எல்லாருமே பாதுகாக்கணும்னு நினைச்சேன். தயவு செஞ்சு தப்பான யோசனை எதுவும் பண்ணிட்டாதன்ற மாதிரி திடீர்னு அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரு மாஸ்டர்? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, எல்டர் இதை என்கிட்ட கொடுத்தாரு. இது என்னுடைய அம்மா லூமினால் பயன்படுத்தும். இந்த வில்லேஜுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கினேன். நான் ஒரு ஆஃப் எல்ஃபா இருந்தாலும் இவங்க என்கிட்ட நல்லா பழகுறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பரவாயில்லையா உனக்கு? நீங்க இதை எனக்காக மாட்டி விடுங்கன்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் அதை மாட்டி விட. இது உனக்கு நல்லா இருக்கு. மாஸ்டர், இன்னொரு விஷயம், நான் உங்களுக்காக எப்பவுமே கடினமா உழைப்பேன். ப்ளீஸ், நான் உங்களுடைய சர்வெண்டா எப்பவுமே இருக்க ஆசைப்படுறேன். கண்டிப்பா எஃப்எல். அப்படி நாங்க ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இது கெடுக்குதுங்க இந்த டைம்ல வந்து. என்னப்பா எங்களை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணும், மிஸ்டர் எங்களோட வில்லேஜ் காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா. ஆனா திடீர்னு பார்த்தா வில்லத்தனமா சிரிக்கிறா. சாரிப்பா, காமெடி பண்ணுதுங்க. நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை அப்ரிஷியேட் பண்றேன். நான் தான் லியோ ஹார்ன். இந்த ரிக்வஸ்ட்டுக்காக உன்னை வர வச்ச ஆளே நான் தான். வாய்ப்பே இல்லை, நீ ஒரு பொண்ணாச்சு. என்னுடைய ஃபார்மை என்னால மாற்ற முடியாது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? என்னால எந்த உருவத்துக்கு வேணாலும் என்னால மாற முடியும். ஆனா நான் இங்க வந்ததுக்கான காரணமே நீ உன்னுடைய எக்ஸாம்ல கரெக்டா வேலை பாக்குறியா இல்லையான்னு தான். எல்லாத்தையுமே நீ கரெக்டா முடிச்சு வச்சுட்ட கெல்வின். அப்போ என்னது அர்த்தம் இதுக்கு? உங்களுக்கு புரியல ஒண்ணுமோ? நீங்க ஆல்ரெடி இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எஸ் ரேங்க் பார்ட்டியா மாறிட்டீங்க. கேட்கவே நல்லா இருக்கு. உண்மைதான். இன்னும் 4 நாள்ல கிட்டத்தட்ட உங்களுக்கான அபிஷியலான ப்ரொமோஷன் செரிமனி நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அதர் எஸ் ரேங்க் அட்வென்ச்சர்ஸ் கூட உங்களுக்கான மார்க் பேட்டில் நடக்கும். இது பேட்டிலா? உண்மையிலேயே இந்த ஹோல் கண்ட்ரிலேயே மிகப்பெரிய ஈவெண்ட்னா அதுதான் அன்னைக்கு. அதுக்கு தயாரா இருந்துக்கோ. ஈரது கேட்ட உடனே சிரிப்பாம பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சு போடுவோம். இவன் திரும்பி தன்னுடைய குணத்தை காமிக்கிறானே. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. எத்தனை பேர் வகை வகையா ஒரு வாணியத்தில் பவத்தில் எடுத்துக்கணும். அவனுக்கு அவன் தோழியை முடிக்குது தயாரா இருக்கிற மாதிரி ஹீரோ எழுதனமா சொல்றான். திரும்பி ஆரம்பிச்சிட்டான் பலம் பாலு. ஒன்னும் சொல்ல முடியாது இவங்ககிட்ட. இங்க பாருங்கப்பா, கூடிய சீக்கிரமே நம்ம இன்னும் பலசாலி ஆகணும். கண்டிப்பா அடுத்த கட்ட பேட்டில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. நீங்க எல்லாரும் தயாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அதோட இந்த இடத்துல சூப்பரா இந்த கதையை முடிக்கிறாங்க. சீசன் 1 இதோட இந்த இடத்துல முடியுது. சீசன் 2 வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இது வரைக்கும் அஃபிஷியலா வரல. ஆனா மேபி ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வந்தா வேணா நான் கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல போடுறேன். முடிஞ்சளுக்கு அதுவும் பார்த்து சப்போர்ட் பண்ணிருங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் சூப்பரான அனிமே. எத்தனை பேருக்கு மனசார பிடிச்சதுன்னு தெரியல. கண்டிப்பா அடுத்தது இதே மாதிரியான நல்ல நல்ல சீரிஸ் எல்லாம் பண்ணி போடுறதுக்காக நான் தயாரா இருக்கேன். நீங்க அதுக்கேற்ற போல சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் மீன்ஸ் வேற எதுவும் இல்ல, நீங்க ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணணும் இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு. கூடவே மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் போடணும். ஏன்னா இது அப்போதான் நிறைய பேருக்கு போய் இந்த சீரிஸ் சேரும். ஏன்னா இது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சீரிஸா நீங்க பார்த்தாலும் நீங்க போற லைக் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீரிஸ் இன்னும் நிறைய பேருக்கு போயிட்டு ரெக்கமெண்ட் ஆகுறதுல அவங்களும் பார்த்து இந்த அனிமேவை என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்குமே ஒரு சின்ன மோட்டிவேஷன் வரும். கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டும் கொடுங்க. அதே மாதிரி லைக்கும் மறக்காம போட்டுருங்க. அடுத்தடுத்து இதே மாதிரியான சூப்பரான சீரிஸ் வரப்போது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க.